ஹலோ கைஸ், நான் உங்கள் டிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து லொக்கிசம்ன்ற பிரமாதமான மூவியை தான் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி ஒரு ஃபுல் சீசன் 1 தமிழ் டப்பில் பார்க்குற மாதிரி தான். ஏன்னா எல்லாமே என்னோட பெஸ்ட் கொடுத்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கேன். நான் உண்மையிலேயே ஒவ்வொருத்தருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணியாவேன். இந்த ஒரு சீரிஸை உங்களுடைய வாழ்க்கையில் எப்போல்லாம் கஷ்டப்படுறீங்களோ அப்போல்லாம் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களோட லைஃபை கொஞ்சமாச்சு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். அதாவது மைண்டை சேஞ்ச் பண்ணும். அதனால் முடிஞ்சளவுக்கு யாரும் மிஸ் பண்ணாமையும் ஸ்கிப் பண்ணாமையும் பார்த்துருங்க. அதேமாதிரி நான் கொடுத்த அந்த எமோஷன், எக்ஸ்பிளனேஷன், அப்புறம் ஸ்டோரி லைன் போகிற விதம் எல்லாமே பிடிச்சிருந்தா முக்கியமாக இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களே எத்தனை பேர் கண்டிப்பாக எமோஷன் ஆனீங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால கமெண்ட்ல ஒரு எமோஷன் இமேஜ் போட்டது மட்டும் இல்லாம இந்த சீசன் 1க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுக்கலான்றது சொல்லுங்க. கண்டிப்பா ஃபியூச்சர்ல சீசன் 2 வரப்போகுது. அந்த சீசன் 2க்காக வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்துச்சுன்னா நானும் அதே மாதிரி நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டோட உங்களுக்கு கொடுத்துறேன். முடிஞ்சளவுக்கு மிஸ் பண்ணாம அதையும் பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாம இன்னமும் வரப்போற நிறைய மூவிஸ் நம்மளுடைய சேனல்ல வரப்போகுது. அது எல்லாமே பார்த்து இன்னமும் சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்க, வாங்க நம்ம இன்னைக்கு அற்புதமான ஒரு ஸ்டோரியா இருக்கிற லொக்கிசம்ன்ற ஒரு அனிமே தான் பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம கதை குழப்பமா. இந்த கதையோட ஆரம்பத்திலேயே அடக்கடவுளே நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்கேன், ஆல்ரெடி இருட்டுச்சான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் படப்படான்னு ஏஞ்சி ஓடுறான். ஓடும் போதே எதிரே மோதி கீழே விட அடக்கடவுளே எப்போது இந்த சீலிங் இவ்வளவு சின்னதாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம சிங்க் கூட ஏன் எனக்கு சின்னதா தெரியுது. அடக்கடவுளே என்ன இங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கண்ணாடியில தன்னுடைய முகத்தைய பார்க்க உறைஞ்சு போயிட்டான் ஹீரோ. யார் இந்த ஆளு அப்படின்னு சொல்லவும் இப்ப 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. ஒரு ஸ்கூலோடைய பாத்ரூம்ல பார்த்தா இந்த கதையோட ஹீரோவா இருக்கிறவன் ஒருத்த முன்னாடி மண்டி போட்டு இருக்கான். என்னடா காசு இந்த தடவை கம்மியா எடுத்துட்டு வந்திருக்கேன், சாரி ஆல்ரெடி நான் நேத்தே சொல்லிட்டேன் உங்களுக்கு. டேய் அந்த காரணத்துல கேட்கல பண்ணி பையல. அப்புறம் பக்கத்துல இருக்க ஒருத்தையும் என்ன டியாங்சாங் உன்னுடைய வளர்ப்பு பெட்டு உங்ககிட்ட பிரச்சனை பண்ணது போல லைட்டா. ஆமா அந்த பண்ணி பார்க் யாங்ஸோ அவனை கொஞ்சம் கவனி. நீங்க சொல்றது கரெக்ட் தான், நான் சொல்றது எல்லாத்தையுமே இப்ப பண்றேன். இல்ல என்னது இல்லையா, இல்ல பண்றேன். சரி நாய் மாதிரி கத்துறான். ஓன்னு அவனு கத்த. சரி நாய் மாதிரி 3 தடவை சுத்து. ஹீரோ அதையே பண்ணி காமிக்க. இது பண்ணாவே இல்லடா அப்படின்னு அவனும் கேட்க இந்த பையனும் போட்டு அப்படியே அடிக்கிறான் ஹீரோவை. அட கடவுளே நான் மறந்துட்டேன், நீ ஒன்னும் நாய் கிடையாது பண்ணி தானே, பண்ணி மாதிரி கத்துறா பண்ணி அப்படின்னு எட்டி ஒதுக்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் திரும்பி ஏஞ்சிக்கலான்னு பார்க்கும்போது அந்த பொண்ணை பாப்பா. அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி மூஞ்சி சொல்லிச்சுக்கின்னு எதுக்கடாடி என்ன அந்த மாதிரி பாக்குறேன்ற மாதிரி பார்க்க. இல்ல நான் எதுவுமே உங்களுக்கு பார்க்கல. பாப்பியா பாக்குறதே கூடாது, பண்ணிக்கு எதுக்கிட்ட அந்த வேலை, பண்ணி போயிட்டு பண்ணியா தானே அந்த மாதிரி பண்ணணும், இதை வாங்கிக்கோ பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சுட்டே இருக்கான். சொல்றதை கேட்டு ஒழுங்கு நான் நடந்துக்கிட்டேன் மட்டும்தான் இந்த இடத்துல உயிரோட இருக்க முடியும். பண்ணி இல்லைனா செத்து போயிடுவேன். அப்புறம் கடைக்கு கொத்து கறிக்கு தான் குத்துறோம், எனக்கு சாகணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு ஹீரோ. அதுக்கப்புறம் சாயங்காலம் தன்னுடைய வீட்டுக்கு வரேன். வீட்டுல ஒரு யோசனையில அவனு படுத்து கிடக்கலாம். அவனுக்கு பசிக்கிறதுனால அதுக்கப்புறம் நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிடலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனு கிச்சனுக்கு போயிட்டு பண்ண. அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஹீரோவை யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் பாட்டு பாடுறான். யாங்ஸோக் உன்னோட வாய்ஸ் ரொம்ப அமேசிங்கா இருக்குடா, கண்டிப்பா ஃபியூச்சர்ல நீ ஒரு சிங்கர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா வந்ததுக்கு வராங்க. அட போமா, சரி மன்னிச்சிடா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நீ கோவமா இருக்கிறதுல தெரியுது, கூட நானே ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அவங்கள சமைச்சு கொடுக்குறாங்க. சாரிடா வெயிட் பண்ண வச்சதுக்கு, இந்த சாப்பிடு சுட சுட செஞ்சுட்டு மாதிரி. அம்மா உங்களுக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் இதுல வந்து எக் வந்து ஆட் பண்ணாதீங்கன்னு, நீங்க அந்த முட்டையை ஆட் பண்றதுனால என் உடம்பு இப்போ இவ்வளவு குண்டா இருக்கு, சாரிப்பா என்ன மன்னிச்சிடு, எனக்கு ஞாபகம் இல்ல. சரி விடு அடுத்த முறை நான் வந்து முட்டை ஆட் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிடும்போது ஹீரோவை சாப்பிடலான்னு பார்க்க அந்த பையன் அடிச்சதுனால இவனுக்கு பயங்கரமா வலிக்குது. அம்மா நான் ஸ்கூல் டிரான்ஸ்ஃபர் ஆகலான்னு இருக்கேன். ஏன்பா திடீர்னு எதனா பிரச்சனையா ஸ்கூல்ல? இல்லம்மா என்னுடைய ஸ்கூல்ல எல்லாருமே என்னை விட ரொம்பவும் புத்திசாலியா இருக்காங்க, அதுதான் பிரச்சனையே. நான் எல்லாத்துலயும் கிரேட் கம்மியா தான் வந்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு சுத்தமா கிளாஸ்ல பாடம் நடத்துறது எல்லாமே புரிய மாட்டேங்குது, அதனாலதான் டிரான்ஸ்ஃபர் ஆக கேட்கிறேன். ஆனா நீ சொல்றது உண்மைதான்ப்பா, ஆனா இப்ப இருக்கிற நம்ம நிலைமையில டிரான்ஸ்ஃபர் ஆகுனா கண்டிப்பா காசு அதிகமா செலவாகுமே. ஏன்னா இதை விடவும் சீப்பான ரெண்டுக்கு தர வீடு வந்து இது வரைக்கும் நான் பார்க்கல, அதனாலதான் இதே இடத்துல நம்ம தங்கிட்டு இருக்கோம். ஆனா நீ டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன்னா உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஸ்கூல்ல மறப்பியா, பரவாயில்லையா? உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னு கேட்க மாட்டாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸா சொல்றத பஸ் கவனிங்க, யார் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்? அவனுமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அவங்க எல்லாருமே என்ன விட நல்லா படிக்கிறவனுங்க, நல்லா ஸ்கூல் லைஃப் என்ஜாய் பண்றாங்க. ஆனா எனக்கு ஒன்னும் அந்த இடத்துல நிம்மதியே கிடைக்கல. அப்படியே போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னத்தை என்ஜாய் பண்ண போறேன். அதனால நான் சொல்றதை செய்றீங்களா இல்லையா? யாங்ஸுக்கான என் ஃபால்ட்டா, நான் ஏழையா பிறந்தது, போய் உங்களுக்கு பிறந்துட்டேனே ஏழையா அப்படின்னு கோவத்துல அவனை செவுத்த உடைக்க. நான் அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்லல, இருந்தாலும் நான் ஏழையா இருக்குது எனக்கு ரொம்பவும் பிரச்சனை இல்லை, நான் ஸ்கூல் மாறி ஆகணும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஹீரோ வார்த்தையை விட்டுட்டு அந்த இடத்துல ஓடி போயிடறான். அவனுடைய ரூம்ல போயிட்டு அவனை படுத்துக்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல ஹீரோ மறுநாள் காலையில அவனுடைய ஸ்கூலுக்கு வர ஸ்கூல்ல தெரியாதமா ஒரு பொண்ணை அடிச்சிடறான். அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ற அந்த பையனும் டேய் போயிட்டு ஸ்போர்ட்ஸ் லெட்டர் போட்டுக்கணும் கிரௌண்டுக்கு வந்துரு நான் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட. அதுக்கப்புறம் அவனும் போயிட்டு பேக் எல்லாம் வச்சு ரெடி ஆயிட்டு வரான். பார்த்தா கிரௌண்ட்ல இவனை தான் வச்சு விளையாடுறானுங்க. ஹீரோனிக்க அந்த பாலை வந்து கரெக்டா ஹீரோ மேல அடிக்கணுன்றதுக்காகவே அந்த ஸ்போர்ட்ஸ் அந்த நடத்திட்டு இருக்கானுங்க. அவன் அடிக்கிறதுல ஹீரோ அவன் தப்பிச்சிட்டேன். டேய் பண்ணி பையல உனக்கு எத்தனை தடவை சொல்றது, நான் அடிக்கிறது எதுவுமே நீ டாச் பண்ண கூடாது, வாங்கியா வராது, நீ அடுத்த முறை டாச் பண்ணினா கண்டிப்பா உன்னை கொண்டுட வேண்டாம் அப்படின்னு அவனை மிரட்டேன். என்ன மனுஷரு என்ன இவனுங்க பண்ணிட்டு இருக்கானுங்க, பார்த்து தெரியல ரேகிங் தான், டீச்சர் சீக்கிரமா வர போறாங்க, சீக்கிரம் அவனுக்கு முடிச்சுக்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு பொண்ணுங்க ஒன்னு பக்கம் பேச. அட போடா இங்க நான் பண்றேன் பாரு ஃபன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுடைய ஃப்ரெண்டே அந்த இப்போ ஹீரோ பார்த்து ஃபுட்பால் ஏற்றி வரைக்கும் அவன் விட்டு அந்த ஸ்பீட்ல வந்து ஹீரோவால தப்பிக்க முடியாம அதுல அடி வாங்கிறான். அடேங்கப்பா வேற லெவல், இங்க பாத்தீங்களா எல்லாரும் நான் அடிச்சது தான் அவன் இவன் தோத்துட்டான், சாக்கர் டீம்ல நான் தான் கத்துக்காமனு சொல்லிட்டு இவனை பண்ணத்திட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் இவன் காண்டாயிட்டு இருக்கான். டேய் நான் அடிக்கும் போது மட்டும் டாச் பண்ணுவேன், இவன் அடிக்கும் போது ஏன் டாச் பண்ணல, உனக்கு எவ்வளவு தேடி இந்த இப்படி பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தருமடி அவனுக்கு கொடுக்குறான். அப்புறம் பார்த்தா அடிச்சதை பத்தியே பெருமா பேசிக்கிறானுங்க இவனுக்கு 2 பேரும். என்னடா பண்ணி பையல உனக்கு பல முறை சொல்லி என்கிட்ட திருந்த மாட்டியா, திரும்பி இந்த லூசர் அடி வாங்க ஆரம்பிச்சிட்டான். இவன் அவனுக்கு சொல்ற மாதிரி செஞ்சாதான் உயிரோட இருக்க முடியும். இவன் மணி லூஸ் எல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்கப்பா, இந்த இன்னொரு அடி வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ போட்டு கணத்துல அடிக்கிறான் பலர்னு. கேர்ள்ஸ் ஒன்று பக்கம் டே டீச்சர்ஸ் வர போறாங்கடா முடிச்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்ல. ஆனா கேட்காம திரும்ப அடிக்கானும் போது
டேய் நிறுத்துறா, எவ்வளவு தைரியம் என் பையன் மேலே கை வைப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு அவங்க அம்மாவே அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. யார் இதுன்னு பாக்க அந்த பையனும் ஹீரோவும், அம்மா யாங்சக் நீ நல்லா தானே இருக்க? அப்பனா இவன் அவங்களுடைய அம்மாவா? எங்க பாருங்கம்மா, நானும் அவனை இந்த இடத்துல ஜாலியா விளையாண்டு தான் இருந்தோம், வேற எதுவும் பண்ணல. என்னது விளையாடு நந்தியா? என் பையனை போட்டு இப்படி அடிச்சது மட்டும் இல்லாம போய் வேற சொல்றியா அப்படின்னு அவங்கள சொல்ல இன்னொரு பக்கம் பார்த்தா கேர்ள்ஸ் எல்லாரும், ஓ இந்த லூசருக்கு இப்படியாப்பட்ட அம்மாவா? இந்த மாதிரியான இடியட்டுக்கெல்லாம் ஏன் தான் இந்த மாதிரி அம்மாங்க வராங்களா? எதுக்கடா என் பையனை இப்படி அடிச்சேன், வா பிரின்சிபல் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பேசி ஆகணும், எதுக்கு அடிச்சுன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ரூம் கொண்டு போகலான்னு பார்க்கும்போது ஹீரோவும் அந்த கேர்ள்ஸ் வரதெல்லாம் கேட்டு கோவத்துல, நிறுத்துங்கம்மா, எதுக்காக நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்க? நீங்க வந்ததுனால எனக்கு பெரிய அவமானம் தான் இந்த இடத்துக்கு அப்படின்னு அவன் சொன்ன அடுத்த நிமிஷம் அவங்க மனசு உடஞ்சு போயிட்டு, என்னடா இப்படி பேசுற மாதிரி பார்க்க இன்னொரு பக்கம் கேர்ள்ஸ் எல்லாமே, பாத்தியா திரும்பவும் புலம் ஆரம்பிச்சுதான் இந்த பைத்தியக்காரன். என்னோட பக்கம் ஹீரோவும், ரேசான் என்ன மன்னிச்சிடான் அப்படின்னு அவங்ககிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கிறான். அதுக்கப்புறம் சாயங்காலமும் ஹீரோ வீட்டுக்கு வந்து கதவு திறக்கலான்னு பார்க்க அவனுக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. அதாவது அசிங்கப்படுறான், அம்மாவை அப்படி பேசிட்டோமே. அவங்க அம்மா உட்காந்துட்டு இருக்கேன், ரொம்ப லேட்டா வந்துட்டேப்பா இன்னைக்கு. ஆமா சரி வா உட்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசி ஆகணும். அம்மா காலையில நடந்ததுக்கு கவலைப்படாது, எனக்கு நல்லாவே தெரியும். நான் கண்டிப்பா டிரான்ஸ்ஃபர் ஆகிறத பத்தி தான் பேசுறேன். இப்போ நான் இன்னைக்கு உன்னுடைய பிரின்சிபல் கிட்ட அவனுடைய டிரான்ஸ்ஃபர் பத்தி கேட்கறதுக்காக தான் காலையில உன்னுடைய டீச்சரை பார்க்கறதுக்காக வந்தேன். அப்படியா? ஆமாப்பா, இப்பதான் எனக்கு புரியுது நீ எதனால டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னு சொன்னது. அப்போ எனக்கு புரியல, ஆனா நேரடியாக அதை பார்க்கும்போது தான் எனக்கு புரிஞ்சுது. ஆனா நீ இந்த திருந்து வேற இடத்துக்கு படிக்கிறனா எல்லாத்தையுமே நீ தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த இடத்த விட்டு என்னால வர முடியாது, என்னோட வேலை அந்த மாதிரி, எல்லாத்தையுமே நீயே தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். படிக்கிறதுக்கு நண்பர்கள் தேவையில்லப்பா, உனக்கு நான் என்னால முடிஞ்சளவுக்கு சம்பாரிச்சு பணம் அனுப்புறேன், நீ தனியாவே கூட ஒரு இடத்துல தங்கி படிச்சுக்கோ. அப்புறம் நீ வேற ரொம்ப பசியா வந்திருப்ப, வா வா நான் சாப்பாடு செய்யற சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எந்த ஒரு விஷயத்தையும் ஹீரோ மேல கோவத்தை காமிச்சிக்காம அப்படியே பாசத்தை பொழிகிறாங்க. ஹீரோவும் நான் எதுக்காக இப்படி பேசிட்டேன்ற ஒரு மன கஷ்டத்துல இருக்கான், அழுவே ஆரம்பிச்சிடான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து ஹீரோ வேற ஒரு ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்காக வேற ஏரியால போயிட்டு ரெண்டுக்கு ஒரு வீட்டு எடுக்கிறான். அந்த வீட்டோட அட்ரஸ் அவனை கண்டுபிடிச்சு போயிட்டு இருக்கான் கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த வீட்டை கண்டுபிடிச்சு உள்ள போக ஃபோன் பண்ணி அவங்க அம்மாவும் எல்லாத்தையுமே தனியா சமாளிச்சுப்பியா அப்படின்ற மாதிரி கேட்க, அம்மா நான் ஒன்னும் குழந்தை கிடையாது, கண்டிப்பா நான் சமாளிச்சுப்பேன். அப்புறம் இந்த வீடு என்ன கொஞ்சம் சின்னதாக இருக்கு, சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற விடுங்க பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துக்கு எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு வீட்டு விட்டு இப்ப வெளியே சிட்டில பர்ச்சேஸ் பண்றதுக்காக வந்திருக்கான். அங்க பார்த்தா இடம் எல்லாமே சூப்பரா இருக்கு, எல்லாருமே பார்க்க பயங்கரமா வெல் செட்டில்டா இருக்க மாதிரி இருக்காங்க. இந்த ஸ்டைல் எல்லாமே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு ஒரு பொண்ணை அடிச்சிடான் தெரியாதனமா. அட கடவுளை என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டாலுமே ஹீரோ வந்து பழைய ஞாபகத்தை யோசிச்சு பார்க்கறான். அந்த பொண்ணை அடிச்சு அவ கேவலமா பேசுறேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படி அவன் சொல்ல வரதுக்குள்ள திரும்பி அவன் மன்னிப்பு கேட்க, என்ன இது இந்த அளவுக்கு கைண்டானவங்களா இருப்பாங்களா இந்த இடத்துல, நான் சரியாவே உங்களை கவனிக்கல அப்படின்னு அவங்கள சொல்ல, உண்மையிலே எனக்கு நல்ல வாழ்க்கை தான் இந்த இடத்துல அமைய போது, எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க நினைக்கிறேன். இதுதான் நியூ பார்க் யாங்சாங். எஸ்கியூஸ் மீ, நீங்க நல்லா தானே இருக்கீங்க, அதுக்கு மட்டும் போய் சொல்லுங்க. நான் டோட்டலி ஃபைன் தாமா அப்படின்னு தலைமை கொஞ்சம் சீனா போற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட பேச, உங்களுக்கு எதுவும் அடிபடலையே மேஜின் வா ஜிங்சாக், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டானா, யார் இவன், யாரும் இல்லை, சரி வா கிளம்பும். அதுக்கப்புறம் அவங்க போகும்போது இவன் தேவையில்லாம நம்ம ஹீரோவை சிரிக்கிறான் ஒரு மாதிரி. ஒரு நிமிஷம் எதுக்கடா சிரிக்கிறேன், ஒண்ணு இல்லைங்க அவங்கள நான் தெரியாம இடிச்சிட்டேன், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அதோட அவ்வளவுதான். என்னது இடிச்சிட்டியா? ஜிங்சாக் பெரிய பிரச்சனை இல்லடா, வாடா இந்த இடத்த விட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடுவேன். இவன் எதுக்காக போட உன பார்த்து சிரிக்கணும்? இல்லைங்க அவங்க ரொம்ப கைண்டான பர்சனா இருக்காங்க, அதுக்காக தான். கைண்டான பர்சனா யாரை வேணாலும் பார்த்து சிரிச்சிருவியா? அடு கடவுளே, இது என்னுடைய புதிய லைஃப் அப்படின்னு ஹீரோ பேசின கோபத்துல இல்ல கொஞ்சம் எரிச்சல்ல தான் கையை முறுக்குவான். எதுக்கு நீ கையை முறுக்குற, அப்ப சண்டைக்கு ரெடியா என் கூட? இல்ல உங்க கூட சண்டை போடுறதுல எனக்கு ஆர்வமே கிடையாது, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, நான் கொஞ்சம் விரக்தியில தான். உங்களுக்கு எதனா காஃபி வேணும்னு சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். ஏன்னா 3 பேர் போய் காஃபி சாப்பிடலாமா? ஓ நீ காஃபி வாங்கி தந்தா எல்லாம் முடிஞ்சுதா? இந்த மூஞ்சில வாங்கிக்கணும் சுட்டு அதுக்கப்புறம் மூஞ்சில ஒரு குத்து கொடுக்குறான். அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு தடுக்கிறா, ஜின்சாக் வேணாண்டா வந்துடுறா, அமைதியா நீ, நான் இவனை பாத்துக்கிறேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ போட்டு மொத்து அதே இடத்துல முத்தி எடுக்கிறான். இன்னொரு பக்கம் மக்கள் எல்லாரும் தடுக்காம போன் வச்சுட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, அதை லைவ் ஸ்ட்ரீமும் பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்துல ஹீரோவை பார்த்துட்டு இதுக்கப்புறம் எவ்வளையும் பார்த்து நிச்சரிக்கப்படுறான் அப்படின்னு அவனும் போட்டு அடிக்கிறான் திரும்பியும். அதுக்கப்புறம் அவன் மொத்தமா டோட்டல் க்ளோஸ் நம்ம ஹீரோவும் அப்படியே வாங்கி கிடக்க இன்னொரு பக்கம் அவளை கூட்டி அவனை கிளம்பிடுறான். அதே விஷயத்தை இப்போ ஹீரோ தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு கண்கலங்கனே பார்த்துட்டு இருக்கான். எதுக்காக எனக்கு இப்படி நடக்கணும், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது என் வாழ்க்கையில? அப்புறம் கமெண்ட் எல்லாம் பாக்குறான். அங்க பாத்தீங்களா அந்த பண்ணி பையில எப்படி இருக்கானு? ஆமாமா முஞ்ச பாக்கணுமே, ரத்தம் தெருக்கி வருது, பஞ்சிங் பேக் தான் லாக்கி, வாழ்றதுக்கு தகுதியிலாலும் எதுதான் சிட்டிக்கு வரான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு மாதிரி கமெண்ட் போட்டு விட அதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு கொஞ்சம் மனசே உடஞ்சு போயிட்டு பார்த்துட்டு இருக்கான். லூசர்ஸ் எப்பவுமே லூசர்ஸா தான் இருப்பாங்க இந்த வாழ்க்கையில, அப்படியேப்பட்ட பொறப்புல வந்தவன் நீ பண்ணி அப்படின்னு தன்னுடைய டிரான்ஸ்ஃபர் ஸ்கூல்ல இதுக்கு முன்னாடி இருந்தா அந்த பையனும் சொல்லியிருப்பான். அந்த விஷயத்துல யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோவா போனை கீழே போட்டுட்டு பயங்கரமா கதறி அழுகுறான். எனக்கு இந்த இடத்துல யாருமே ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க தேவையில்லை, நான் தனியாவே இதுக்கப்புறம் வாழணும், நானும் ஒரு மனுஷன் தானே, ஏன் என்ன மனுஷனை மதிக்க மாட்டேங்க யாருமே அப்படின்னு ஹீரோவா அழுகுனே. அதுக்கப்புறம் பார்த்து தூங்கிடுறான். தூங்கினவன் தான் இப்போ ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து அதே எபிசோடு இப்போ காமிக்கிறாங்க. கண் முடிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடக்கடவுல ரொம்ப இருட்டிடுச்சான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போனவன் அந்த இடத்துல கண்ணாடியை பார்த்து ஷாக் ஆவான். யார் இந்த பர்சன்? பார்த்தா பாடி எல்லாம் கட்டு மஸ்தம் மாட்டிட்டு ஒரு சூப்பரான பாடி இப்போ கிடைச்சிருக்கு ஹீரோக்கு. அது ஹீரோவும் பார்த்து ஷாக் ஆகுறான், யார் இந்த ஆளு? அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் யாரோ பக்கத்துல மூச்சு விடுற சவுண்ட் கேட்டு ஹீரோவை திரும்பி பார்க்க அந்த இடத்துல பார்த்தா இவனுடைய உண்மையான பாடி அதே இடத்துல இருக்கு. அது நான் தானே, டேய் ஏஞ்சுக்கடா என்னடா தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவே போயிட்டு ஹீரோவை ஏப்புறான். அவ என்ன பண்ணாலும் ஏஞ்சுக்கிறதுனால மூஞ்சிலே ஒரு அடி கொடுக்க திரும்ப பார்த்தா இப்போ அந்த பாடி ஏஞ்சிக்குது, அதான் ஃபேட்டா இருக்கிற அந்த பாடியும். இது கடவா? கண்டிப்பா கனவாதான் இருக்கணும், கொஞ்ச நேரத்துல எவ்வளவு பயமுத்துருச்சு அப்படின்னு ஹீரோவை திரும்பி இந்த சைடு பார்க்க அட கடவுளை இன்னும் இந்த பாடி இதுல என்ன பண்ணிட்டு இருக்கு, யார் இவன், நான் கனவு காலனே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஷாக் ஆவேன். கண்டிப்பா கனவு கால, டே ஏஞ்சுக்கடா யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கையை போட்டு தட்டின்னு இருப்பான் அந்த பாடியை. அதுக்கப்புறம் பார்த்து திடீர்னு இவன் தூங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பாடியில வந்துடுறான். அட கடவுளை இந்த இடத்துல என்ன நடக்குது, நான் பாடியை சுவிட்ச் பண்ண இப்போ என்னதான் இங்க நடக்குது புரியுது இல்லையா, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வாய்ஸை செக் பண்ண அந்த வாய்ஸா மாறிட்டு இருக்கு, இன்னும் இது என் வாய்ஸும் மாறிட்டு இருக்கு, ஒரு நிமிஷம் ஹாஸ்பிட்டல் கால் பண்ணலாமா இல்ல போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணலாமா, ஒண்ணுமே புரியல இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை போனை பார்க்க போன்ல பார்த்தா ஹீரோ அழுதுக்குனே
எப்பவுமே வச்சிருந்த அந்த போஸ்ட்டை தான் பாக்குறான். அந்த கமெண்டையும் ஹீரோ பார்க்க ஹீரோ அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறான். கண்டிப்பா இது நமக்கு ஒரு கடவுளால கொடுக்கப்பட்ட ஒரு வரம் தான், இந்த வரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிக்கிறான். கண்டிப்பா என்னால இந்த பாடியை சேஞ்ச் பண்ண முடியுது, அப்போ என்னுடைய லைஃபையும் மாற்ற முடியும். அதுக்கப்புறம் ஹீரோவும் மறுநாள் காலையில தன்னுடைய புதிய ஸ்கூலுக்கு வரான். அது பார்த்தா ஜியோவான் ஹை ஸ்கூலான்னு போட்டிருக்கேன். அப்புறம் மண்டைக்கு டை வச்சிருக்கிற ஒரு மஞ்சள் தலையனும் அந்த இடத்துல போயிட்டு இருக்க பொண்ணுங்கள்லாம் இவனை பார்த்துட்டு பயங்கரமா பேசுதுங்க. இவன் பார்க்க ரொம்ப அழகா இருக்கல. ஆமா, நான் எப்பவுமே அழகுதான், அழகா நானு, எனக்கு போட்டு எவனுமே கிடையாது. இந்த செகண்ட் செமஸ்டர்ல இருந்து என்னுடைய வாழ்க்கை சூப்பரா போக போகுது, எந்த தடவையும் நான் பாப்புலர் தான் சொல்லிட்டு அவனும் கண்ணாடியை பார்த்துட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஸ்கூல்ல நோக்கி வந்துட்டு இருக்கும் போது அந்த பொண்ணுங்களாம் ஹீரோவை பார்த்துட்டு அப்படி எங்க போய் யார் இவன் பயங்கர அழகா இருக்கானே அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் போற இந்த பையனையும் தட்டி விடுறேன். டேய் கண்ணு தெரியல உனக்கு, காலையிலேயே என்னடா வந்து இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும் இந்த பையனை ஷாக் ஆகிறா. என்ன விட என்னடா இந்த பையன் இவ்வளவு அழகா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை. அதுக்கப்புறம் அந்த இருக்க ஒவ்வொருத்தருடைய அட்ராக்ஷனும் ஹீரோ மேல தான் வருது. யார் இவன், செலிபிரிட்டியா அப்படின்னு இந்த அனிமேல வரப்போற ஒவ்வொரு கேரக்டருமே இப்போ ஹீரோவை நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஹீரோ பார்த்தா அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ்ல சேர்ந்திருக்கான். சரி ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு புதிய ஸ்டூடெண்ட் இந்த அறிமுகப்படுத்த போறேன். அவன் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கான். இந்த டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அடுத்த நிமிஷமே பசங்க ஒன்னொரு பக்கம் பொறாமப்பட பொண்ணுங்கள்லாம் ஹீரோவோட அழகுல மயங்கிடுங்க. ஹீரோ வந்து அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல புத்துணர்ச்சி போடுறாங்க எல்லாருமே. ஹீரோவும் என்னோட பேரு பார்க் யாங் சக். ஹீரோ சொன்ன அடுத்த நிமிஷமே எல்லாருமே வியந்து பார்த்துட்டு இருக்க. பசங்க ஒன்னு பக்கம் ஜலசாவத்துல உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல. சாரும் இவங்க எல்லாருக்கிட்டையும் ஸ்டூடெண்ட்ஸ் புதுசாக வந்த பையன்கிட்ட கொஞ்சம் நல்லா கரெக்டாக நடத்துக்கோங்க, நல்லபடியாக அவங்ககிட்ட பழகுங்கன்னு சொல்ல. கண்டிப்பாக சார். அப்புறம் பார்க் அந்த இடத்துல எம்டியா இருக்கு பேர், அந்த இடத்துல போய் உட்காரு ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் போக ஒவ்வொரு பொண்ணுங்களும் ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே வாங்கிருந்துங்க. கண்டிப்பாக ஆல்ரெடி இருப்பான், பாடியும் ரொம்பவும் பர்ஃபெக்டாக வச்சிருக்கான், ரொம்பவும் ஹாட்டாக இருக்கான் பார்க்க. அடுக்கடவுளே எதுக்காக எல்லாரும் என்ன வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்பவும் நவாச்சிங்க இருக்கு, ரொம்ப பதட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ யோசிக்கிறேன். இதே விஷயத்த இதுக்கு முன்னாடி தன்னுடைய முதல் ஸ்கூல்ல படிக்கும் போது அந்த இடத்துல அவனும் கிளாஸ் ரூம்ல ஒரு பையன் பக்கத்தில் உட்காரும் போது ஹீரோவும் திரும்பி பார்த்துருப்பான். அவனும் டை உன்னை நான் கொண்டுடுவேன், தயவு செஞ்சு எந்த ஒரு சூழ்நிலை என்கிட்ட வந்து பேசுறாதா, உன்ன மாதிரி நாள் கூட நான் பேச மாட்டேன்னு சொல்லிருப்பான். அதே நடப்போட ஹீரோவும் இப்ப திரும்பி பார்க்க இந்த இடத்துல பார்த்தா இந்த ஜிந்தாக் பையில இருக்கான். அட கடவுளை, இவன் அவனாச்சே இந்த பையன், அப்புறம் அந்த பொண்ணு எவ்வளவு அவளாச்சே அப்படின்னு ஷாக்கா பார்க்க அந்த பொண்ணு பார்த்து ஹீரோவோட அழகுல இம்ப்ரெஸ் ஆயிருக்கான். போச்சு போச்சு எல்லாம் போச்சு, இவனுக்கு மதியில வந்து மாட்டிக்கணும் அப்படின்னு ஹீரோவும் யோசிக்க. ஜிங்சக்கும் ஹாய், நான் வந்து லீ ஜிங்சக். ஹீரோவும் அப்படிங்களா, என்னுடைய பேர் வந்து பார்க் யாங்சக். அட கடவுளே, நல்ல வேலை இந்த பாடியில இருக்கிறதுனால புதுசான ஒரு ஆள் நினைச்சேன், எனக்கு தெரியல இதே பழைய பாடியா இருந்தா என்ன மோதி எடுத்திருப்பான். இன்னொரு பக்கம் பார்த்தா அதே கிளாஸ்ல இருக்க ஒரு பொண்ணு வந்து ஹீரோவோட அழகான அவ பார்த்தா இன்னொரு பக்கம் ஹீரோக்கு ஃபிட்டா வர மாதிரி அழகெல்லாம் போட்டுட்டு வரா, அதாவது மேக்கப் தட்டியா போட்டு ஹீரோ எப்படியாச்சும் கரெக்ட் பண்றதுக்காக வரா. நீ யாங்சோக் தானே அப்படின்னு இவனும் போய் கேட்க. ஹீரோவும் யார் அது அந்த மாதிரி ஷாக் ஆயிட்டு பார்க்க கூடாத இடத்த பாக்குறான். நான் வந்து ஹனுலா, உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷம். எங்க பாத்தியா வந்த புது பையன் கிட்டையும் கடலை போட ஆரம்பிச்சிட்டேன், அவனை எப்படியாச்சும் கரெக்ட் பண்றதுக்காக முடிவிலே இருக்கா போல. இவளுக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலை தான், எதனா ஒரு ஹேண்ட்ஸமான பையனை பார்த்தா இதே மாதிரி தான் பண்ணுவான். உன்னுடைய ஃபேஸ்ல என்னமோ இருக்குப்பா, என்ன இருக்கு அப்படி ஹீரோவை தடவை பார்ப்பான். அது ஒண்ணு இல்ல, ஹேண்ட்ஸம் தான், நீ ரொம்பவும் அழகா இருக்கியே, அழகுதான் உன் முகத்துல ஒட்டிட்டு இருக்கு. அட கடவுளே, காலையிலேயே கழுத்தெடுக்கிறான். அந்த பையனை விட்டு வையாண்டி கொஞ்சம், அந்த பையன் பாவம் இல்லையா, புதுசா வந்தவன் பயந்துட போறான், க்ளோஸ் அப்ல வர இருக்க மேக்கப் வேற போட்டு இருக்க பயந்துட போறான் அப்படின்னு நம்ம ஜிங்சக்க சொல்ல. டேய் நான் எப்படி இருந்தா உனக்கு இவனாலான்னு சொல்லி இவ்வளவு கேட்கறதுக்கு கோவமா போவான். ஆனா ஹீரோக்கு முன்னாடி இருக்கிறதுனால அவன் காமிச்சிக்க மாட்டான் அந்த கோவத்தை. ஜிங்சக்கு இப்பெல்லாம் சொல்லாது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தெரியுமா, என்ன ஏன்டா பயமுத்துற, அப்படியே ஏன்டி இப்படி நடிக்கிற, ஆனால் உன்னுடைய சுயரூபம் இது கிடையாது, அந்த பையன் முன்னாடி இருக்கான்றதுனால நீ இப்படி நடிக்கிறியா, என்ன கெட்டவனா காமித்துக்காக. எதுக்குதான் இந்த பொண்ணுங்களே இப்படி இருக்கீங்க தெரியல, ஆனா என்ன இருந்தாலும் மீஜின் மாதிரிலாம் எவனும் வர மாட்டீங்க அப்படின்னு மீஜினை பார்ப்பான். அடக்கடவுளை மீஜினையும் வலையில வீந்துட்டான்னு சொல்லிட்டு பார்க்க அவ பார்த்தா ஹீரோவை பார்த்து சைட் அடிச்சிருக்கான். மீஜின் எனக்குன்னு இருந்தது, நீ ஒருத்தி தாண்டி, நீயும் எப்படி மறுபடி அடி அப்படின்னு நீ ஒன்று பக்கம் ஆயிட்டு இருக்க. சார் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும், பார்க்க ஆனால் உன்னுடைய சீட்டை போய் உட்காருப்போம். இன்னொரு பக்கம் பார்த்தா ஜிக்ஸுக்கு ஹீரோவை பார்த்து காட்ல இருக்கும். அதுக்கப்புறம் லஞ்ச் டைம்ல கேஃபடேரியால எல்லாரும் நல்லா சாப்பிட்டு இருக்கேன், பொண்ணுங்கள பக்கம் பொருளி பேசுறாங்க. ஆமா இன்னைக்கு புதுசா டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்த ஒரு பையன் நம்ம ஸ்கூல்ல ரொம்ப பார்க்க கியூட்டா இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். ஹீரோ கேஃபடேரியா கூட காலடி எடுத்து வச்ச அடுத்த நிமிஷமே எல்லாரோடைய அட்ராக்ஷன் இப்போ ஹீரோ மேல தான், அவ்வளவு அழகா இருக்கான் போல. யார் இவன், ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கல, அவன் பாடிக்க போரு அப்படின்னு ஹீரோவும் இன்னொரு பக்கம் அங்க இருக்கிற எல்லா விஷயத்தையும் நோட்டீஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பையனும் பாட்டு கேட்டுட்டு போயிட்டு இருக்கேன், அவன் மியூசிக் கேட்டு போயிட்டு இருக்கான். அப்படி இப்போ வந்து பயமுத்துற ஹீரோவை, நீ எப்படி வந்து எந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஒரு திறமை இருக்குதோ அது எல்லாமே அந்தந்த விதத்துல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை வெளிப்படுத்திக்கலாம். ஒவ்வொரு கிளாஸுக்கும் தனித்துவமான ஒரு ஃபேஷன் இருக்கும். அங்க பேரு நல்லா சாப்பிடுறாங்களே அவனுங்க பிசிக்கல் எஜுகேஷன், அப்புறம் இந்த சைடு இருக்கானுங்க பேரு இவனுங்க வந்து வோக்கல் டான்ஸ் கிட்ஸ், அப்புறம் அந்த சைடு இருக்கவங்க தங்களை அழகா காமிச்சதுக்காக அந்த ஒரு ஃபேஷன் கிளாஸ்ல இருக்காங்க. ஹீரோவும் எங்க இந்த ஸ்கூல்ல என்ன எல்லாருக்கும் டை அடிக்கிறதுக்கு பர்மிஷன் இருக்கான்னு ஹேர் ஸ்டைல் எப்படி வேணும் வச்சுக்கலாமா. ஆனா ஹீரோ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம சரி இருந்தாலும் ஒரு விஷயத்துக்கு உங்ககிட்ட கேட்கணும், யாங்சோக் நீ எதுக்காக ஃபேஷன் கிளாஸை வந்து சூஸ் பண்ண. அப்ப பார்த்தா இதுக்கு முன்னாடி படிச்ச ஸ்கூல்ல வந்து சாரும் சொல்லியிருப்பாரு, இங்க பாருங்க உங்க பையன் வந்து ஃபேஷன் டிசைன் கிளாஸ்ல வந்து ரொம்பவும் சேர்றது நல்லது, ஏன்னா அதுல வந்து அவனுக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்கு அப்படின்னு ஹீரோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்காக போயிருக்கும் போது சார் தான் ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாரு. இங்க பாருங்க அதுக்குன்னு பிரத்யேகமான ட்ரைனிங் கொடுக்குற ஸ்கூல் இருக்கு, அது வந்து ஜியோவான் ஹை ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான நிறைய தனித்துவமான திறமைகளுக்கு தனியா கிளாஸ் எடுக்கிறாங்க அந்த ஸ்கூல்ல. கண்டிப்பா உங்க பையன் அந்த ஸ்கூல்ல சேர்ந்தானா அவன் நல்லா வருவான், ஏன்னா அவனுடைய கிரேட்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தகுந்த போல தான் இருக்கு. அப்படி
அப்படின்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணதன் பேர்ல தான் இப்போ ஹீரோ வந்து சேர்ந்திருப்பான். அது அது என்னன்னா கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். அதனாலதான் அதே தான் எனக்கு சூப்பர் ஃபன்னு கிடைக்கும் போல இதுக்கப்புறம் உன் கூட இருக்கிறதுனால அப்படின்னு அவனும் ஒரு மாதிரி பேசிட்டு ஹீரோ அவளை கண்டுக்காம அந்த இடத்துல சாப்பாடு வாங்க போறான். சரி, அப்புறம் என்னோட ஸ்கூலை பத்தி என்ன நினைக்கிறேன்? இது நல்ல பெஸ்டான ஸ்கூல் மாதிரி தெரியுது. என்ன இந்த இடத்துல என்னை யாரும் என்னுடைய லஞ்சுக்காக வெயிட் பண்ண வைக்கலையே. ஏன்னா எப்பவுமே என்ன கடைசியாக தான் நிக்க வைப்பானுங்க. என்னடா சொன்ன? ஹீரோ பார்த்தா பழைய பாடி நினைப்பிலேயே பேசிட்டு இருக்கான். அந்த ஸ்கூல்ல நடக்குது. ஒண்ணுல போய் சாப்பிடும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு இருக்க ஜிங்ஸக்கு இன்னொரு பக்கம் ஹீரோ மேல காண்டில் இருக்கான். பாடம் நடந்துட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஹீரோவும் சோம்பலா இருக்கு. அவனுக்கு என்னால அட்டென்ஷன் கொடுத்துலாம் பார்க்க முடியாது. ஏன்னா எஸ்டர்டே நான் ஓவரான நிறைய புதிய விஷயங்களை பண்ணேன். என்னடானா ஹீரோவும் பாக் யங் சோக் இப்போ என்ன பண்றது, இந்த பாடியால என்ன பண்ண முடியும்ன்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இது உன்னுடைய பாடி, நீ தான் கத்துக்கணும் சொல்ல. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு அப்பா அம்மா வந்து தன்னுடைய குழந்தைக்கு நடந்து போற விஷயத்த முதல்ல கத்துக் கொடுக்கறத ஹீரோவும் பார்த்துட்டு ஆமா எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் கத்துக்கினா தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோ நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த பேரண்ட்ஸ் ஷாக்க வராங்க. அங்க பாருங்க, அது கண்டிப்பா செலிபிரிட்டி தான் அப்படி நடந்து போறான்னு நினைக்கிறேன். அவர் பார்க்க ரொம்ப அழகாக இருக்காருன்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்துட்டு இருக்கேன். கேட் வாக்க பண்ணிட்டு இருக்காரு. இல்ல வேற பண்ணுவாரு. இது கண்டிப்பா எனக்கு புதுசு இல்ல. பட் இருந்தாலும் இந்த பாடி வச்சு புதுசா நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒன் சொல்லிட்டு ஹீரோ நடந்து போயிட்டு இருப்பான். நடந்து போறது கொஞ்சமா ஸ்பீட் ஏறுதுன்னு பத்தாதுக்கு ஹீரோ பார்த்தா கால் தடி கீழே விழப்போமா. அட கடவுளே, இது என்னடா இவ்வளவு வேகமாடி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா அதுல இருந்து ஜம்ப் பண்ணிடுவான். அட கடவுளே, என்னோட பாடி ரொம்ப லைட்டா இருக்கு. இவங்களும் இன்னொரு பக்கம் பார்த்துட்டு ஷாக்காவேன். ஹீரோ அதுக்கப்புறம் அதுல இருந்து வேகமா வர்றான் அவனுடைய வீட்டுக்கு. கடவுளே, இந்த பாடியால் இவ்வளவு வேகமா ஓட முடியுமா? என்னுடைய பழைய பாடி விடுவது ரொம்ப லைட்டா இருக்கு அப்படின்னு ஹீரோ அதே இடத்துல இருந்து தன்னுடைய வீட்டுக்கு ஓடி வந்துட்டு இருக்கான். நேற்று நான் அப்படி ஓடி வந்ததுனால தான் எனக்கு இந்த அளவுக்கு டயர்டு. அடுத்த மட்டும் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு ஹீரோவும் பார்த்துன்னு அதே இடத்துல தூங்க. இப்போ பார்த்தா இந்த பாடியில் ஏஞ்சிக்கிறான். என்னுடைய கிளாஸ் எங்க இருக்கு? அட கடவுளே, அந்த இடத்துல ஸ்கூல் நடந்துட்டு இருக்கு. நான் என்னடா இந்த இடத்துல இப்படி வந்துட்டேனே, எப்படியாச்சும் ஏஞ்சி வைக்கணும். அப்படியே அங்கே கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. நான் எங்கன்னா ஏஞ்சிக்கிட்டு அவன் அங்கே தூங்கிட்டு இருக்கான். திரும்பி போய் தூங்குறேன் ஏஞ்சி கூட எப்படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்ப தூங்க ஆரம்பிக்க. ஆனா ஹீரோக்கு தூக்கமே வரல. அட கடவுளே, தூக்கமே வரல. ஏன்னா நேற்று நைட்டு ஃபுல்லா நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன். அந்த பாடியை வச்சு தான் டெக்கப் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாத்தையுமே. அதனாலதான் இப்போ எனக்கு நிம்மதியாக தூக்கம் வர மாட்டேது. திரும்பி தூங்கணும் சொல்லிட்டு ஹீரோடைய நினைப்பே அப்படியே தூங்க வைக்காம. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ இப்போ சாயங்கால டைம்ல ஏஞ்சிக்கிறான். யாருது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏஞ்சிக்கிறேன். இவ்வளவு வேமுடுத்த இவ்வளவு பயந்துறான். எதுக்கட என்ன வேமுத்துட்டேன்? அட கடவுளே, அப்பனா இவதான் என்ன ஏப்பி விட்டுருக்கான். ஆனாலும் இங்க பாரு, கிளாஸ் முடிஞ்சது கூட நீ தெரியாம அப்படியே தூங்கிட்டேன். சரி, வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நீ வேற தூங்குறியா? அப்படியே விட்டு போனா நல்லா இருக்காது. உன்னை எழுப்பலாம்னு சொல்லிட்டு தான் எழுப்பினேன். நீ பண்ண உதவிக்கு வார்த்தையில ரொம்ப நன்றி ஹீரோ சொல்ல. அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ்லாம் சொல்லாதரா, பிரச்சனை இல்ல. இதுக்கப்புறம் நீ எப்ப தூங்கினாலும் சொல்லு, நானே உன்னை ஏப்பி விடுறேன். அதுக்கப்புறம் ஹீரோ 24 hours இயங்கிட்டு இருக்கிற ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு வரான். ஒரு சூப்பர் மார்க்கெட் தான். நைட் ஷிப்ட்ல கரெக்டா பண்றியாடா தம்பி? ஓகே சார். என்ன நான் காலையில நல்லாவே தூங்கிட்டேன். கண்டிப்பா நைட்டு ஃபுல்லா வேலை பார்க்கறேன். அப்போ அந்த ஸ்டூடெண்ட் சொன்ன ஆளு நீ தானா? அப்போ உன்னுடைய கிளாஸ்ல நீ காலையில நல்லா தூங்கிட்டு இருக்கியா? அப்புறம் பார்த்தா ஹீரோவும் அந்த பாடியை வச்சு இந்த இடத்துல இந்த சூப்பர் மார்க்கெட்ல வேலைக்கு ஆட்கள் தேவைன்ற போஸ்டரை பார்த்து தான் ஹீரோ உள்ள வந்திருப்பான். நைட் ஷிப்ட்ல இந்த இடத்துல வேலை பார்க்கணுமா? நைட்டு 9 மணிலேருந்து காலையில 7 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ உள்ள போக, சார் இந்த இடத்துல பார்ட் டைம் ஜாபுக்கு ஒர்க்கர் வேணும்னு போட்டிருக்கு, தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அவனு கேட்க. ஹீரோட அழகுல அவரும் அட கடவுளே, இந்த பையன் இந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் பார்க்கவே, நமக்கு ஜாக் பாட்டு தான் இன்னைக்கு. தாய் கடவுளே, கண்டிப்பா நீ நன்றி தான் சொல்லணும். உனக்கு ஒரு நல்ல ஆளை எனக்கு அனுப்பிட்டு இதுக்கப்புறம் ஓடாத என்னுடைய கடையில இந்த பையனை ஒரு வேலைக்கு ஆளை போட்டுட்டேன்னு வச்சுக்க, எல்லா பொண்ணுங்க கஸ்டமர்ஸும் என்னுடைய கடைக்கு வந்து பணம் கோவியம், எனக்கு நான் ரிச் ஆயிடுவேன் சீக்கிரமாவே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரு யோசிச்சுட்டு இருக்கிற ஹீரோவை பார்த்துட்டு, சார் உங்களுக்கு எதனா ரெஸ்யூம் தேவையா? இல்ல தம்பி, எனக்கு எதுவும் தேவையில்லை, உனக்கு எதுவும் தேவையில்லை. எப்போது இருந்தா வரலாம், நீ இன்னைக்கு ஆரம்பி, இன்னைக்கே வா வேலைக்கு. என்னது, அப்ப நீ ஒரு ஹைஸ்கூல் ஸ்டூடெண்டா, நீ வாடா பாத்துக்கலாம், உனக்கு அதிகமான சம்பளமே நான் கொடுக்குறேன். அப்புறம் அவரும் அந்த ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுக்குறாரு. ஓ, இதுதான் அந்த ட்ரெஸ்ஸா? ஆனா சார் இந்த இடத்துல எனக்கு ஒன்றும் அந்த வேலை இல்லை, அந்த வேலை என்னுடைய நண்பனுக்கு தான் தேவை. என்னது, உன்னுடைய நண்பனுக்கா அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் தான் நம்ம தலைவன் வந்து சேர்ந்திருப்பான். கண்டிப்பா இந்த பாடியை பார்த்துட்டு அந்த ஆள் வேணாம் தான் சொல்லுவான். அவன் பாக்குற பார்வையில தெரியுது, தம்பி கண்டிப்பா நீ வேலைக்கு வேணாம்ப்பா. என்ன சார் சொல்றீங்க? ஆனா என் நண்பன் தான் சொன்னானே நீங்க சேர்த்துப்பீங்கன்னு. அவன் இருக்கும்போது சொன்னேன், அவன் தான் வந்து சேர்ந்துருவான், அவனுடைய சாமிங்க பார்த்து சொன்னேன். ஆனா நீ பார்த்தா எப்படி இருப்பேன், என் கஸ்டமர் ஒருத்தன் கூட வர மாட்டானே, உன்னை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடிடுவான் போலியே. சார் இல்ல சார், அப்படிலாம் இல்ல தம்பி. ஃபர்ஸ்ட் உனக்கு இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருடைய பிராண்டு, இந்த பேர்லாம் தெரியுமா, என்ன ரேட்டிங்லாம் தெரிஞ்சாதான் தம்பி கரெக்டா போட முடியும். நீ படிச்சிருக்கியா ஃபர்ஸ்ட்? எல்லாம் படிச்சிருக்கேன் சார். அப்புறம் ஹீரோவும் பார்த்தா அந்த இடத்துல இருக்க சிகரெட்ஸோடைய பிராண்ட் எல்லாம் ஈஸியா சொல்றான். டே தம்பி, என்னடா கலக்குற, எப்பறம் உனக்கு இதெல்லாம் தெரியும்? ஏன் எனக்கு தெரியும்னா, நிறைய அடிபட்டு வாங்கி கொடுத்துருக்கேன்ல, அந்த அனுபவம் தான் அப்படின்னு பார்த்தா அதிர்ச்சில. அதுக்கப்புறம் இந்த வேலையை கொடுத்துருப்பாரு. கண்டிப்பா இந்த ஜாப் எனக்கு கண்டிப்பா செட் ஆகும், ஏன்னா நான் பணம் சம்பாதிச்சே ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு கஸ்டமரை வந்து வாங்க, அதுக்கப்புறம் அதுக்கான பில்லை போட்டு ஹீரோவை கொடுக்க, சரி தம்பி உன் ஃப்ரெண்டை கேட்டுதான் சொல்ல, எங்க பாரு நல்லபடியா கடையை பார்த்துக்கோ. இன்னொரு பக்கம் அவர் கிளம்பின பிறகு ஹீரோவும், அடேங்கப்பா எனக்கு கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல ஒரு ஜாப் கிடைச்சிச்சு, வேற லெவல் வாழ்றதுக்கு இதுக்கப்புறம் பணம் சம்பாதிக்க போறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவனுக்கான ஒரு ரொட்டீனை எழுத ஆரம்பிக்கிறான். ஷெட்யூல் வந்து எந்த ஃபேட்டா இருக்கிற பாடியை வந்து நைட்டு முழுக்க வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்காக பயன்படுத்துவேன். அப்புறம் அந்த நல்லா இருக்கிற அந்த பாடி வந்து ஸ்கூலுக்காகவும் வெளியே போறதுக்காகவும் பயன்படுத்திப்பேன். அதிகமா நைட்ல நான் இந்த இடத்துல வேலை செஞ்சேன்னா பகல்ல கண்டிப்பா அந்த பாடியை பயன்படுத்தி வெளியே போவேன். இதே மாதிரி ரொட்டீனா நடக்கும். என்னுடைய ஃபேட்டான பாடி ரொம்பவும் டயர்டா இருந்தாலும் நான் ஃபோர்ஸ் பண்ணி எப்படி இருந்தாலும் அந்த பாடியை எழுப்ப வச்சு அது மூலியமா வேலை எல்லாத்தையுமே செய்ய முடியுது. அதுக்கப்புறம் ஹீரோவும் பார்த்துட்டு அவனுக்கு கொஞ்சம் பசிக்குது. அப்புறம் வெல்கம் சார், வாங்க. அப்புறம் அவனுங்களும் வர ஒரு 3 பேர் பார்த்தா நம்ம ஹீரோவுடைய கிளாஸ்மேட்ஸ் தான். அட கடவுளுக்கு, இவனுக்கு எல்லாருமே என்னுடைய கிளாஸ்மேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவனும் ஷாக் ஆவேன். ஹலோ, அந்த பிராண்ட் எனக்கு கொடு, அந்த சிகரெட். சார் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஐடி காமிங்க, ஐடியா பார்த்துட்டு உங்களோட வயசை பார்த்துட்டு தான் நான் கொடுப்பேன், ஏன்னா அதுதான் என்னுடைய ரூல்ஸ். எனது ஐடியா சார், கொஞ்சம் ஐடி கொடுங்க சார். அதுக்கப்புறம் அவன் கொடுக்க செக் பண்ண, சார் உங்களுக்கு
கொடுக்க முடியாது. ஏன் என்னோட வெயிட்டை வச்சு உனக்கு தெரியலையா? இல்ல சார் வெயிட்ல எல்லாம் பிரச்சனை கிடையாது, ஆனா ஐடியா வச்சு பார்க்கும்போது எனக்கு நம்பிக்கை இல்ல, உங்களுக்கு வயசு ரொம்ப கம்மியா இருக்கும் போலயே, எப்படிடா நீ இந்த மாதிரி சொல்லுவேன், எனக்கு கொடுக்குறியா இல்ல பிரச்சனை பண்ணிட்டா? இல்ல சார் இப்பதான் எனக்கு புதுசா வேலை கிடைச்சிருக்கு, இதையும் கெடுத்து விட்டுறாதீங்க, என்னோட மேனேஜர் அப்பமா கோவப்படுவாரு. டேய் என்னடா வாங்கினியா இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஜிங்ஸுக்கு வந்துட்டு கடுப்புல இருக்கான். அடக்கடவுளை இந்த பையனா? ஓ இவரா சாரோட கடை தானே இது, இந்த இடத்துல வேலை பாக்குறாரா, வேலைக்கு வெயிட் வச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிங்ஸாக்கும் அந்த இடத்துல இருக்கிற நிறைய பொருட்களை எடுத்துட்டு வரான். இங்க பாரு இது எல்லாத்துக்கும் நீ தான் பே பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் கொடுக்க. என்னது நான் பே பண்ணுமா? ஆமாடா மேஜன் முன்னாடி மட்டும் என்கிட்ட சொன்னேன் 3 பேர் காஃபி சாப்பிடலான்னு, இப்போ என்ன அப்ப பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போட்டு அடிக்க. டேய் ஜிங்ஸாக் என்னடா ஆச்சு, அவன் கூட என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, என்னடா அவன் பண்ணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நண்பங்காரங்களுக்கு பிரிச்சு விட அந்த சண்டையை. அதுக்கப்புறம் பார்த்து அழ வச்சுட்டு ஹீரோவன் அவனை கட்டி எனக்கு வச்சு போஸ்ட் கொடுக்க சொல்றாங்க. தம்பி என்ன மன்னிச்சிருப்பா, என்ன உனக்கும் அவனுக்கு பிரச்சனை தெரியல, பட் இருந்தாலும் இது பார்க்கவே நல்லா இருக்கு, ஃபார் ஸ்டில் எடுத்துக்கிறேன், இதுதான் நாளைக்கான ஒரு ட்ரெண்டிங்கான போஸ்டா இருக்க போகுது, தயவு செஞ்சு போலீஸ் கிட்ட மட்டும் சொல்லிடாத, சொல்லிட்டுனா இன்னமும் பிரச்சனை பெருசாயிடும், அப்புறம் உன்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க கிளம்ப. ஹீரோ அழுவ ஆரம்பிக்கணும். திரும்பவும் பழைய விஷயத்துல யோசிச்சு பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ண. ஹீரோ இருந்தாலுமே பொறுமையா அட்டன் பண்றான். ஓ ஒரு வழியை எடுத்துட்டியா, உனக்கு தான் ரொம்ப நேரமா கால் பண்ணியிருந்தேன், நீ எடுக்கவே இல்லை, எதுக்குமா கால் பண்ணீங்க? ஒன்னும் இல்லப்பா ஸ்கூல் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, அப்புறம் ரெண்டுக்கு வீட்டு எடுத்து எல்லாம் கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிடுச்சா, எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு, ஒரு நாள் வந்து நான் பார்க்கணும் நீ எப்படி வாழ்றேன்னு. அந்த இடத்துல நான் நல்லா தானே இருக்கேன், பிரச்சனை எல்லாம் இங்க எதுவும் கிடையாதுமா, அங்கத்தை விட இங்க ரொம்ப நிம்மதியா தான் இருக்கேன், அப்புறம் நான் கால் பண்றேமா, ரொம்ப பிஸியா இருக்கேன் இப்போ, சரி ஓகேப்பா நான் அப்புறமா கால் பண்றேன், ரொம்ப கண்ணு முடிச்சல படிச்சிட்டு இருக்கத யாங் சாக், எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா கால் பண்றேன், அம்மா ஒரு நிமிஷம் இருங்க, என்ன வேலை என்ன பண்றீங்க நீங்க? அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க ஒவ்வொரு கடையிலையும் போயிட்டு இந்த அட்டை பாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க, அது எல்லாமே கலெக்ட் பண்ணி அதை விற்கிறாங்க. ரொம்ப நன்றி சார், எதுக்காக இந்த நைட்லயும் வந்து இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்கம்மா? எல்லாம் என்னோட பையனுக்காக தான், என் பையன் வேற இடத்துல போய் தங்கி படிச்சுட்டு இருக்கான், அவனுடைய செலவுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அவன் தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் அதை எடுத்துன்னு கிளம்ப. மறுநாள் வந்து ஹீரோவும் காலையில கிளாஸுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பெருமிச்சு விட்டு போறான். எல்லாருக்கும் ஆய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அண்ணுல அந்ததுக்கு வரேன். ஹாய் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன். எங்க பாரு ஒரு ஃபன்னியான பிக்சர் இவங்க காமிச்சிட்டு இருக்காங்க, சூப்பரா இருக்கான், பண்ணி மாதிரி இருக்கான் பாரு, பார்த்து அவனை கட்டி எடுத்துருக்காங்கப்பா. ஒன்னும் இல்ல லாஸ்ட் நைட்ல வந்து ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல நாங்க வாங்கறதுக்கு போனோமா, இவன் பிரச்சனை பண்ணா ஜிங்ஸுக்கு என்ன தெரியல, திடீர்னு கடுப்பாயிட்டு இவன் மூஞ்சில ஒரு குத்து விட்டு அதுக்கப்புறம் அவனை படுக்க வச்சு குத்துன்னு குத்துனான். அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம், இந்த பண்ணி பார்க்கவே நல்லா இருக்கானே, சரி அவன் அம்மனை கட்டியா வச்சு போட்டோ எடுத்து அது போஸ்ட் போடலாம் சொல்லிட்டு தான் எடுத்துன்னு அந்த போட்டோவா, என்னது அம்மனை கட்டியாவா அப்படின்னு சொல்லிட்டு அனுல அதுக்கப்புறம் அதை கேட்டுட்டு சிரிக்கிறான். ஆமாமாம்பா கண்டிப்பா இவனே பார்க்க இப்படி கொய்த்து போன பண்ணி மாதிரி இருக்கானா, இவனை பெத்த அந்த ஆத்தான ஒருத்தர் இருப்பாளே அவ்வளவு பண்ணி மாதிரி தான் இருப்பாள் போல, பண்ணிக்கு பிறந்தது பண்ணியே தான் இருக்கும், கண்டிப்பா இவன் பண்ணி பரம்பரையை சேர்ந்தவனா தான் இருப்பான் அப்படின்னு ஹீரோடைய அம்மாவை பத்தி அவனுக்கு ஒண்ணுமோ கேவலமா பேச. ஹீரோ செம்ம கடுப்புல இருக்கான். அவங்க அம்மாவை பத்தி யோசிக்கிறான். டேய் இன்னொரு முறை கட்டாயமா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அவங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனுக்கு உதவி பண்ணிட்டு இருப்பாங்க உங்களுக்கு தெரியுமாடா அப்படின்னு ஹீரோ கோவமா பேசுறதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக்காவே இன்னொரு பக்கம் ஜிங்ஸுக்கும் ஹீரோவை பார்ப்பான். டக்குன்னு நம்ம மேஜினை பார்க்க, மேஜின் பார்த்தா ஹீரோவை பார்த்துட்டு பார்த்துட்டு கடுப்புல வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கு, நீ ரொம்பவும் எல்லாரையும் அட்ராக்ஷன் தான் இழுத்துட்டு இருக்க, செம்ம கடுப்பாவது எனக்கு, ஒன்னு நான் இன்னைக்கு சும்மா விட்டு மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோக்கும் அவனுக்கு இடையில சண்டை நடக்க போகுது. இது எல்லாமே ஸ்கூல் முழுக்க பரவ எல்லாருமே வந்து பார்க்க ஆரம்பிக்க. ஹீரோவும் டே இங்க பாரு உங்களோட சண்டை போடணும் எனக்கு ஆர்வம் கிடையாது, தயவு செஞ்சு என்னை விட்டுரு, ஆனா நான் பார்த்தேன் உன்னோட கையை நீ முறுக்கிறத, மேஜினும் ஜிங்ஸாக்கு வேணாம் சண்டைக்கெல்லாம் போகாத அப்படின்னு அவளையே பாக்குறா. இன்னொரு பக்கம் இவனுக்கு ரொம்ப எரிச்சலாயிட்டு, டே ஒன்று நான் இன்னைக்கு உயிரோட ஓட மாட்டேன்டா அப்படின்னு நடக்குதுல இவனை போயிட்டு அடிக்கலான்னு போக. இன்னொரு பக்கம் பார்த்தா திடீர்னு ஒரு பையனை வந்து தடுக்க. ஜிங்ஸுக்கும் என் கையை ஒரு ஹாங் ஜியோங் நீ இதுல தடையிடுறான், இதுக்காக இவன் இப்படி பண்றான் அப்படி ஹீரோ உன பக்கம் ஷாக்கா இருக்கு. அதுக்கப்புறம் அவன் கையை உதற தள்ளிட்டு ஹீரோவை போட்டு அடிப்பான் பாருங்க. ஆனா ஹீரோ அசால்ட்டா வந்து தப்பிப்பான். கூட இருக்கவங்களாம் கண்டிப்பா அவனுடைய அடியில இருந்து தப்பிக்க முடியாதுன்னு வார்த்தை விடுவானுங்க. ஆனா ஹீரோ தப்பிச்ச உடனே ஷாக் ஆவானுங்க. ஏன்னா ஹீரோக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி அந்த ஸ்கூல்ல அந்த பையன் போட்டு அடிச்சதுல நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிருப்பான். அதாவது பஞ்சஸ் எல்லாமே டைரக்டா அடி வாங்கதுல அவனுக்கு தெரியும் எப்படி வரும் என்ன ஆகுன்றது. அது மட்டும் இல்லாம அந்த சமயத்துல வந்து அவனுடைய பாடி வந்து டக்குன்னு மூவ் ஆகாது, ஆனா அந்த பஞ்ச் வந்து எப்படி வரப்போகுதுன்றது தெரியும். ஏன்னா பாடி ஃபேக்டா இருக்கிறதுனால டக்குன்னு மூவ் ஆகுதுனால இப்போ ஹீரோவும் யோசிக்கிறான், இப்போ என்னுடைய பாடி ரொம்ப லைட்டா இருக்கிறதுனால என்னால இந்த பஞ்சஸை கிளியரா பார்த்தாலுமே ஈஸியாவும் தப்பிக்க முடியுது, இது ஒரு நல்ல விஷயம். இன்னொரு பக்கம் ஜிங்ஸுக்கும் பார்த்துட்டு ஷாக் ஆவான், எப்படி இவன் தப்பிச்சான். எல்லாரும் இன்னொரு பக்கம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்க. இவனுக்கு இன்னொரு பக்கம் கடுப்பாது, இன்னொரு பக்கம் மேஜினும் ஒரு மாதிரி இவனையே பாக்குறான். கண்டிப்பா இவனை இன்னைக்கு நான் உயிரோட போக விட மாட்டேன், இவனை இதே ஏதாவது கொலை பிறந்து திரும்பி போய் அடக் பண்ண. ஹீரோ அசால்ட்டா இருந்து தப்பிச்சிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல ஹீரோ வந்து ஒரு ஓரமா போய் மாட்டினியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் அட்டை கொடுக்கறதுக்காக ஒரே ஒரு குத்து கொடுப்பான். பட் இருந்தாலுமே அதை வந்து கையால தடுத்துருவான். எப்படி இவன் என்னுடைய பஞ்சையை கையால தடுத்துறான், இவன் எப்படி டாஜ் பண்ணு சொல்லிட்டு அவன் ஆச்சத்துல இருக்க. ஹீரோவும் அட கடவுளே நான் டாஜ் பண்ணிடுறேன், இன்னமும் கடுப்பாக போறான் இவன். ஆனா இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு டாஜ் பண்றதுக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோவை எல்லாருமே போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இதே விஷயத்தை தான் அவனு யோசிச்சு பார்ப்பான். சிட்டில ஒரு முறை இவன் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட வச்சுட்டு அவங்க எல்லாருமே வீடியோ எடுத்து போஸ்ட் போடுது சோஷியல் மீடியால. திரும்பவும் அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்கறான். அவனை சும்மா விட மாட்டேன்டா அவனை அப்படின்னு இப்போ ஹீரோவும் அட்டாக் பண்ண தயாராகிறான். ஒரு நாள் என்னைக்குமே ஜெயிக்க முடியாது பண்ணி, நீ பண்ணியா மட்டுமே தான் தாக்க போற கடைசியில அப்படின்னு அந்த இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் புள்ளி பண்ண அந்த பையனுடைய வார்த்தைகள் ஹீரோக்கு ஞாபகம் வந்துட்டு அவங்க அம்மாவை யோசிச்சு பார்க்கறான். பண்ணிக்கு பிறந்தது பண்ணியா தானே இருக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையோட ஹீரோவோ கடுப்புல ஒன்னா எனக்கு சும்மா விட மாட்டேன் யாருன்னு காமிக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய முழு பவரை பயன்படுத்தி அவனுடைய அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு ஒரே ஒரு வயதுல ஒரு குத்து கொடுப்பான். அதுலயே அவன் கதி கலங்கிடுவான். ஜிங்ஸுக்கு அடிச்சிட்டானு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. எல்லாரும் இதை பார்த்துட்டு ஹீரோக்கு ஆதரவு பேசுறது மட்டும் இல்லாம அவன் அமேசிங் சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாலுக்கு வந்து அசிங்கமாயிடுச்சு, எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடுச்சு, சும்மா விட மாட்டேன்டா மீஜின் வேற பார்த்துட்டா. அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயம் வந்து மற்ற கிளாஸுக்கு எல்லாமே பரவ ஆரம்பிக்குது. வோக்கல் டான்ஸ் கிளாஸை காமிக்க அந்த இடத்துல பார்த்தா ஒருத்தன் ஒரு பையனை பட்டு புள்ளி பண்ணி பேசணும் பண்ணிட்டு இருக்கான். ஒரே பஞ்சில் ஜிங்ஸாக்கு தோக்கடிச்சானா, அதுவும் நியூ ஸ்டூடெண்டா. இன்னொரு பக்கம் ஆர்கிடெக்சர் கிளாஸை காமிக்க பார்க் யங்ஸா
இருக்கான், பார்க்கவும் நல்லா இருக்கான், பாப்புலரா வேற ஆயிட்டான், அவனை விடக்கூடாது. அப்போ அவன் கூட இருக்கிற அடியாலும் அவ்வளவுதான், அந்த பையன் காலி. ஏன்னா பர்ன் கர்ன்கிலோடைய லீடரா இருக்கிற பாஸ்கோவோட கண்ணுல அவன் பட்டுட்டான். அவன் நிலைமை மோசமாக போகுதுன்னு சொல்ல என்னோட பக்கம் பார்த்து சம்மந்தமே இல்லாம அழுவ ஆரம்பிக்கிறான் கோவத்துல. அதுக்கப்புறம் ஹீரோ வேலை செஞ்சுட்டு இருக்கிற அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோரை காமிக்க அந்த இடத்துல ஒரு லேடியும் பில்ல போறதுக்காக வந்து இருக்கும் போது நம்ம ஹீரோடைய முகத்தை பார்த்துட்டு ஒரு மாதிரி மூஞ்சி சுழிச்சுக்குது. ஆனா அது மூஞ்சி அது மாதிரி தான் இருக்குன்றது அதுக்கு தெரியல. ஹீரோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஆனா அப்ப இருந்ததை காட்டிலும் இந்த உடம்புல என்ன மக்கள் பாக்குறது எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பார்க்க நல்லா இருக்கவங்க மட்டும்தான் ஒழுங்கா நல்லபடியா நடத்துறாங்க, என்ன மாதிரியான ஆளுங்களை இப்படி நடத்துறாங்க அப்படின்னு ஹீரோவும் அவனுடைய கடையில யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ அப்ப ஒரு பையனும் கடைக்குள்ள நுழைஞ்சு திருன்னு முயற்சின்னு ஏதோ ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்காக பார்ப்பான். எடுத்தது மட்டும் இல்லாம அது தன்னுடைய ட்ரெஸ் போட்டு ஒழிக்க வச்சு அவனும் வெளியே போலான்னு பார்க்க கரெக்டா இதை பார்த்துட்டு தம்பி என்னப்பா பண்ணிட்டு இருக்க, தம்பி உள்ள வச்சுட்டு இருக்கிற அந்த சிப்ஸ் பாக்கெட் எடுத்து வெளியே வைப்பான். அதுக்கு பில்லு போட்டு தான் பையன் எடுத்துட்டு போனத. அதுக்கப்புறம் அவன் வந்து ஓட அட கடவுளே இந்த பையன் எதுக்கு இப்படி பண்றான், என் வேலை படும் போலியே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனை துரத்துக்கினே தான் போறான். ஹீரோ அதுக்கப்புறம் துரத்து போய் டே நில்றா இருந்தாலுமே அவன் ஓடிட்டு இருக்கான். ஒரு இடத்துல அவனும் ஒரு சந்தில போயிட்டு யாருக்கிட்டயும் அதை கொடுக்க ஹீரோ இதை பார்த்துறான். சூப்பர்ரா, சொன்ன வேலையை பர்ஃபெக்டா பண்ணிட்டேன். ஏய் இங்க பாருடா, இந்த சோடா பொடியை ஃபாலோ பண்ணி இதை பண்ணி வர இந்த இடத்துக்கு வந்துருச்சு. ஏய் எங்க பாரு, அன்னைக்கு ஒரு நாள் ஒண்ணு போட்டோ எடுத்தோம்ல, அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோ இதை கட்டிட்டு சோகமாவே ப்ளீஸ் அதை கொடுத்துருங்க, என்னோட வேலை போயிட்டு வரணும். என்ன சொன்ன அப்பனா இதை நான் இன்டர்நெட்ல போட்டு விட்டுட்டேன். என்ன சொன்ன அவ்வளவு பண்ணாதீங்க, அந்த பிக்சரை வச்சு நாங்க எதுவும் பண்ணக்கூடாதுன்னா மூடிக்கிட்டு கம்முன்னுறா, இல்லைன்னா இன்னொன்னு எடுக்கலாமா இப்ப? ஓகே. ஏய் இது எப்படி இருக்கும், இந்த ரெண்டு லூசஸையும் ஃபைட் பண்ண விட்டுட்டு அதை நம்ம வீடியோ எடுத்துக்கலாம், போங்கடா அடிச்சிருமால, இதுல யார் ஜெயிக்கிறீங்கன்றது பார்க்கலாம், பார்க் ஜின் ஹோ அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க ஆரம்பிக்க இந்த ஒரு பக்கம் இவனும் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அவனை போட்டு கண்டு மணிக்கு அடிக்கிறான். இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த சிப்ஸ் பாக்கெட்லான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு கலாச்சி பேசிட்டு இருக்க. டேய் குழந்தை பசங்களா இந்த இடத்துல என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் யாரோட பார்த்தாலும் பாஸ்கோ தான் வந்திருக்கான். பாஸ்கோ நீங்க என்னப்பா பண்ற, பாஸ்கோவான்னு சொல்லிட்டு ஹீரோவன் ஷாக்காவே இந்த வீடியோ எடுத்து அந்த பையனை பிடிச்சி பாஸ்கோவை கழுத்து நடிக்கிறான். டேய் அப்பாவி பசங்களை இப்படிதான் பிடிச்சி பண்ணிட்டு இருப்பீங்களா, உன்ன மாதிரியான ஆளுங்களால தானே நம்மளுடைய ஸ்கூலுடைய கெட்ட பேரே வருது, உன்ன மாதிரியான பேட் கைஸ் அடிக்கிறதுக்கு தான் நாங்களே ஒரு கேங்கா உருவானோம். இல்ல இந்த ஒரு முறை எங்களை மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நாங்க பண்ண மாட்டோம். ஹீரோவும் அப்படியேங்கப்பா இவன் கிட்ட இருக்கிற பவர் வேற லெவலா இருக்கு, வாயை மூடிக்கிட்டு இந்த கிளம்புடா வீட்டுக்கு அப்படின்னு அவன் கொடுத்த அந்த வாய்ஸ்லயே அவனுக்கு எல்லாம் கதி கலக்கிட்டு போயிடும் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல ஓடிறானுங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருடைய கண்ணுக்கு வந்து அவன் ரொம்பவும் கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தின ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி தெரியும். நீங்க ரெண்டு பேரும் நல்லா தானே இருக்கீங்க, உங்களுக்கு எதனா வேலை இருந்துச்சுன்னா போய் பாருங்க. ஆமா என்னுடைய வேலையே போயிட்டு இருக்கும், இல்லைன்னா என்னத்துக்கு நல்ல வேலை நீங்க வந்தீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு ஹீரோவும் சொல்ல. என்னையா சொன்ன ஒன்னும் புரியல, நான் நன்றி சொன்னேன். அப்புறம் பக்கத்துல இருந்த பார்க் சிங்ஹோவும் ப்ரோ உன்னோட காதல இருக்கிற அந்த ஏர்பட் சைடு சாரி என்ன மன்னிச்சிருங்க ரொம்ப நன்றி பாஸ்கோ. உன்னை எனக்கு தெரியும்பா, நீ என்னோட ஸ்கூல் தானே ப்ரோ? ஆமா நான் பார்க் ஜின்ஹோ 10th கிரேட் ஃபேஷன் கிளாஸ் சேர்ந்தவன் தான். ஹீரோ இதை கேட்டு ஷாக் ஆயிட்டு என்னது நீ என்னோட கிளாஸா, என்னது சேம் கிளாஸா, என்ன பேசுற, இதுக்கு மட்டும் உன்னை நான் அந்த கிளாஸ்ல பார்த்ததே இல்லையே. அதுல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் அந்த இடத்துல தான் படிக்கிறான், அவனுடைய கிளாஸ்ன்றது கேட்கதான் அப்படி சொல்லிட்டேன். நீங்க சொல்றது பார்த்தா அந்த நியூஸ் ஸ்டூடெண்ட் தானே? ஆமா பாஸ்கோ என்ன பத்தி சொல்லிட்டு இருக்கான், தயவு செஞ்சு இந்த மாதிரி தனியா வந்து எந்த ஒரு விதத்திலையும் மாட்டிக்காதீங்க யார்கிட்டயும். ஹீரோவும் உன்னோட பக்கம் அவனை பார்க்க எதுக்காக இவன் தேவையில்லாம இப்ப கண்கலங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மறுநாள் ஸ்கூல்ல ஹீரோவும் அட்டன் சொல்லிட்டு இருக்கும் போது சாரும் அடக்கடவுளே இன்னைக்கும் பார்க் ஜின்ஹோ ஆப்சென்டா அப்படின்னு பார்த்துட்டு ஹீரோவும் அதுக்கப்புறம் யோசிக்கிறான், கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு நம்ம ஜிங்ஸக்க பார்க்க ஹீரோ அப்படியே திரும்பிக்கிறான். பார்த்துட்டு லபபால ரொம்ப காலில் இருக்கான். சரி எனக்கான கிளீனிங் டியூட்டி வந்து யாருன்றது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து கேபிட்டேரியால ஹீரோவும் ஹோனல் கிட்ட பாஸ்கோ யாருன்றதை கேட்கறான். நீ பாஸ்கோ கேட்கறியா, அவன் ஆர்கிடெக்சர் கிளாஸ் சேர்ந்தவன், அவனை பத்தி என்ன கேட்கணும் நீ? ஒன்னும் இல்ல கியூரியஸ் தான். அவனுடைய ரியல் நேம் வந்து லீ யன் டியா. அப்புறம் அவன் ஒரு கேங்கே ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கான் ஆர்கிடெக்சர் கிளாஸ்ல, அதோடைய பேர் வந்து பர்ன் கர்கில். அவன் தான் அந்த கிளாஸோட லீடரா? ஆமா பலத்தை அதிகமா வச்சுட்டு முட்டாள் வேலையா செஞ்சிருக்கிற பாஸ்கோ அவன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிக்கிறானுங்க. இவனுங்க 3 பேரும் நேற்று பார்த்து பயந்து ஓடினவனுங்க, அவன் எல்லாரும் நேரமா பார்த்து ஓவரா பேசுறாங்க. டேய் எதுக்கடா இங்க வந்து என்னுடைய மூட கழுத்துட்டு இருக்கீங்க, நான் அவன்கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்கேன்ல, இந்த மாதிரிலாம் சொல்லாத கண்ணு, அவன் உனக்கு தான், நாங்களும் யாங்ஸர் கூட ஃப்ரெண்ட் ஆகலான்னு ஆசைப்படுறோம். அதுக்கப்புறம் இவனுங்களும் அங்க பாரு பாஸ்கோ வந்துட்டான். அதுக்கப்புறம் வந்த உடனே ஹீரோவும் பாஸ்கோவா அவன்கிட்ட நம்ம நன்றியை சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பைத்தியக்காரன் அப்படியே போறான். இன்னொரு பக்கம் பாஸ்கோவும் இந்த பசங்க பாக்குறது மட்டும் இல்லாம அவனும் கூட இந்த லம்பால இருக்கிறத பார்த்துட்டு கோவத்துல அவன் கிட்ட போறான். பாஸ்கோ நேற்று பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சுடா, எதுக்கு எங்க கிட்ட வந்து பிரச்சனை பண்ண போறப்போ, இது சாப்பிட்ற இடம், பிரச்சனை எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பல்கா இருக்கிற பசங்க எல்லாம் பயப்படுறாங்க. எல்லாருமே தெரிச்சு ஓட ஹீரோ மட்டும் தனியா மாட்டிக்கணும். ஹீரோவும் நேத்து என்ன அட கடவுளே அந்த உடம்பு நான் கிடையாது, இந்த உடம்பு வச்சு நான் எப்படி சொல்றது அவங்ககிட்ட. நேத்து உன்னுடைய ஃப்ரெண்டுக்காக பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தியா, ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ ஒருத்தன் ரொம்ப கெட்டவன் தான்டா. உன் நண்பனுங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பிரச்சனை போது நீ எதுவுமே போய் பார்க்கல. இந்த இடத்துல யாரும் உனக்கு பாடத்தை சரியா கத்துக் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். நான் கத்துக் கொடுக்குற இந்த பாடத்தை ஒழுங்கா உட்காந்து கவனி பார்க்கலாம். ஒன்ன மாதிரியான இந்த மாதிரியான முகத்தை வச்சுட்டு இருக்கிறவனை பார்த்தாலே எனக்கு எரியுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஷோல்டர் மேல அழுத்தி உட்கார வைப்பான். எல்லாரும் பார்த்து பதறவானுங்க. அவ்வளவுதான் பாஸ்கோடைய ஷோல்டர் இருக்கிற எவனாலையும் தப்பிக்க முடியாது. பாஸ்கோ என்னையா பண்ணிட்டு இருக்க, அந்த பையனை இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன், அவன் என்ன தப்பு பண்ணா அப்படின்னு அவன் நல்லா சப்போர்ட் பண்ணலாம் பாக்க. ஏய் கொடுக்க பார்க்காத, அவன் ஒன்னும் கொலை பண்ணல, சும்மா நாலு வாத்திங்க அந்த பையனுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கான், வெயிட் பண்ணு. இன்னும் பக்கம் ஜிங்ஸாக இந்த விஷயத்தை பாக்குறான். அவன்
அவனே ஆச்சிட்டு போடுறான். என்னது யாங்ஸுக்கு வந்து பாஸ்கோ கிட்ட பிரச்சனையா? இன்னொரு பக்கம் ஜோயெல்லாம் பாக்குறான். அட கடவுளே, பாஸ்கோவோடைய ஷோல்டர் கிராப்ல இருந்து யாராலையுமே தப்பிக்க முடியாது. அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். ஹீரோவும் எதுக்கு என் கூட சம்மதம் இல்லாம இப்போ இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் எதுவுமே உனக்கு கெடுதல் பண்ணலையே. ஒன்னு நான் நல்லா வந்தானு நினைச்சிருந்தேன். ஏன்னா நீ தானே சொன்ன பேக்கா இருக்கிறவங்க யாருக்கிட்டுமே பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு. அப்படின்னு ஹீரோ அவனுடைய கையை கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க எல்லாருமே பார்த்து ஷாக்கா வராங்க. எப்படி அவனுடைய ஷோல்டர் கிராப்ல இருந்து தப்பிக்கிறான்? அப்ப அவ்வளவு ஸ்ட்ராங்கா? இதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரே ஹேண்டில் அவன் எல்லாத்தையுமே பிடிச்சி இருக்கிறானே அப்படின்னு ஒவ்வொருத்தருமே இதை பார்த்துட்டு தகச்சு போய் நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க பாஸ்கோ, நான் ஒன்னும் கெட்டவன் கிடையாது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க பாஸ்கோ தன்னுடைய இன்னொரு கையை பயன்படுத்தி அவனுக்கு குத்து கொடுக்கலான்னு பார்க்க. பட் ஆனா அவனுடைய நண்பன் காரணம் சரி சரி தம்பி, ஏதோ தப்பான புரிதல் தான் பாஸ்கோ மேல கையை வச்சுட்டான். அவன் மன்னிச்சு, நான் இப்போதைக்கு கவலைப்படாத. இல்ல நான் தான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். சரி ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. பாஸ்கோ மன்னிச்சிட்டவன என்ன ஓகே பாஸ்கோ, வா போலாம், போய் சாப்பிடுப்பா அப்படின்னு அவனுங்களும் அதுக்கப்புறம் அந்த இந்த கிளம்ப. பாஸ்கோவுடைய நண்பங்காரங்கிட்ட கூட இருக்கிற மட்டத்திலையும் ஒருத்தன் கேட்பான், எதுக்காக நீ பாஸ்கோவை தடுத்தேன்? பியோம்ஜி அந்த சின்ன பையனை போட்டு அவன் நொறுக்கி எடுத்துருப்பானே, அவன் ரொம்ப பேட் கை போல. முட்டல் மாதிரி பேசாத. பாஸ்கோ கண்டிப்பா அவன் நினைச்சிருந்தா அவன் நடிச்சிருக்கலாம். பட் ஆனா எனக்கு ஏதோ தப்பா பட்டது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பாஸ்கோ எந்த வகையிலையும் எனக்கு அசிங்கப்படக்கூடாதுன்னு ஆசை, அதனால தான் கூட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவனுடைய கையை பார்க்க ஃபுல்லாவே ரெட் ஆயிட்டு இருக்க. ஹீரோ பிடிச்ச புடி அந்த மாதிரி. இன்னொரு பக்கம் இவனுக்கு எல்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. யோ நீ வேற லெவலியா, பாக்கியாங்கோ நீ கெத்தியா, சமஸ்தாங்க இருக்கியா, பாஸ்கோவே தண்ணர் ஓட்டியான்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோக்கு சப்போர்ட்டிவா வந்து பேசுறாங்க. உண்மையா சொல்ல போனா பாஸ்கோ ரொம்ப ஸ்ட்ராங் தெரியுமா? இல்ல நான் வந்து அந்த அளவுக்கு தாங்கலாம் கிடையாதுங்க. இதுக்கப்புறம் யாங்ஸர் நாங்க எல்லாருமே அவங்க கூட ஃப்ரெண்டுடா. எதுக்குடா திடீர்னு இப்படி பொங்கி வலிறீங்க பாசத்தை அவங்கள? உனக்கு என்ன அதுக்கு மாத்தி கவலை? நாங்க இதுக்கப்புறம் இவனோட ஃப்ரெண்ட்ஸ், நீ இதெல்லாம் வராத. இதுக்கப்புறம் ஃபோன் நம்பர்லாம் மாத்திக்கலாம். இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒன்னு பண்ணா எங்க போனாலும் ஒன்னாவே போலாம், ஜாலியா இருக்கலாம். ஹீரோவும் என்னது ஃபன்னா ஜாலியா இருக்கலாமா அப்படின்னு ஹீரோவை யோசிச்சுட்டு கற்பனையில இருக்கான். எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸா? நம்ம எல்லாருமே இப்ப ஃப்ரெண்ட்ஸ்டா. ஆமா நல்ல ஐடியா. இதுக்கப்புறம் நம்ம எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியா போய் என்ஜாய் பண்ணலாம் எங்கன்னா போயிட்டு அப்படின்னு ஆனாலும் வரேன். ஏய் இங்க யாரோ உன்னை வந்து ஜாயின் பண்ண சொல்லி கேட்கல. என்னடா பேசாம அமைதியா இருக்க யாங்ஸோ? உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே பிடிக்காதா? எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? இல்ல எனக்கு பிடிக்கும் உண்மையிலே சொல்ல போனா. என்னன்னா அப்படின்னு ஹீரோவும் மனசுக்குள்ளே யோசிக்கிறான். என்னுடைய பழைய லைஃப்ல வந்து எனக்கு எந்த விதமான ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. நாங்க தனிமையில தான் இருப்போம். யாரும் என் கூட வந்து பழகவும் மாட்டாங்க அப்படின்னு அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இந்த நியூ லைஃப்ல வந்து தனக்கான ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஸை கிடைச்சிருக்கதை யோசிச்சு பார்க்கறான். யாங்ஸர் இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்டான்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவும் அவனுங்களை நண்பர்கள் மாதிரி பார்க்க, இருந்தாலும் அவனுங்களாம் நமக்கு ஃப்ரெண்ட்ஸா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா கால் பண்ணி ஏதோ ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க பார்ட்டி ஆட்டம். அப்புறம் பார்த்தா சரக்கு அடிக்கிற ஒரு இடத்துக்கு தான் வர வச்சிருக்காங்க ஹீரோவை. யாங்ஸருக்கு வந்து என்னோட டைப்டா, அவ யாரடா அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் பக்கம் புலம்பிட்டு இருக்கான். அடுக்கடவுளே இவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஓலுக்குள்ள தண்ணி அடிக்கிறாங்க, சிகரெட் போட்டு இருக்காங்க, என்னடா பண்ணிருக்கீங்க அப்படின்ற ஒரு ஹீரோ வந்து பார்க்க. வந்துட்டான்பா, வா 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 உட்காருவா. ஹீரோவும் இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அதுக்கப்புறம் ஹீரோவும் உட்காரும் போது, யாங்ஸர் இன்னைக்கு உன்னுடைய ட்ரெஸ் ரொம்ப பார்க்க நல்லாவே இருக்கு. அப்படியா? ரொம்பவும் நன்றி. உன்னுடைய ஷோல்டர் எல்லாம் பார்க்கவே பக்காவா இருக்குப்பா. உண்மையை சொல்ல போனா இது என்னுடைய நண்பனுடைய ஷர்ட் தான். அப்பனா நீ போட்டுங்கிற சட்டை பார்த்தா ரொம்பவும் பெருசா இருக்கு. அப்போ உன்னுடைய ஃப்ரெண்டும் பெருசா இருப்பான் போலியே. அப்புறம் பார்த்தா ஜிங்ஸுக்கும் அந்த இடத்துக்கு வரான். வாடா வாடா உட்காரு. டேய் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஜிங்ஸக் டென்ஷன் ஆகாத. யாங்ஸுக்கு வந்து இதுக்கப்புறம் நம்மளுடைய நண்பர்கள்ல ஒருத்தன் ஜிகிரி தோசை அவன். அதுக்கப்புறம் வெறுப்புலயே அவனும் குடிச்சிட்டு இருக்க. நீயும் குடிக்கிறியா? இல்ல எனக்கு வேணாம், நான் குடிக்கிறது இல்ல, அந்த பழக்கம் எனக்கு கிடையாது. அடப்போடா ரொம்பவும் நல்லவனா இருக்கேடா. கெட்ட பழக்கம் கிடையாது எதுவுமே, பார்க்கவும் நல்லா இருக்கு. இதனாலதான் உனக்கு நல்லா இருக்கு போல பார்க்கவே. ஆமா அவனுங்க சொல்றத உண்மைதான். நீ நானும் லைட் வெயிட்டா தான் இருப்பேன், என்ன வேணா தூக்கி பாக்குறியா அப்படின்னு அவளும் பேச ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. யாங்ஸர் உன்னுடைய முகம் ஏன் செவந்து இருக்கு? குடிக்காமலே இப்படி இருக்கேன், என்ன பகையும் முறைச்சிட்டு இருக்கேன். சரி யாங்ஸர் நீ எந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்க? எனக்குன்னு தனியா வீடு இருக்கு வாடகைக்கு. அப்படிங்கப்பா தனியா வாழ்ந்துட்டு இருக்கான், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு யோசிக்க. அப்ப நீ வரைக்கும் தான் வாழ்ந்துட்டு இருக்கியா அந்த இடத்துல? இல்ல நான் என்னுடைய ஃப்ரெண்டு கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கானா? ஓ அவன் தான் இந்த ட்ரெஸ் சொன்னியா? இப்ப ஹை ஸ்கூல்ல அவன் படிச்சிட்டு இருக்கான். எந்த ஸ்கூல்ல அவன்? இல்ல அவன் ஆக்சுவலி அவன் ஸ்கூல்ல வந்து டிராப் பண்ணிட்டேன். இப்பயும் நைட் டைம்ல தூங்காம அவன் நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கான் கடினமா. அதுக்கு பதிலாக தான் நான் என் கூட அவன் தங்க வச்சிட்டு இருக்கேன். ஸ்கூல்ல டிராப் அவுட் பண்ணிட்டானா, நைட்ல வேலை பாக்குறானா. அடேங்கப்பா ஆள் பார்க்க பல்கா பயங்கரமா இருப்பான் போலியன்னு சொல்லிட்டு கேங்ஸ்டர் கணக்குல யோசிச்சுட்டு இருக்காங்க இவனுங்க எல்லாரும். அடேங்கப்பா இவன் கூட தான் இவன் வாழ்ந்துட்டு இருக்கானா, கண்டிப்பா அவன் பார்க்க ரொம்ப பலமா இருப்பான். இவனே இந்த அளவுக்கு பலமா இருக்கானா, அவன் எவ்வளவு பலமா இருப்பான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜிங்ஸுக்கு இன்னொரு பக்கம் ஓவரா குடிச்சிட்டு இருக்க. ஹீரோவும் ஆமா அந்த மேஜெண்டரவ ஏன் இந்த இடத்துக்கு வரல? இப்பதான் ஞாபகம் வருது, அவ வரமாட்டா. ஏன்னா அவளுக்கு இந்த மாதிரியான பேசலாம் சுத்தமா பிடிக்காது. அது மட்டும் இல்லாம அவ ரொம்ப இன்னசென்ட் அமைதியான பொண்ணு. ஃபைட்டுனாலே சுத்தமா அவளுக்கு ஒத்துக்காது. இருந்தாலும் பாவம் அந்த பொண்ணு தான் இந்த பையனை விரும்பிட்டு இருக்கா. அவனும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இந்த பொண்ணு ஒன்னும் அவனோட மாதிரி கிடையாது. என்னடா சொன்னீங்க? என்ன மாதிரி கிடையாது? அப்போ நான் என்ன குடியாரியா? அவனை சார்க்கில் விஷத்தை ஊத்தி வாயில ஊத்தி விட்டுருவான் பாத்துக்கோங்க. ஒரு தடவை பார்த்து பேசணும். ஓ அப்ப நீங்க ரெண்டு பேரும் டேட்டிங்லாம் பண்ணுவீங்களா? நீங்க ரெண்டு பேரும் ரொம்பவும் பார்க்க நல்லா தான் அழகா இருப்பீங்க. அதாவது டேட்டிங் போகும்போது நீங்க வண்டர்ஃபுல்லான ஒரு கப்பலும் கூட. இவன் டேட்டிங்ன்ற பேர்ல தான் அவளை கூட்டின்னு போவான். ஆனா இவன் போற விதத்துல பிரச்சனை பண்ணி விடுவான் இந்த பையன் தான். அப்படியா? சாரி என்ன மன்னிச்சிருங்க. அப்பனா அன்னைக்கு எனக்கு தெரியாதனால தான் அவங்க கிட்ட எதனா தப்பா பண்ணி தானே மன்னிச்சிருங்க. ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் நல்ல கப்பலா தெரியுறீங்க என் கண்ணுக்கு. எவ்வளவு தைரியம் தான் இப்படி சொல்லிட்டு போடா. அம்மா அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கடுப்புல அவனை பாட்டு வந்து அடிக்கலான்னு பாக்க. டேய் யாங்ஸர் நீ தானே என் மச்சான், சாப்பிட எவ்வளவு வேணுமா குடுறா, எல்லாமே ட்ரீட் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் ஹீரோ கிட்ட நண்பனா பழகிறான். இப்போ சாரிங்க உண்மையா சொல்ல போனா என்ன மன்னிச்சிருங்க. நேத்து நான் உங்க ஆளு முன்னாடியே பஞ்ச் பண்ணிருக்க கூடாது. கண்டிப்பா நீங்க ரொம்பவும் வருத்தப்பட்டிருப்பீங்க அந்த சூழ்நிலை எனக்கு நல்லாவே தெரியும். சரி விடு நான் ஒரு பாக்ஸர் தான், இருந்தாலும் எனக்கே நீ டெஃப் கொடுத்த பேரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன்டா. அவன் சொல்றது சரிதான், எதை பத்தி நீ ஃபீல் பண்ணதை கண்டுக்காத, சரக்கடி ஜாலியாரு, அதை ரிலீஃபா விட்டுரு. என்னோட பக்கம் நேற்று நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க இவனுங்க. நம்ம ஹீரோ கிட்டையும் அதுக்கப்புறம் ஜின்ஹோ கிட்டையும் பிரச்சனை பண்ணது மட்டும் இல்லாம நடுவில் பாஸ்கோ வந்து இன்டர்ஃபியர் ஆனது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கேன். ஆனா என்ன இருந்தாலும்
கண்டிப்பா நீங்க 2 பேரும் ரொம்ப பலசாலிங்கப்பா. ஆமா நான் யாரை பார்த்து பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஜிங்ஸுக்கும் மட்டையா கிடக்க. அன்னைக்கு நடந்த அந்த பிரச்சனையான காரணமே இவன் தான். பாரு ஜிங்கோ சும்மா விடக்கூடாது. ஆனா நம்ம சொல்ற வேலையை செய்யற ஒரு எடுபிடிப்பாவன் அப்படின்னு அவங்களை கேவலமா சிரிச்சுட்டு இன்னொரு பக்கம் ஒருத்தனும் ஆமா நேற்று திடீர்னு திரும்பி அந்த பிக்கி வச்சான் அதை பண்ணி நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம் வேணா பாக்குறீங்களா அப்படின்னு அவனுங்க சொல்றது கேட்டுட்டு ஹீரோவும் வேண்டாம் ஒரு பத்து தண்ணி அடிச்சு கடுப்புல அவங்ககிட்ட போயிட்டு அந்த போனை வாங்கி உடைக்கிறான். எல்லாரும் பார்த்து ஷாக்கா வராங்க. டேய் ஏன்டா போனை உடைச்சேன் ஒரே கையில போனை உடைச்சிட்டான். என்னடா ஆச்சு உனக்கு சொல்றான். இங்க பாருங்க தேவையில்லாம இந்த மாதிரியான வேலையை செஞ்சுட்டு இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் என் முன்னாடி பேசிட்டு இருக்காதீங்க எனக்கு ஒரு கிட்ட கோவம் வந்துடும். டே ஆனா அது ஏன் போன்றா கேங்ஸுக்கு நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டு தலைவன் பார்த்தாத்தோட அப்படியே மட்டையை படுத்துறான் கீழே. அதுக்கப்புறம் இப்ப ஃபேட்டா இருக்கிற ஹீரோவும் கண் மூடிக்கிறான். அட கடவுளே இப்ப ஏன் நான் கண் மூடிக்கணும் திரும்பவும் போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை தூங்க கொஞ்ச நேரத்துக்கு தூங்க ஆரம்பிச்சான். இப்ப பார்த்தா கேங்ஸுக்கு ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடா தெரியாதனமோன்னு அந்த மாதிரி அடிச்சிட்டேன் அப்படின்னு அழுதுக்குன்னு இதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல படிச்ச அந்த பையனும் ஹீரோ முன்னாடி மண்டி போட்டு கெஞ்சி கேட்கறான் என்ன மன்னிச்சிடுன்னு. ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னு இங்க புரியல. இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்க அம்மாவும் ஹீரோ வேணாம்னு சொல்ற அந்த சாப்பாடுல வந்து அதிகப்படியான எக்கு போட்டு எடுத்துன்னு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 100 எக்கு உங்களுக்காக போட்டு எடுத்துன்னு வந்திருக்க மகனே நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்ல மா இங்க என்ன பண்றீங்க இங்க என்னதான் நடக்குது எதுக்காக நீங்க அந்த மாதிரி துணி போட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் திரும்பி கண் முழிக்க இது ட்ரீம் தானா அடக்கடவுளே இதுதான் ட்ரீமா. டேய் அங்க வேற அவன் அமைச்சிட்டு இருக்கான் அவங்க வேற பதறதுல இருப்பாங்க என்ன ஆச்சுன்னு வேற. அது மட்டும் இல்லாம திடீர்னு கண் முடிக்கலன்னா என்னுடைய பாடி எதனா ஆயிடுச்சுன்னா நான் மட்டும் போலானா அந்த இடத்துல அது மறைஞ்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடுமே அவனுங்க எல்லாம் பதறமாயிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். ஹீரோ சம வேகமா அந்த ஓடி போறான். அவன் பாடியை தேடி கண்டுபிடிக்குது. ஏய் சில்த்து நேத்தனும் இவன் மூஞ்சில தெரிப்போம். ஏய் வேணா அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் எப்படியோ போட்டு ஏவிட்டு இருப்பேன் நீங்க தானே ஃபோர்ஸ் பண்ணி அவனை குடிக்க சொன்னீங்க. ஏய் நாங்க ஒன்னும் ஃபோர்ஸ் பண்ணல குடிடா ராஜான் மட்டும் தான் சொன்னோம் அவன் தானே குடிச்சான் அதை பார்க் கேங்ஸுக்கு ஏஞ்சிக்கடா அவ்வளவுதான் டோட்டலா கன உலகத்துல தான் இருப்பான் தலைவன் அப்படின்னு அவங்கள சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோ வந்ததுக்கு வந்துடுறான். சரியா அட கடவுளே என்னுடைய பாடி ஒன்னும் ஆகல அப்படின்ற ஒரு மன திருப்தியோட அவனும் மூச்சு விட ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு நீ தானே அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல வேலை பாக்குறேன் பண்ணி பையன் இவங்க எல்லாம் இங்க தானே இருக்காங்க கவனிக்காம இப்படி வந்துட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ பதட்டத்துல இருக்கேன். அந்த இடத்துல இருக்க ஒவ்வொருத்தருமே இப்போ ஹீரோவை ஒரு மாதிரி பாக்குறாங்க இந்த உடம்புல இருக்கிறதுனால. ஹீரோ எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறான் இதுக்கு முன்னாடி அந்த பாடியில இருக்கும்போது நல்லபடியா பார்த்தவங்க இப்போ நான் இந்த இடத்துல எப்படி இருக்குன்றது ஒன்னே ரொம்ப ஒரு மாதிரி பாக்குறாங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜிங்ஸுக்கு ஒரு பக்கம் டேய் நீ அப்படா வந்தேன். ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க. அதுவா என்னுடைய ஃப்ரெண்டை கூட்டிட்டு போலாம் தான் வந்தேன். இது உன் ஃப்ரெண்டா. ஆமா பார்க் யாங்ஸுக்கு இவன் என்னுடைய ஃப்ரெண்டு தான். என்னது அப்பனா நீ தான் இவனுடைய ரூம்ல தங்கிட்டு இருக்க இன்னொரு ஃப்ரெண்டா. ஆமா இவனுடைய ரூம்மேட் நான் தான். என்னுடைய ட்ரெஸ் தான் இவன் அப்பப்போ மாட்டி போட்டுப்பான் நாங்க எல்லாத்தையுமே மாத்திப்போம். எல்லாரும் பார்த்து பயப்படுவானுங்க இவன் தான் அந்த ஆளான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப டைம் ஆயிடுச்சுனால எல்லாரும் அந்த இடத்த விட்டு கிளம்ப. ஹீரோவும் அந்த பாடியை தூக்கிட்டு போறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல பஞ்சிங் மிஷின் இருக்கிறத பார்த்துட்டு உங்ககிட்ட காசு இருக்கா. இருக்கு சரி ஓகே எங்க பாடுற பண்ணி உன்னுடைய கையை மேல தூக்கி சரியான பொசிஷன்ல வச்சு லாங் ரேஞ்சில் ஒரு பஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னு பேசிக்கான ஒரு பாக்ஸிங் பொசிஷன் அவனை சொல்லி கொடுக்க. சரி ஓகே எதுக்காக இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அவன் குத்து கொடுக்க ஹீரோவே பார்த்து சூப்பரா இருக்குன்னு சொல்ல நியூ ரெக்கார்டு அந்த இடத்துல பண்ணிட்டான். எல்லாரையும் உன பாருட்டேன் என்னதான் நியூ ரெக்கார்டு பண்ணி சாதிச்சாலுமே அதையும் ஒருத்தன் டச் பண்ணிட்டானே அப்படி நம்ம ஃபிட்டா இருக்கிற அந்த பாடியை பார்க்கறான். சரி ஓகே பண்ணி எங்க பாரு நான் சொல்லி கொடுத்ததுக்கான காரணமே அடுத்த முறை நாங்க உங்ககிட்ட பிரச்சனை பண்ணனாலும் வேற யாராச்சும் கண்டிப்பா பிரச்சனை பண்ணா அந்த சமயத்தில் உனக்கு யூஸ் ஆகும் அதனால இதை பயன்படுத்திக்கோ அப்படின்னு பேசிங்கன்னா அவனை வாங்கி எடுக்க. அதுக்கப்புறம் தலைவனுங்க அந்த இருந்து அவனை கூட்டிட்டு போறானுங்க. யாரில் நல்லபடியா பாத்துக்கூட அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனாலும் அந்த இடத்துல கிளம்ப. ஹீரோவா அவனுடைய ஃபிட்டா இருக்கிற பாடியை கீழே வச்சுட்டு ஃபேட்டா இருக்கிற பாடி மூலியமா இப்போ ட்ரெயின் பண்ணி பார்க்கறான். அதே விஷயத்த அதே பேசிக் பொசிஷன்ல நின்று அவனை அட்டாக் பண்ணலான்னு பார்ப்பான் ஆனா மிஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்மளால இது முடியாது நம்மளால வெத்து வெட்டுன்னு நினைச்சு ஹீரோவா அந்த இடத்துல கம்முன்னு கிளம்பிடுவான். ஆனா இன்னொரு பக்கம் பாஸ்கோவை இந்த விஷயத்தை பார்த்துருவான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துல ஓடுறதுனால இவன் அவனை பார்த்துட்டு இந்த பஞ்சிங் மிஷின்ல இருக்க அந்த பேக்கை பார்க்க அது பார்த்தா கிழிஞ்சிருச்சு. இவன் ஒரு நிமிஷம் பார்த்து ஸ்டன் ஆயிரான். அட்ட கடவுளே இந்த பையன் கிட்ட இவ்வளவு போறான் இதே கிழிச்சிட்டான் என்னாச்சு பாஸ்கோ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் காசை போட்டுட்டு அவனுடைய பஞ்ச பலமா கொடுப்பான். அவன் கொடுத்த பஞ்ச பார்த்துட்டு எல்லாரும் அவனை பாராட்ட அட்டேங்கப்பா நீ நியூ ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவனுடைய எடுபடியிலே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நானும் ஒரு மாதிரி ஒரு நாள் வருவேன்னு சொல்லிட்டு என்ன பக்கம் பாஸ்கோவை யோசிச்சுட்டு இருக்கான் இந்த பையனுக்கு இந்த அளவுக்கு போறானே. அதுக்கப்புறம் மறுநாள் ஹீரோ ஸ்கூலுக்கு வரேன் எல்லாருக்கிட்டையும் நல்ல பேசியா பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் அந்த இடத்துல வந்து கேஃபிடேரியாவுக்கு போக ஜீஹோவா இருக்கேன். ஜீஹோ எதுக்காக நேற்று நீ ஸ்கூலுக்கு வரல. அது சில காரணமா தான் இருந்தாலும் நீ எதுக்காக என்கிட்ட பேசுறேன். சும்மா தான்டா பேசணும்னு தோணுச்சு அதனால பேசுறேன். சரி வா ஒன்னா போய் சாப்பிடுமா. என்னது நீயும் நானும் ஒன்னாவா. அவனை ஸ்மைல் பண்ணிட்டு இருக்க பார்த்துட்டு இவன் உண்மையில நம்ம மேல அக்கறையில தான் கேட்கறான். கண்டிப்பா இவன் கூட நண்பன் ஆகலாமா அப்படின்னு ஒரு யோசனை இல்லை. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட இன்னொரு பக்கம் இவனுடைய நண்பர்களா இருக்கிற இவனுங்க எல்லாரும் பார்த்துட்டு எதுக்காக யாங்ஸுக்கு அவன் கூட போய் சாப்பிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய வீட்டுல இப்ப அவங்க அம்மாவும் உள்ள வராங்க. ஆழ்ந்த உறக்கத்துல நைட்டு ஃபுல்லா வேலை செஞ்சல அப்படியே தூங்கிட்டு இருக்கான். அவங்க அம்மாவும் இவன் இந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு யாங்ஸக் ஏன்டா நீ ஸ்கூலுக்கு போல அப்படின்ற ஒரு அவங்களும் கேள்வி கேட்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவனுடைய வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். ஸ்கூல் முடிச்சுது. அங்க பார்த்தா கதவு திறந்துட்டு இருக்கு. நல்ல பக்கம் யாருடைய செப்பலும் கூட இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவும் உள்ள வந்து பாக்க இங்க என்னதான் நடக்குது. அட்டேங்கப்பா அம்மா வந்திருக்காங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஷாக்கா பாக்க. அவங்களும் இவனை பார்த்துட்டு அதிர்ச்சியில இருக்காங்க. அட கடவுளே யார் பண்ணி. அட ஆமால உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷங்க. நான் வந்து சரி தம்பி நான் வந்து இந்த இடத்துல யாங்ஸக் தூங்கிட்டு இருக்கான்ல இவனுடைய அம்மா. ஆமா ஆமாமா உங்களை பத்தி அதிகப்படியா என்னுடைய ஃப்ரெண்டு யாங்ஸக் வந்து சொல்லியிருக்கான். அவனுடைய புது ஃப்ரெண்டு நான் இந்த இடத்துல. ஓ அப்படியா யாங்ஸக் ஃப்ரெண்டா. சரி அப்போனா நான் அவனை எழுப்பிட்டா. டேய் யாங்ஸக்
என்னடா தூங்கிட்டு இருக்கிற மாதிரி அவங்க எழுப்பலாம் பார்க்க அட்ட கடவுளே எழுப்பினாங்கன்னா இது பாடி இதுவாயிடுமே மயக்கமாயிடுமே சரி சரி அவனை எழுப்பாதீங்க ஏன்டா ஏப்பாதன்ற அப்படின்ற மாதிரி அவங்கள ஷாக்கா பார்க்க அதுக்கப்புறம் ஹீரோவை அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க அப்பனா நீயும் என்னுடைய பையனும் ஒன்னா தான் இந்த ரூம்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்களா ஆமா நாங்க 2 பேரும் வாடகை காசை ஷேர் பண்ணி தான் இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா இந்த வீடு ரொம்ப சின்னதா இருக்கு நீங்க 2 பேரும் இதே இடத்துல தங்குறீங்க ஆக்சுவலி என்னன்னா இப்ப நைட் டைம்ல பார்ட் டைம் ஜாபா வேலைக்கு போயிடுவான் அதனால நைட்டை நான் அதிகமா தூங்கிடுவேன் இந்த இடத்துல பகல்ல வந்து நான் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவேன் இவனும் ஒரு சில நாள் பார்ட் டைம் ஜாப் போயிட்டு இந்த மாதிரி தான் வந்து பகல்ல தூங்கிடுவான் ஸ்கூலுக்கு லீவ் போட்டுருவான் ஆனா இது வரைக்கும் என்னுடைய பையன் உன்னை பத்தி எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கொடுக்கலையப்பா போன்ல உன்னை பத்தி எதுவுமே சொல்லியவன் அவன் ரொம்பவும் பிஸியா இருப்பான் வேலையிலேயே அதனால மறந்துட்டு இருப்பாங்க என் பையன் பார்ட் டைம் ஜாபா வேலை செய்யறான் ஆமா நைட் டைம்ல ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல தான் பார்ட் டைம் ஜாபா வேலை பார்க்கறான் இதனாலதான் புரியுது ஏன் இவன் இந்த அளவுக்கு ஆழமா தூங்கிட்டு இருக்கானு இவன் வேலை செஞ்சுட்டு இருக்கானா பார்ட் டைம் ஜாபா அப்படின்னு அதிர்ச்சியில அவங்களும் என் பையன் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறானே அப்படின்ற ஒரு ஆக்கடியில அவனுக்கு நல்லா போயிட்டு வர்றாங்க அப்புறம் வந்து தம்பி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசலாமா உன்னை பத்தி நான் இன்னும் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கப்புறம் ஹீரோவும் அவங்கள கூட்டி நான் அந்த இடத்துல ஒரு நல்ல காஃபி ஷாப் கூட்டின்னு வரான் அந்த கடையில பார்த்தா பாஸ்கோவோட அசிஸ்டண்டா வேலை பார்க்கறவனும் அந்த கடையில ஒரு வேலையா பார்த்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஹீரோ அடுத்த நிமிஷமே வாங்க வாங்க அடக்கடவுள இந்த பையனா அப்படின்னு திரும்பி இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோ பார்த்தோன்னே அங்க இருக்கிற எல்லாருமே வாய பழகுறாங்க வேணா இந்த அளவுக்கு அழகா இருக்கானு ஹீரோவுடைய அம்மாவும் ஏன்பா தம்பி இந்த பிளேஸ் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு காசெல்லாம் அதிகமா இருக்கும் போலியப்பா பரவாயில்ல வாங்க பாத்துக்கலாம் இந்த இடத்துல தான் அதிகமா நாங்க உட்காந்து பேசுவோம் ஆனா இந்த இடத்துல சுத்தியும் முத்தியும் பார்க்கும்போது நீ ரொம்பவும் பாப்புலரான ஆள் மாதிரி தெரியுது கண்டிப்பா யாங்ஸாக்கு வந்து ஜலசாவா இந்த விஷயத்த பார்த்தானா அப்படிலாம் கிடையாதுங்க உங்களுக்கு இந்த இடத்துல என்ன சாப்பிட வேணும் எனக்கு எதுவும் பெருசா வேணாம்ப்பா அடக்கடவுள என்ன இது இதெல்லாம் இவ்வளவு ரேட்டா அப்பனா எனக்கு இந்த இடத்துல ஒரு சாதாரண கிளாஸ்ல தண்ணி கொடுத்தா மட்டும் போதும் ஆனா சாதாரண தண்ணி மட்டும் குடிச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு அவங்க சிக்கனா இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவும் ஃபீல் பண்றான் அதுக்கப்புறம் குடிக்க அவங்களுக்கு ஒரு கோல்டு காஃபி வாங்கி கொடுக்குறான் அவங்களும் தம்பி இது ரொம்ப சூப்பரா இருக்குப்பா இது பேரு அமெரிக்கானு தானே சொன்னேன் ஆனா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இவ்வளவு இன்ஸ்டன்டா இவ்வளவு சீக்கிரத்திலேயே காஃபி போட்டு கொடுப்பானு அப்படின்னு பேசிக்கினே தன்னுடைய கையை வந்து மறைக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய துணி எல்லாமே வந்து இந்த மாதிரியான இடத்துக்கு செட் ஆகாதுன்னு அவங்களுக்கே தெரியுது அதை நினைச்சு அவங்களும் மன கஷ்டத்துல இருந்தாலுமே ஹீரோ கிட்ட பேசுறாங்க கண்டிப்பா யாங்ஸாக்கு வந்து இந்த மாதிரி இடத்த ரொம்பவே என்ஜாய் பண்ணுவான் அவனுக்கு இந்த மாதிரி இருக்கிறத ரொம்ப பிடிக்கும் அட கடவுளே நான் உன்னுடைய பேரை கேட்கவே இல்லப்பா உன்னுடைய பேர் என்ன ஆமாங்க என்னுடைய பேர் வந்து யாங்ஸாக்கு தான் அட்டியாங்கப்பா என்ன ஒரு கோய் இன்சிடென்ட் உனக்கும் அதே பேரா ஆனா என்னமோ தெரியல தம்பி என்னுடைய பையனை பார்க்கும்போது என்ன எனக்கு உணர்வு தோணுமோ அதே தான் உனக்கு தோணுது அதுவாங்க அப்படின்னு அவன் திருத்திட்டு போய் ஆனா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உன்ன மாதிரியான ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவனுக்கு கிடைப்பானு அதுவும் அவன் பேர்லயே கிடைப்பானு இருந்தாலும் இப்போ ரொம்பவே இழைச்சு போட்டான்னு நினைக்கிறேன் என் பையன் அப்படின்னு பார்த்து அவங்களும் பேசிருக்க இன்னொரு பக்கம் பார்த்து பாஸ்கோ வந்து கிடைக்க வரான் அவன் இன்னொரு பக்கம் கரெக்டாக நம்ம ஹீரோட டேபிளுக்கு பக்கத்துலேயே வந்து உட்கார இவங்க பேசுறதெல்லாம் கவனிக்க ஆரம்பிக்கிறான் இது நியூவா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்து அந்த பையனாச்சு என் பையன் ரொம்ப நல்லாவே பாடுவான்ப்பா நான் உண்மையிலே சொல்லி ஆகணும் அவனுடைய வாய்ஸ் ரொம்ப இனிமையா இருக்கும் தெரியுமா ஆமாமா அதுக்கப்புறம் பார்த்தா பாஸ்கோவோட அசிஸ்டன்ட்டும் டே இங்க பாரு பாஸ்கோ தேவையில்லாம பிரச்சனை பண்ணி என்னுடைய வேலைக்கு உழ வச்சிடாத கொஞ்ச நேரம் பொறுமையாரு அவங்க இந்த இடத்த விட்டு போன பிறகு எல்லாத்தையும் பார்த்துக்கோ ஒழுங்கா நடந்துக்கோண்ணா தம்பி என் பையன் வேலைக்கு போறான்றல அப்ப அவனுக்கு அதிகப்படியான பணம் ஒண்ணுமே தேவையான எனக்கு உண்மையிலே தெரியாதுங்க எந்த ஒரு ரீசனுக்காக அவன் அந்த வேலைக்கு போறான்றது சரி தம்பி அவன் நல்லா சாப்பிட்றானா நல்லா சாப்பிட்றாங்க அவன் அது மட்டும் இல்லாம அவன் கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல வேலை பார்க்கறதுனால அந்த இடத்துலயே நல்லா வாங்கி சாப்பிட்டு இருக்கான் எக்ஸ்ட்ராவே அந்த இடத்துல வாங்கி வீட்டுக்கு எடுத்துன்னு வருவான் அதுல ஒரு சிலதும் நான் எடுத்துப்பேன் அதுக்காக நானும் அவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் பாஸ்கோ யோசிக்கிறான் அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர் பையனா கண்டிப்பா அது அந்த பையனா தான் இருக்கணும் அப்போ உண்மையிலேவா அப்பனா அவன் வேலையில நல்லா தான் செஞ்சுட்டு இருக்கான் அவன் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை வாழ்க்கையில ஆனா யாங்ஸாக் பத்தி உண்மையிலே சொல்லணும்னா அவன் இதுக்கு முன்னாடி படிச்ச ஸ்கூல்ல அவனை புள்ளி பண்ணிட்டாங்கன்ற ஒரே ரீசனுக்காக அந்த இடத்த விட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டான் அதுதான் உண்மை ஆனா என்னுடைய வேலையில நான் ரொம்ப பிஸியா இருந்ததுனால இந்த மாதிரியான ஒரு விஷயம் அவனுடைய ஸ்கூல்ல ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி அனுபவிச்சுட்டு இருக்கான்றது எனக்கு தெரியாது நான் அவனுடைய படிப்பை பத்தி எந்த விதமான அக்கறையும் படாம அவங்ககிட்ட எந்த விதமான கேள்வியும் நான் கேட்காம அப்படியே விட்டுட்டேன் நான் எல்லாமே அவனுக்காக சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய வேலையை மட்டுமே பார்த்தேன் அப்படியாச்சும் அவன் நல்லா இருப்பான்னு நினைச்சேன் பட் ஆனால் நான் நினைச்சது அப்போதான் தப்புன்னு உணர்ந்தேன் நான் அவனுக்கு ஒண்ணுமே செய்ய லாக்கி இல்லாத ஒரு அம்மாவாயிட்டேன் இரவு யோசிக்கிறான் அம்மா எதுக்கு ஒண்ணுமே லாக்கி இல்லாத அம்மான்னு சொல்றீங்க நீங்க யாங்ஸாக்கு உண்மையிலேயே அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த இடத்துல கிடைச்சிருக்காங்க அதனால நீங்க அவனை பத்தி கவலைப்படாதீங்க எந்த ஒரு விதத்திலும் இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்காது அப்படியா ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு அவங்களும் பேசிட்டு இருக்க பக்கம் பாஸ்கோ இதை கேட்டுட்டு டேய் கம்முனாட்டி அந்த மாதிரி ஒரு விஷயம் அவனுக்கு நடக்கலையா நேத்தே நடந்ததுடா நான் தான் அந்த இடத்துல அவனை காப்பாத்தினேன் அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இவன் கடுப்புல வந்து அவன் சாப்பிட்டு இருக்க அந்த ஜூஸை வந்து அப்படியே புழிஞ்சிருக்கேன் அதில் இருக்க பால் எல்லாமே பக்கத்துல போய் போட்டேன் ஏய் என்ன ஆச்சு உனக்கு எதுக்கு டென்ஷன்ல இப்படி பண்ணிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்த பாஸ்கோட ஃப்ரெண்டும் சாரி என்ன மன்னிச்சிருங்க நீங்க நல்லா தானே இருக்கீங்க அந்த ஆள் என்ன இப்படி டென்ஷன் ஆகிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கான் டேய் பாஸ்கோ ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க வேலைக்கு உழைய வச்சுறது கொஞ்சம் பொறுத்துரு உண்மையிலேயே அப்பனே என்னுடைய பையனுக்கு நல்ல ஃப்ரெண்டு தான் கிடைச்சிருக்கான் போல ஆனா உண்மையா சொல்ல போனா நான் அவனு நல்ல ஃப்ரெண்டு கிடையாது அப்படிலாம் சொல்லாத தம்பி நீ அவனுக்கு ஃப்ரெண்டா கிடைச்சல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி இவன் பேசுறான் அவனை பயங்கரமா வேலை வாங்க வச்சுட்டேன் அப்படி இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்க இவன் உன பக்கம் பாக்குறான் டே டென்ஷன் ஆகாதரா பாஸ்கோ அடக்கடவுளே ரொம்பவும் டைம் ஆயிடுச்சு தம்பி என்ன மனுஷன் உனக்கு டைம் எதனா ஆயிடுச்சா இல்லைங்க சரி எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்க உங்களுக்கு என்ன ஆர்டர் வேணும் அடேங்கப்பா இவன் எனக்கு நல்லாவே தெரியுமே இவன் என்னோட ஸ்கூல் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒன்று பக்கம் பார்க்க அது அந்த இடத்துல இருக்க அந்த பாக்ஸ் அட்டைங்கெல்லாம் இருக்குல்ல அதை நான் எடுத்துன்னு போலாமா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைல்ல எடுத்துன்னு போங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல பாஸ்கோ ஒன்று பக்கம் காண்டில் இருக்கான் என்ன பண்ண போறீங்க இதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துன்னு
நம்ப போறீங்களா? ஆமா, உண்மையை சொல்லப்போனா இதெல்லாம் நான் எடுத்துன்னு போயிட்டு இடம் போறதுக்கு வித்துருவேன். இது என்னுடைய சைடு ஜாப் தான். மெயின் ஜாப் ஒன்று இருக்கு. சைடு ஜாப் வந்து ஸ்டார்டிங்ல இதை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் செய்யல. திரும்பி இப்ப என்னோட பையனுடைய காசு தேவைக்காக நான் இதை செஞ்சுட்டு இருக்கேன். இது எல்லாமே பண்றது அவனுக்காக தான். ஆனா இது நாள் வரைக்கும் நான் இந்த மாதிரியான ஒரு வேலை திரும்பியே பண்ணிட்டு இருக்கேன்றது அவன்கிட்ட நான் சொல்லவே இல்லை. சொன்னா ரொம்ப மனசு கஷ்டப்படுவான். அதனால அவன்கிட்ட நான் சொல்லவே மாட்டேன். அவனுக்கு எப்படியாச்சும் நான் காசு அனுப்பி ஆகணும். அதுக்கு நான் 2 வேலை பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. இது கண்டிப்பா நீ சீக்கிரட்டா வச்சுக்கோ. என்ன அவன்கிட்ட சொல்லிடாத. கண்டிப்பா உண்மையிலேயே உங்க கூட பேசுறத நினைச்சா எனக்கு ஃபெமிலியரான ஒரு ஆளா தான் தோணுது. அதனால தான் உங்ககிட்ட ஓப்பனா எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கேன் தம்பி. அப்புறம் இந்த காசை வாங்கிக்கோ அப்படின்னு அவங்கள கொடுக்கேன். ஹீரோவும் இல்ல வேணாம் என்கிட்ட இருக்குது. இல்ல தம்பி இதை வாங்கிக்கோ. யாங் சோக்கோ சேர்த்து தான் இதை கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு 2 பேரும் இதை வச்சு ஜாலியா வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. செலவுக்கு வச்சுக்கோங்க ப்ளீஸ், வேணாம்னு சொல்லாத. சரி ஓகே அப்படின்னு ஹீரோவும் வாங்க. இன்னொரு பக்கம் பாஸ்கோ பயங்கர காண்டிடுறான். இன்னொரு பக்கம் ஹீரோவை உதவட்டுமான்னு கேட்க இல்ல நானே பாத்துக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா இதுக்கப்புறம் அவன் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா அவன் வாழ்க்கை போவான்னு. கண்டிப்பா கவலைப்படாதீங்க, நான் அவனை நல்லபடியா பாத்துக்கிறேன். அப்படியா? ஆமா. அது மட்டும் இல்லாம உங்களுடைய சாப்பாட்டை அவன் ரொம்பவும் மிஸ் பண்றானா? உண்மையாவா? ஆமா, உங்களுடைய சாப்பாடுனா அவனுக்கு ரொம்பவும் பிடிக்குமா. அவன் என்கிட்ட நிறைய முறை அதை சொல்லிட்டே இருப்பான். அது மட்டும் இல்லாம உங்க கூட வாழ்றது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவான். உங்களை பிரிஞ்சு இந்த இடத்துல இருக்குது அவனுக்கு கொஞ்சம் சோகமா இருந்தாலும் உங்களை எப்பவுமே நினைச்சிட்டு இருப்பான் உங்க பையன். அப்படியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் உங்களுக்கு 2 பேருக்கும் சமைச்சு கொண்டு வரேன். ஓகே அப்படின்னு அவங்க சொல்ல. அதுக்கப்புறம் அவங்கள கிளம்ப. ஹீரோவும் அழுதுகிட்டே பார்த்துட்டு இருக்கும் போது டேய் அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கினல அது திரும்ப குடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து கிளம்ப. இன்னொரு பக்கம் பாஸ்கோடைய நண்பன் காரணம் டே பாஸ்கோ எங்கடா போயிட்ட அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிட்டு பார்ப்பான். பாஸ்கோ அதுக்கப்புறம் தனியா கூப்பிட்டு எங்க பாரு நீ ரொம்பவும் மோசமான ஆளா இருக்க. உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயத்த நான் எடுத்து அந்த பையனுக்கு செய்ய போறேன். உன்னுடைய கோட்டை கைட்டு. என்ன சொல்றேன்? கோட்டை கைட்டு சண்டை போட போறோம். எதுக்கு? நான் என்ன தப்பான? நீ நிறைய பேருக்கிட்ட பிரச்சனை பண்ணிருக்க. அது மட்டும் இல்லாம வீக்கா இருக்கிற ஆளுங்களை போட்டு மறுபடியும் பணத்தை சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம உன்னுடைய பையனுக்காக மத்தவங்களை நீ பயன்படுத்திக்கிறதானே. உன்னை நான் கண்டிப்பா மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபைட் ஆரம்பிக்க பயங்கரமா இருக்கும். ரொம்பவோ ஃபாஸ்டா இருப்பான். ஹீரோ தப்பிச்சுட்டு இருப்பான். அட கடவுளே இவன் எல்லாமே தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான். இவங்க கிட்ட இருந்து எப்படியாச்சும் புரிய வைக்கணுமே. என்ன பக்கம் ஹீரோ டாஜ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பாஸ்கோவே ஷாக் ஆவான். என்ன இவன் எல்லாத்தையும் டாஜ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் பார்த்தா அவன் கொடுத்துல ஹீரோக்கு சைடுல கிழிச்சுக்குது. டேய் எது கூட இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் எதுவுமே தப்பு பண்ணலையாடான்னு சொல்ல. டேய் அந்த பணத்தை கொடு. பாஸ்கோவை பொறுத்த வரைக்கும் அந்த பணத்தை கேட்கறதுக்கான காரணம் இதை வாங்கி எப்படியாச்சும் அந்த பையன் கிட்ட உண்மையாவே ஒப்படைப்பான். இவன் எங்க தனக்கு செலவு பண்ணி அந்த காசை வந்து அவங்ககிட்ட ஏமாத்திடுவானு நினைச்சது இந்த மாதிரி வந்து கேட்பான். ஆனா ஹீரோக்கு இன்னொரு பக்கம் எதுக்கு முன்னாடி படிச்ச ஸ்கூல்ல அந்த பையன் பணத்தை போடுங்கிற மாதிரி இப்பதான் ஆகுறது திரும்பி அவனுக்கு. கண்டிப்பா இவனும் அதே நினைப்பில் தான் வந்து என்கிட்ட கேட்கறான்னு நினைக்கிறேன். கொடுக்க மாட்டேன். இதுக்கப்புறம் எந்த ஒரு பணத்தையும் நான் யாருக்கும் தர மாட்டேன்டா. இவன் பார்த்து நின்றா தானே எல்லாமே சொன்னான். அப்போ என்னுடைய பணத்தை எடுத்துக்காக தான் வெயிட் பண்ணிருந்தான் இவ்வளவு நேரமா. இவனுக்கு தரவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவா சண்டையில இறங்க. சண்டை ரொம்ப சீரியஸா போகும். ஒரு கடத்துல அவனும் ஜம்ப் பண்ணி வந்து அடிக்கலான்னு பார்க்க ஹீரோ இருந்தாலுமே ஒரு குத்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஷாண்ட் கொடுப்பான். இருந்தாலும் முட்டி வச்சு தடுத்துருப்பான். பாஸ்கோ எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கான். ஏய் நான் நிறைய பயிற்சி பண்ணிருக்கேன். அதனால உன்ன மாதிரி நாளுங்க எப்படி அட்டாக் பண்ணுவீங்கன்றது எனக்கு ஆல்ரெடி தெரியும். எனக்கு பணத்தை வாங்காம போக மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை மிரட்டேன். இப்போ நான் என்ன பண்ண சொல்லிட்டு ஹீரோவை யோசிக்கிறான். அப்புறம் தான் அவனுக்கு யோசனை வருது. ஜின்சாக்கு வந்து ஒரு பொசிஷனை கொடுத்துருப்பான். அந்த பொசிஷன் நின்று ஃபைட் பண்ண உனக்கு எதனா ஒரு பிரச்சனை வரும்போதுன்னு சொல்லியிருப்பான். அது கேட்டு ஹீரோவும் அதுக்கேற்ற மாதிரி நின்று அவன் கூட ஃபைட் பண்ணதுக்காக தயாரா இருக்கேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே பண்ணுவான். கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணுவான். பட் ஆனா தலைவனே பாஸ்கோ வந்து அவனுக்கு மூஞ்சிலே ஒரு கூத்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சம வேகமா வருவான். அந்த இதில் 2 பேரும் நேருக்கு நேரம் மோதிப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்க பார்த்தா நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கான். பாஸ்கோ கீழே படுத்து கிடக்க பாஸ்கோடைய நண்பங்காரன் வந்ததுக்கு வரான். ஆமா பாஸ்கோ டேய் என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்க்க பாஸ்கோட நிலைமை மோசமா இருக்கு. இன்னொரு பக்கம் அவன் மயங்கி கிடக்குதுல ஹீரோ வந்து போறதுக்கு முன்னாடி அவனை நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு ஒரு பயத்துல அந்த விட்டு போயிடறான். பாஸ்கோவும் ஆனா என்னுடைய டைமிங் பர்ஃபெக்டான இருந்துச்சு. ஏன் அவனை என்னால ஜெயிக்க முடியல அப்படின்னு பார்த்துட்டு நடந்த விஷயத்தை காமிக்க ஹீரோவும் குத்து கொடுக்கலான்னு பக்கம் இருந்தாலுமே அவன் பதில் குத்து ஹீரோ மூஞ்சில கொடுக்குறான்னு வர டக்குன்னு ஹீரோ வந்து அந்த பஞ்சில இருந்து தப்பிச்சுட்டு அப்படியே ஸ்பின் ஆகிட்டு இவன் மூஞ்சிலேயே கண்ணாமட்டிலே ஒன்னு கொடுத்துருப்பான். ஸ்பின்னிங் பேக்கா அப்படிங்கப்பா. இவன் வந்து தாயை பயன்படுத்திருக்கான். பார்க் பாங்ஜி நான் தோத்துட்டேன். இல்லடா நீ தோக்கல. நீ தோத்துட்ட. நீ நம்மளுடைய கேங் நிலைமை என்னடா ஆகுறது? நீ தோக்கவே கூடாது எப்பவுமே. அதுக்கப்புறம் கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல ஹீரோவும் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அந்த டைம் பாஸ்கோவும் வரான். அடக்கடவுள் இவன் எதுக்கு வந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு தேவையான விஷயத்த வந்து வாங்கிட்டு சாரி தம்பி என்ன மன்னிச்சிடு. உனக்கு தேவையான பணத்தை என்னால கொண்டு வர முடியல. அது உனக்கு சொந்தமானது. என்னால முடியல என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப. போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் பையா சொல்லு ப்ரோ நீ 1 வீக் கிடையாதுறான். நீ இன்னும் ட்ரெயின் பண்ணினா கண்டிப்பா ஸ்ட்ராங் ஆவேன். என்ன சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் பாஸ்கோ வெளியே வந்துட்டு இந்த பையன் உண்மையிலேயே ஸ்ட்ராங் தான். அவனுக்கு அது தெரியல அப்படின்னு அவன் பஞ்சி பேக்ன குத்துனப்போ அதை கிழிஞ்சதை பத்தி யோசிச்சு பாக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவன் சொன்னது எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு புஷ்அப் எடுக்க ஆரம்பிக்கிறான். கண்டிப்பா நம்ம இந்த பாடியும் வளர்க்கணும். அப்ப நமக்கும் பவர் இருக்கு போல. ட்ரெயின் பண்ணாம விட மாட்டேன்னு சொல்றதுக்கு அப்புறம் அவனை புஷ்அப் பண்ணிட்டு இருக்கேன். அந்த டைம்ல பார்த்தா ஒரு லேடிஸ் வந்துட்டு வராங்க. அவனு வெக்கத்துல என்ன மனிதருங்க வாங்க வாங்க நான் சும்மா விளையாடி இருந்தாங்க அப்படின்னு ஹீரோ அதுக்கப்புறம் பில் போற ஏரியாவுக்கு போயிட்டு அவங்களும் பார்த்தா ஏதோ ஒரு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கிட்டு வரேன். ஹீரோக்கு அந்த பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. அதுக்கப்புறம் பில் போறதுக்கு அவங்களும் எடுத்துன்னு வர அந்த பொருட்களை மொத்தமா 3000 வாங்க கொடுங்க அப்படின்னு ஹீரோ அவங்க முகத்தை பார்க்க மாட்டான். பட் இருந்தாலுமே அவங்க வாங்கினதுல ஒன்னத்தை வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. இன்னும் நீங்க ட்ரெயின் பண்ணுங்க. அதுக்காக இது என்னுடைய ட்ரீட்னு சொல்லிட்டு அவங்களும் வாங்கி கொடுக்க. இது எனக்காகவா? அவன் ரொம்ப அழகா இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இன்னொரு பக்கம் ஹீரோவும் அதை முடக்குன்னு குடிச்சிடான். இதுக்கப்புறம் சிட்டப்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ சிரிப்பு காமிச்சிட்டு இருக்கான் கேமரா முன்னாடி. அட கடவுளே கொஞ்சம் கொஞ்சமா தான் முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஜியோல காமிக்க அவன் ஒரு நல்ல ஆடம்பரமான வாழ்க்கையை தான் வந்துட்டு இருக்கான்.
அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்கூலுக்கு நம்ம ஜோயில வந்துட்டு இருக்கு. அவனுக்கு முன்னாடி ஒரு பையனும் போயிட்டு இருக்கான். இந்த பையனை பாத்தியா ரொம்பவும் ஃபேஷனான நிறைய காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு வந்திருக்கான். பேகும் காஸ்ட்லியே, அவன் ஷூவும் காஸ்ட்லியே, அவன் போட்டுங்கிற எல்லா விஷயமே அப்படிதானே. ஆமா, இவன் தான் ஃபேஷன் கிளாஸ் தான் இந்த லீ நாம் அப்படின்னு தண்ணியா கொஞ்சம் பொறுமையா தற்கொலையாட்டம் நடிச்சு போயிட்டு இருக்கான் அந்த பையனும். என்னடா நீங்க பண்ற ஜின்ஸா, எதுக்காக என்ன மாதிரியே இருக்கிற ஷூவை நீ போட்டு இருக்க? என்ன வெறுப்பத்தினே போட்டு வந்திருக்கியா? இல்ல சாரி, எனக்கு தெரியாது நீ போட்டு வந்திருக்கேன். இது ரொம்பவும் காஸ்ட்லியா இருக்கும் போலியே. இல்ல இது சைஸ் சின்னது. என்னது சைஸ் சின்னது, ஆனா பார்க்க ஒரே மாதிரி தானே இது. இடியட், என்னடா இந்த முறை என் காலம் வெறுப்பத்தணும்னு பாத்துட்டு இருக்கியா ஷூவை போட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாம் மிரட்ட ஆரம்பிக்க அந்த பையன் உன்னோட பக்கம் பாத்துறான். ஜென்ஸுக்கும் சரி இவனை கண்டுக்காதீங்க, விட்டுருங்கடா, வாங்க போவோம், இவன் என்னன்னா போட்டு மாட்டோம் பாத்துக்கலாம். இன்னொரு பக்கம் இவன் நண்பர்களுக்கு ஷாக்கா இருக்கு. என்னடா இது எப்பவுமே நம்பாலு சிடுசிடுன்னு இருப்பான், எனக்கு பார்த்தா இவனை கம்முன்னு விட்டுடா ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டானோ. அட கடவுளே, சாப்பிட்டுன்னு சொன்னமா கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு நம்மள பாக்குறான். சும்மா சொன்னா போயிட்டு வா. அடைச்சா கொஞ்ச நேரத்துல இப்படி பதட்டு பாட வச்சுட்டானுங்க. இருந்தாலும் என்னுடைய சீக்ரெட் வெப்பன் இருக்கு, அதை நான் போட்டுன்னு வரேன். கண்டிப்பா எல்லாரும் மயங்கிடுவானுங்க, எவனும் என்ன எதிர்க்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தா லீனாமும் அந்த கிளாஸுக்குள்ள நோடிய கேர்ள்ஸுக்கு முன்னாடி பயங்கரமா சீனை பொறுத்தவரைக்கும் பார்த்தா சீக்ரெட் வெப்பன் ஒரு மோதிரம் தான். அட்டங்கப்பா, அது பிரீமியம் மோதிரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இன்னொரு பக்கம் ஷாக் ஆயிட்டு இருக்க. நம்ம ஓனல் தான் ஆச்சரியப்படுறா. இன்னொரு பக்கம் பார்த்தா பின்னாடி ஜோயில வரேன். நீ போட்டுங்கிறது எல்லாமே பிரீமியம் ரிங்ஸ் தானே, ரொம்பவும் பார்க்க அழகா இருக்கு அப்படின்னு ஹோனலும் போயிட்டு ஜோயில கிட்ட நல்லா பேசிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இவனுக்கு அசிங்கமாயிடுது. அட கடவுளை, இந்த இடத்துல என்ன நடக்குது? என்ன விடவும் இந்த இடத்துல பார்த்தா 5 கையிலும் அந்த பையன் அப்படி போட்டுட்டு இருக்கான். அவன் போட்டுட்டு இருக்க ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப பிரீமியமானதுப்பா, ரொம்ப காஸ்ட்லியானது, நம்மளால அந்த அளவுக்கு வாங்க முடியாது. அதுக்கப்புறம் இவனுங்க டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் வாங்கி வச்சிருக்கிறது எல்லாமே மில்லியன் கணக்கில் ரேட் இருக்கும்டா. அதுக்கப்புறம் பார்த்தா ஓனலும் நம்ம ஜியோ கிட்ட போயிட்டு, ஆமா இதெல்லாம் நீ எங்க இருந்து வாங்கின? ஆனால் நம்மளால ஒண்ணுமே பேச மாட்டான். பின்னாடி பார்த்தா நம்ம ஜிங்ஸக்கும் அவன் உனக்கிட்ட எதனா பேசுவான்னு நினைக்கிறேன். அவன் தான் எப்பவுமே யாருக்கிட்டுமே பேச மாட்டானே. இன்னொரு பக்கம் மீஜினும் நம்ம ஜிங்ஸ கிட்ட உண்மையா சொல்ல போனா ஜோயில் பாத்தியா, அவன் போட்டுட்டு இருக்க ஒவ்வொரு விஷயமே பிராண்டட் தான். ஆமா எல்லாமே எக்ஸ்பென்சிவானது. அவன் பணக்கார வாடா இருக்கிறான், அதனால வாங்கிடுறான். பார்க்க ஸ்மார்ட்டாவும் அழகாவும் இருக்கான், கூடவே நல்லா பிராண்டாவும் தான் வச்சிட்டு இருக்கான். எல்லாமே போட்டுங்கிறது. பட் ஆனா யாருக்கிட்டுமே பேச மாட்டானே. இவங்கிட்ட எப்படியாச்சும் வாயை திறந்து பேச வைக்கணும் என்கிட்ட அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கு தோண்டிட்டே இருந்துட்டு ஓனர் பக்கம் சொல்ல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவா வரேன். எல்லாரும் பார்த்து அதிர்ச்சியாவே ஜோயல் பார்த்து அவனோட பக்கம் அவனை பார்க்க, யோங் சார் ஹாய், ரியல் பிரின்ஸ் இன்னைக்கு வந்துட்டான், இவன் கூட ஜாலியா இன்னைக்கு என்ஜாய் பண்ணுவோம், நீ ஃப்ரீயாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கேட்டுட்டு இருக்க. யோங் சார் உன்னோட பக்கம் ஜிஹோ ஹாய்டா. ஹாய் அடேங்கப்பா, உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸா? உனக்கு எதனா கேர்ள் ஃப்ரெண்ட் தேவையா? உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா முதல்ல அதை சொல்றான். ஆனா ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து அவங்கள கிளம்ப இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த 3 சோடா படிகளும் ஹீரோவை பத்தி கொஞ்சம் தப்பா பேச ஆரம்பிக்கிறானுங்க. அந்த பையன் பார்க்க ஸ்மார்ட்டாவும் அழகாவும் இருந்தாலுமே அவன் போட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயமே பிராண்டட் கிடையாது. எல்லாமே பாரு கிழிஞ்சு போயிட்டு அழுக்கா பிடிச்சி கிடக்குது. ஃபேஷன் கிளாஸ்ல இப்படியாப்பட்ட ஆளுங்களா இருப்பானுங்க நான் கொஞ்சம் கூட பார்க்கல. அவன் ஷூவும் சரியில்லை, அவன் பேகும் சரியில்லை, அவன் முகத்தினால மட்டும்தான் எல்லாரும் அவனை பார்த்துட்டு இருக்காங்க. மிச்சபடி யாருக்கும் அவன் போட்டுங்கிற விஷயத்த வந்து கண்டுக்கதே கிடையாது. அப்படின்னு இவனுக்கு அவனை பக்கம் தப்பா பேசுறதை பார்த்துட்டு நம்ம ஜோயிலும் இவனுக்கு நம்ம எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு மனசுல கொஞ்சம் தோணுது. இன்னொரு பக்கம் வந்து நம்ம பாஸ்கோவோடைய கிளாஸை காமிக்க அந்த இடத்துல அவனுடைய அசிஸ்டன்ட்டும் இப்போ உட்காந்துட்டு இருக்கான். எல்லாரும் சமாதானப்படுத்துறான். பாஸ்கோ தோத்துட்டாடா, உண்மையாது என்னது 1-on-1 யாரு கூடயோ ஃபைட்ட தோத்தனால தான் அவர் ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்றாங்க. உண்மையாது அவருக்கு உடம்புக்கு எதுவும் ஆகலையே, நல்லா தானே இருக்காரு, எதனா ஒன்று சொன்னா தானே தெரியும் சொல்லிட்டு சொல்ல. அப்ப மனத்துக்குள்ள யோசிக்கிறான், பாஸ்கோ ஏன்டா வரமாட்டேன், இங்க போறேன்னா இவனுக்கு எப்படி தனியாக சமாளிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா பாஸ்கோ மெசேஜ் பண்ணிருக்கேன். பாஸ்கோ மெசேஜ் பண்ணிருக்கான், என்ன போட்டிருக்கான். அந்த மெசேஜ்ல பார்த்தா இப்போதைக்கு நான் வர சூழ்நிலையில என்னுடைய தோல்வியின் காரணமா நான் இன்னமும் பிராக்டிஸ் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம நான் கொஞ்சம் தனிமையில இருக்கணும் ஆசைப்படுறேன். யாரும் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, யாரும் எனக்கு கால் பண்ணவும் கூடாது. பாஸ்கோ நல்லா தானே இருக்கமா, என்னதான் சொல்லிருக்காங்க. ஐ திங்க் இப்போ பிரச்சனை இல்லை. சரி எப்போ அவன் திரும்ப வர்றான், வேற என்ன சொன்னார், அவர் எப்போ வருவான்னு சொல்லிருக்காரா? அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் தாங்கிட்டு இருக்கேன். என்னோட பக்கம் தீயா காத்துட்டு இருக்காங்க அவனுடைய பதிலுக்காக. முட்டா பசங்க வெயிட் பண்ணுங்கடா, நியூஸ் ஸ்டூடெண்ட் கூட எவனும் வெயிட் பண்ணக்கூடாது, நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் அவனை வாட்ச் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு பாஸ்கோவோட இடத்துல இருந்து அவனை இப்போ பதில் சொல்றான். ஆனா பாஸ்கோ இந்த பதில சொல்லிருக்க மாட்டான். ஜோபரே, பாஸ்கோ கண்டிப்பா திரும்ப வருவான், எங்களுக்கு தெரியும், அவன் தோத்துருக்க மாட்டான், அவன் மிகப்பெரிய லெஜெண்டா, அவன் தான் என்னுடைய மோட்டிவேஷன் சொல்லிருப்பானுங்க. ஆனா அந்த டீம்ல இருக்கிற ஒரு சில பேருக்கு மட்டும் இந்த விஷயம் நம்பிக்கை வரமா இல்ல. அதுக்கப்புறம் ஹீரோவா வராண்டால நம்ம ஜிஹோ கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்ப பார்த்தா இந்த சிங்கிங் டான்ஸ் கிளாஸ் சேர்ந்தவனுங்க ஒரு பையனை போட்டு புள்ளி பண்ணிட்டு இருக்கானுங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட சீன்ல பார்த்த ஆளுங்க தான். டேய் அடுத்த கிளாஸ், ஓகே உன்னோட யூனிஃபார்ம் எல்லாமே ரெடியா இருக்கு, நான் அதை ரெடி பண்ணிட்டேன், சீக்கிரம் பண்ண மாட்டியா, சொல்றதை ஏன் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி விசில் அடிக்கிறான் கீழே. இன்னொரு பக்கம் ஹீரோவும் அந்த விஷயத்த பார்க்க அவனுடைய கணக்கு அந்த இடத்துல அவன் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பாடியை யோசிச்சு பார்க்கறான். இது மட்டும் இல்லாம பசங்க சுத்தி இருக்கிறவங்க கொஞ்சம் கேவலமா பேச ஹீரோக்கு அப்படியே பொங்கிடுது கோவம். என்னடா எங்க பண்ணிட்டு இருக்க? நீ அந்த நியூ ஸ்டூடெண்டா, ஃபேஷன் கிளாஸ் சேர்ந்தவன் தானே நீ, உனக்கு எதனா வேணுமா இந்த இடத்துல? அப்படியேங்கப்ப வீடியோ எடுங்க, புது பையனுக்கும் ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கும் சண்டை போ. இன்னொரு பக்கம் வந்து பொண்ணுங்க எல்லாம் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இவன் வெறுப்பா வரான். பின்னாடி ஜோயிலும் இருக்கான். இன்னொரு பக்கம் அவனுங்க சண்டை போடலான்னு பார்க்க, இன்னொரு பக்கம் ஜோயிலும் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணலான்னு பார்க்க. அந்த டைமிங்ல பார்த்து திடீர்னு சாரும், டேய் பசங்களா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, போய் படிக்கிற வேலையை பண்ணுங்களா, டீச்சர் வந்துட்டாரா, வாழ போயிடுவோம், இந்த முறை நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா அடுத்த முறை வாய்ப்பு கிடைச்சா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அதுக்கப்புறம் அவனுங்க 3 பேரும் அந்த இடத்துல கிளம்ப. ஹீரோவும் அந்த கீழே வந்த பையனை கிட்ட போயிட்டு, நீ நல்லா தானே இருக்க, எழுச்சிக்கும். அதுக்கப்புறம் இந்த விஷயத்த எல்லாமே ஜோயில் பார்க்க இன்னொரு பக்கம் பார்த்து அந்த பையன் வந்து கை கொடுக்குறது நிறுத்திட்டு அப்படியே ஹீரோடைய உதவி எதிர்பார்க்காம அந்த இடத்துல கிளம்புறான். இன்னொரு பக்கம் ஜோயில் வந்து கிளாஸ்ல பாடம் நடத்திட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவை பார்க்கறான். அவ போட்டுங்கிற ஷூ அப்புறம் பேகலாம் அது சம்மந்தப்பட்ட பாடம் தான் நடத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கிளாஸ் முடிச்ச உடனே ஹீரோவை கிளம்பலான்னு பார்க்க ஜோயிலும் அதே இடத்துல இருக்கான். அப்ப திடீர்னு பார்த்து ஹீரோக்கும் அவங்க
அவங்க அம்மாவுடைய கால் வருது. அடேங்க அப்பா அம்மா வருது. சொல்லுங்கம்மா. ஸ்கூல் முடிஞ்சிச்சுமா. என்னது என் வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா? அது ஒண்ணு இல்ல, எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கு, வேற எதுவுமா? நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த விதமான பிரச்சனை இல்ல, சின்ன கோல்டு தான். என்னது நாளைக்கா? மறந்தே போயிடுமா, நாளைக்கு என்னுடைய பர்த்டே இல்ல. இப்பதான் எனக்கு ஞாபகமே வருது நீங்க சொன்ன பிறகு. இதை கேட்டு ஜோயல் வந்து ஷாக் ஆயிட்டு ஹீரோவை பார்க்க, எனக்கு எதுவும் வேணாமா, நான் இங்க நல்லா தான் இருக்கேன், எனக்கு அதுவே போதும், நீங்க ஒழுங்கா சாப்பிடலாம், டைமுக்கு சாப்பிடுங்க அப்படின்னு ஹீரோ அதுக்கப்புறம் கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு வேலைக்கு வர, என்னுடைய வாய்ஸ் நான் இந்த பாடியில இருக்கும் போதும் அந்த பாடியில இருக்கும் போது வெவ்வேறா இருக்கு, அதனால அடுத்த முறை நான் ஃபோன் பண்ணி பேசுறது தான் எந்த பாடியில இருக்கணும் அதை கொஞ்சம் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை நோட் எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தங்க வர, அப்ப அந்த இடத்துக்கு பார்த்தா அந்த பொண்ணு வரா. வாங்க வாங்க உள்ள வாங்க. அட நீங்களா? ஹலோ. அடேங்கப்பா இவ்வளவு அழகான்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க ஹீரோ பத்தி கொஞ்சம் விசாரிக்கிறாங்க நல்லபடியாவே. இவங்க மட்டும் தான் இந்த அனிமேல ஹீரோ இந்த பாடியில இருந்து நல்லபடியா ட்ரீட் பண்ணுது. நீங்க இன்னமும் ஒர்க் அவுட்ல பண்ணிதான் இருக்கீங்களா டெய்லியும்? நான் பண்ணிதாங்க இருக்கேன். சரி ஓகே, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, இன்னொரு பக்கம் ஹீரோக்கு வெக்கமா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்து காஃபி டெலியால இந்த பையன் கூட உட்காந்து சாப்பிட்டு இருக்கான். அவனும் எதுக்காக என் கூட உட்கார இப்போ? ஏன்டா இப்படி கேட்கறேன்? ஏன் இப்படி கேட்கறேன்னா, நீ வந்து ரொம்ப பாப்புலரானவன், என் கூட எல்லாம் உட்காந்துன்னா என்னதான் ஒண்ணுமோ அதிகப்படியே கேவலமா பேசுவாங்க. என்னை எப்பவுமே அப்படி கிடையாது, எல்லாருமே என்னை வெறுத்து தான் தனியா உட்காருவாங்க. நான் எப்பவுமே தனியா சாப்பிட்டு என்னுடைய வேலை உண்டு நான் உண்டுன்னு கிடப்பேன். யாருக்கிட்டையும் போய் அவ்வளவு சீக்கிரம் நான் பழகிறது மாதிரி ரெடியா இல்லை இந்த இடத்துல. ஏன்னா நான் அவ்வளவு வழி அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதுக்கேற்ற போல கேஃபிடேரியால இருக்கிற ஒவ்வொருத்தரும் இவனை ஒரு மாதிரி பாக்காங்க. இதெல்லாம் ஒன்னும் நோட்டீஸ் பண்ணிட்டு, நான் ஒன்னும் ஒன்ன மாட்டி கிடையாதுல, ரொம்ப பாப்புலரானவன். டேய் எதுக்கு அவங்ககிட்ட அப்படி பேசிட்டு இருக்கேன்? அவன் ஒன்னும் அப்படிலாம் கிடையாது, அவன் ரொம்ப நல்லவன், மத்தவங்க மாதிரிலாம் கிடையாது. நீ பேசினா தானே கொஞ்சமாச்சும் அவன் பற்றி அவன் மனசுல இருக்கிற விஷயம் எல்லாம் உனக்கு புரியும். என்ன பக்கம் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கவலைப்படுறாங்க. அவனாலும் எதுக்காக அவன் அந்த ஆளுங்க கூட போயிட்டு போய் உட்காந்து சாப்பிட்டு இருக்கான்? யாங்ஸாக்கு எதுதான் அவங்க கூட போய் உட்காந்து சாப்பிட்றான்னு தெரியல. ஜிங்சாக் இதெல்லாம் கேட்க முடியாது, போய் சண்டை போட மாட்டேன் கூட. டேய் அதெல்லாம் கிடையாது, எப்பயோ நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடும்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கே சொல்லிட்டேன். என்னடா இவன் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடும்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவனுங்க ஷாக்காவே. என்னடா போதையை போட்டா மட்டும் பொய் சொல்லுவோம், காலையில எல்லாத்தையும் மறந்துடும் நினைச்சியா? மறக்கல, அவன் என்னுடைய ஃப்ரெண்டு அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு ஆளுங்களையும் நான் புள்ளி பண்ற மாதிரி ஐடியா இல்லை. அடேங்கப்பா இந்த கம்யூனிட்டி எல்லாத்தையும் குடிச்சிருந்தாலுமே நான் வச்சுட்டு இருக்கான் பாரு. இன்னொரு பக்கம் இவன் இந்த அளவுக்கு நல்லவனா மாறிட்டன்ற விஷயத்தை பார்த்துட்டு மீஜினும் ஹாப்பி ஆகிறான். ஹீரோவும் கேட்கறான், எதுக்காக என் கூட சாப்பிட மாட்டியான்னு நீ விழா சொல்றதை பார்த்தா? அதெல்லாம் கிடையாது, எதுக்காக நீங்க உட்காந்து என் கூட சாப்பிட்டு இருக்குன்னு தான் கேட்கறேன். ஏன்னா எனக்கு எந்த விதமான ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிக்க யாரும் கிடையாது. ஏன்டா இப்படி போய் சொல்ற? உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்க யாரும் கிடையாது, அதெல்லாம் போய் சொல்லாத. அப்போ உன்ன மாதிரி இருக்கிற ஆளுங்க என்ன மாதிரியா இருக்கிற ஆளுங்களை தான் ரொம்ப பிடிக்குமா? உனக்கு என்ன மாதிரியான ஆளுங்க தான் ரொம்ப பிடிக்குமா சொல்றான். அப்புறம் அவங்க அம்மா சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்க்கறான். நீங்க 2 பேரும் கொஞ்சம் நல்லபடியா ஒத்துமையா வாழுங்கப்பா, ஏன்னா அவனுக்கு நல்ல நண்பர்கள் என்னுடைய பையனுக்கு ரொம்பவும் தேவை. காரணம் ஏன்னா நானும் ஒன்ன மாதிரி தான், அதனாலதான் நீ எனக்கு ஃப்ரெண்டா வேணும்னு ஆசைப்படுறேன். இதை கேட்டுட்டு அவனும் ஷாக் ஆகிறான். இது நீ என்ன மாதிரி தானா? என்னடா சொல்றேன்? ஆனா அது பொய். இப்ப இந்த இடத்துல நடக்கிறது எல்லாமே பாத்தியா? நீ என்ன விட ரொம்ப பாப்புலரானவன். அப்படி இருக்கும்போது எப்படி நீ இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு இருப்ப? நான் எதையுமே நம்ப தயாரா இல்லை இந்த இடத்துல. ஒன்னு மாதிரியான ஏழ்மையான ஃபேமிலி இருந்து தான் நானும் வரேன், அதனாலதான் நான் உன் கூட பழகணும் ஆசைப்படுறேன். சரி நான் போயிட்டு தண்ணி எடுத்து குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இரவும் போக. ஏண்டா எதனால இவன் இந்த மாதிரி சொல்றான்? இவன் நடந்து எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. டேய் நாங்க சொல்லிட்டு ஒன்னும் நாங்க குரூப்பால செயல்படல இந்த இடத்துல. என்னோட பக்கம் ஒவ்வொருத்தரும் ஹீரோவை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே இப்ப ஹீரோவை தான் டார்கெட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்து பாஸ்கோடைய கேங்க சேர்ந்து டார்கெட்டா இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவை கேவலமா பேசுற ஆளுங்களும் அதே தான் பண்றாங்க. இந்த விஷயத்த எல்லாமே இன்னொரு பக்கம் ஜோயலும் பார்த்துட்டு ஹீரோவை பாக்குறான். ஹீரோவும் ஒரு பக்கம் ஃபீலிங்ல இருக்கேன். இன்னொரு பக்கம் இந்த பாஸ்கோடைய கேங்க சேர்ந்த நம்பிக்கை இல்லாத ஒரு சில பேர் வந்து கூட்டமா சேர்ந்துட்டானுங்க. எனக்கு சுத்தமா புரியல, நம்ம 4 பேர் மட்டும் இன்னைக்கு இந்த வேலையை பார்க்க போறோம். அந்த நியூ ஸ்டூடெண்ட் வந்து அட்டாக் பண்ணதின் பேர்ல தான் கண்டிப்பா பாஸ்கோ வந்து தோத்து போயிட்டு வராம இருக்கா இன்னும் ஸ்கூல்ல எனக்கு தெரிஞ்சு. ஆனா நம்ம ஃப்ரெண்டு தான் சொன்னேன்டா பாஸ்கோ வந்து வரவே இருக்கும், எந்த ஒரு வேலையும் பண்ணக்கூடாதுன்னு. முக்கியமா சொல்றேன், கண்டிப்பா அதுவே பொய் தான் நினைக்கிறேன். ஏன்னா பாஸ்கோடைய ஆர்டரே அது கிடையாது. அவன் அந்த அளவுக்கு திணறி பதில் சொன்னான். அதுலயே எனக்கு தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பா இவன் தான் பித்தலாட்ட ஆடிட்டு இருக்கான் நடுவில் உட்காந்துன்னு. அதனால அவனுக்கோசம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. எவ்வளவு தைரியம் தான் அவன் பாஸ்கோ மலையை, அதாவது என் லீடர் மலையை கை வச்சிருக்கலாம். இன்னைக்கு அவனை கொல்லாம விட மாட்டான் அப்படின்னு அவனுக்கு ஒரு பக்கம் ரெடியா இருக்கேன். ஹீரோவா அதுக்கப்புறம் தனியா வந்துட்டு இருக்கும் போது அங்க பார்த்தா ஜியோல வந்திருக்கான். ஜியோல் நீங்க என்ன பண்ற? உன்னோட வீடு இந்த சைடு தானா? அதுக்கப்புறம் பார்த்தா அவனும் ஒரு பேக் எடுத்துட்டு வந்து போட, அதுல ஹீரோக்கு ஹாப்பி பர்த்டேன்னு போட்டிருக்கு. ஓ என்னோட ஹாப்பி பர்த்டே தெரிஞ்சு எனக்காக கிஃப்ட் ஆயிடுது. ஆமான்னு சொல்லிட்டு அவனு தலையாட்டேன். சரி நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஓப்பன் பண்ணு. அதுக்கப்புறம் உள்ள பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் உள்ள கிடக்குது. நீ பண்ண கிஃப்ட்டுக்கு ரொம்ப நன்றி. நான் இந்த மாதிரி தருவன் நான் எதிர்பார்க்கல, பட் இருந்தாலும் எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கலாமா? திரும்ப என்னால எதுவுமே காசு திரும்ப கொடுக்க முடியுது, பரவாயில்லையா? பரவாயில்ல, நீ திரும்ப எதுவுமே தர தேவையில்ல, இது எல்லாமே உன்னுடைய கிஃப்ட் தான், அதுவும் பர்த்டே கிஃப்ட்னு சொல்லிட்டு அவனும் மனசார சொல்றான். சரி ஓகே கண்டிப்பா நான் இதை யூஸ் பண்றேன், ரொம்ப நன்றி. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து எனக்கு கிஃப்ட் பண்றது. சரி ஜியோல் உன்னுடைய பர்த்டே எப்போன்னு அவனை கேட்டுட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா அவன் ரோல்ஸ் ராய்ஸ் காலில் வந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். ஹீரோவும் பக்கத்துல பார்க்க அந்த இடத்துல பார்த்து ஏகப்பட்ட துணிங்க இருக்கு, அதாவது துணி இருக்கிற பேக்ஸ் இருக்கு. என்னோட பக்கம் பார்த்து பாஸ்கோடைய எந்த பேட் காய்ஸ் கேங்கும் 4 பேர் அடி வாங்கி கிடக்குறானுங்க. அடைச்ச அந்த பார்க் கேங்ஸ் முடிச்சு விடலான்னு பார்த்தா நடுவில் இந்த ஜோயல் பாஸ்டர் எதுக்கு தான் வந்தான்னு தெரியல அப்படின்னு பார்க்க லம்பால் தான் போட்டு இவனுக்கு எல்லாருமே குமரி கஞ்சி காத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவை வீட்டுக்கு வரேன். அவங்க அம்மா கால் பண்ணி பேசிட்டு இருக்கான். சொல்லுங்கம்மா என்னடா இன்னைக்கு நாள் நல்லா போச்சா? எல்லாமே நல்லா போச்சு. அது மட்டும் இல்லாம எனக்கு அதிகப்படியான பிரசன்ஸ் வந்து என்னோட நண்பர் ஒன்று கொடுத்தான். சரி நான் வேலைக்கு திரும்ப போக போறேன்னு கேட்க, ஆமாமாமா இதோ கிளம்பணும். சரி ஓகே வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா வைக்கேன். அப்படிங்கப்பா அவன் இந்த அளவுக்கு மனசார நல்லவன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எவ்வளவு பண்ணியிருக்கான் எனக்காக. கண்டிப்பா அவனுக்கு எதனா ஒன்று பதில் பண்ணி ஆகணும். கண்டிப்பா எனக்கு செட் ஆகாம தெரியல, ஆனா அந்த பாடிக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்க்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஹீரோ போட்டு பார்த்துட்டு வேலை கிளம்புறதுக்காக ரெடியா இருக்கு. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில ஃபேஷன் கிளாஸ்ல பார்த்தா இந்த 3 பசங்களும் அதான் சோடா முடிக்க என்ன பண்ணுங்க, இன்னைக்கு வந்து பார்க் கேங்ஸ் வருவாடா,
வந்த உடனே அவனுடைய ட்ரெஸ்ஸை பற்றி கேவலமாக பேசி எல்லா பொண்ணுங்க முன்னாடி அசிங்கப்படுத்தணும் இன்னைக்கு ஓகேவா, அவனை இன்னைக்கு அசிங்கப்படுத்தாம விடவே கூடாது. சரி ஓகே பண்ணிடலாம் நீ சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு தயாராக இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் அட்டகாசமா அந்த துணி எல்லாமே போட்டுன்னு வரான். எல்லாரும் பார்த்து வாயடிச்சு போறாங்க. பொண்ணுங்களாம் டே நீ பார்க்க கலக்கலா இருக்கியா, ட்ரெஸ் சும்மா சூப்பரா இருக்கு. இவங்கெல்லாம் ஒரு பக்கம் வாயடிச்சு போய் பாக்குறாங்க. அவன் போட்டுட்டு இருக்கிறது ஒவ்வொன்றுமே ரொம்ப பிரீமியமானதுதான், ரொம்ப காஸ்ட்லியான விஷயத்தை தான் இப்போ வாங்கிட்டு வந்து போட்டிருக்கான். எப்படி அவனுக்கு கிடைச்சிருக்கான். ஆனாலும் ஒரு பக்கம் பார்க்கிங் சோப் இது வந்து பார்க்கவே ரொம்ப அழகா தான் இருக்கு. இன்னைக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது, வாங்கினி அதனா? இல்ல இது கிஃப்ட் பண்ணாங்க. யார் அந்த நபர் கிஃப்ட் பண்ணது அப்படின்னு சொல்ல ஒரு பக்கம் பார்த்தா நம்மளால திருத்தணும் முடிக்கிறான். என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு கிஃப்ட் எழுதும் போது அதுல என்ன எழுதி அவனுக்கு பிரசன்ட் பண்ண சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருப்பான். நிறைய யோசிச்சது ஃபைனலா வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு ஷார்ட்டை எழுதி அதுக்கப்புறம் தான் கிஃப்ட் பண்ணிருப்பான். சரி யார் அதை கொடுத்தா திரும்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கேட்க. இவனும் அதிர்ச்சியாவே ஹீரோ கொஞ்சம் பார்த்துட்டு அவனை திரும்பிக்கிறதுனால எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சான், அவன் தான் கொடுத்தான். இதை கேட்டுட்டு அவனும் ஹாப்பியாவே. இன்னொரு பக்கம் பார்த்தா ஸ்ட்ராங் ஆடிஷன் நடக்கிற ஒரு இடத்த காமிக்க. அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோட ஸ்கூல சேர்ந்த சாங் கிளாஸ் பசங்களும் காமிக்க. அவனுக்கு 2 பேரும் அந்த இடத்துல தான் இருக்கானுங்க. இவன் இன்னொரு பக்கம் லிரிக்ஸ் எழுதிட்டு இருக்கேன். அந்த கூலிங் கிளாஸ் போட்டவனும் டேய் என்னமோ நீ லிரிக்ஸ் எழுதிட்டு இருக்க திரும்பியும். ஆமா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொன்றையும் வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்தையுமே நான் அதில் எழுதிட்டு இருக்கேன். ஏன்னா அதுதான் என்ன இன்ஸ்பயர் பண்ணும். அட கடவுளே எதுக்கடா அந்த மாதிரியான கேவலமான விஷயத்தெல்லாம் எழுதிட்டு இருக்கேன். ஏன்னா உன்னுடைய லைஃப் ஃபுல்லாவே கேவலமா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்பர் 16 20 வாங்க அப்படின்னு கூப்பிட. சரி தம்பி இப்போ என்னுடைய டேர்னு ஐயா போன உடனே செலக்ட் ஆகறனா இல்லையானு பாரு அப்படின்னு சொல்லிட்டு தலையை தட்டி விட. என்னுடைய ஒவ்வொரு வழிகளையும் ஒவ்வொரு சிரிப்பையும் அதில் எழுதுவேன் லிரிக்ஸா. அதுக்கப்புறம் ஹீரோவோ தன்னுடைய ரூம்ல வந்து சமையல் செஞ்சுட்டு அந்த பாடியில கொஞ்சம் கொஞ்சமா பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். இப்போ பார்த்தா அந்த சாங் ஆடிஷன் நடக்கிற இடத்த காமிக்க. அந்த இடத்துல பார்த்தா இவன் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க. எதிரில் செலக்ட் பண்ணுற ஆளுங்களும் இவன் பண்ணுறதெல்லாம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அதில் ஒரு பக்கத்தில் மொட்டை தலையணும். சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த பையன் அந்த அளவுக்கு மோசமானவனா, பாரதி இவனுக்கு வருதா இல்லையா? இவன் அந்த அளவுக்கு மோசம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த இந்த லிஸ்ட்லேயே கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டாக இருப்பான். பேர் என்ன, ஜின்ஹோ பின்னா. அது மட்டும் இல்லாமல் சார் இவனுடைய ஸ்டைல் நல்லா இருக்குல்ல. ஆமாம் கண்டிப்பாக இவனை நம்ம செலக்ட் பண்ணலாம் சார். கடைசி ஒருத்தனை இருக்கான், அவனையும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. அப்படியா யார் இந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன் லிஸ்ட்டில் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை பார்க்குறான். என்னது இவனா அப்படின்னு அவனுடைய முகத்தை பார்த்துட்டு இவனும் ஆச்சரியப்பட. இன்னொரு பக்கம் அவன் கனவுகளோட ரிலீக்ஸ் எல்லாம் ஏறி பாடிட்டு இருக்கான். அப்போ இந்த மொட்டை தலையனும் அவங்ககிட்ட வந்துட்டு தம்பி என்ன மன்னிச்சிடுப்பா, ஆல்ரெடி நாங்கள் ஒருத்தனை செலக்ட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் உனக்கு இந்த இடத்துல வேலையில் நீ கிளம்பலாம். ஆனால் சார் நான் பர்ஃபார்மன்ஸ் இந்த இடத்துல பண்ணவே இல்லையே, ப்ளீஸ் ஒரே ஒரு வாய்ப்பு எனக்காக கொடுங்களேன். அப்புறம் பார்த்தா அந்த ஓனரே வரான். சாரி தம்பி என்ன மன்னிச்சிடு, இது என்னுடைய பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நான் எடுத்துட்டு தான் முடிவு, அதனால ஆல்ரெடி நாங்கள் ஒருத்தனை சூஸ் பண்ணியாச்சு, நீ இதுக்கப்புறம் கிளம்பலாம் இந்த இடத்துல இருந்து, அடுத்த முறை வேணா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த பின்னு பைய போலியும் அந்த இடத்துல போயிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு அவனும் சோகமாயிட்டு அப்படியா சரி. அந்த ஓனரும் அந்த இடத்துல போயிட்டு இருக்கும் போது அந்த சட்டத்தில் என்கிட்ட டேய் எதுக்காகடா இந்த மாதிரியான ஆளுங்களுக்கெல்லாம் அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க, அவன் மூஞ்ச பத்தலே தெரியல, அவங்களாம் செலக்ட் ஆக மாட்டேன்னு அப்படின்னு அவன் பணத்தினே போவான். இன்னொரு பக்கம் இதெல்லாம் கேட்டுட்டு அவன் இன்னொரு பக்கம் சோகத்தில் அதே இடத்துல நின்று இருப்பான். இன்னொரு பக்கம் அவன் அந்த இடத்துல கிளம்பி இப்போ தன்னுடைய வீட்டுக்கு போகிறதுக்காக பஸ்ஸில் வந்துட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இவ்வளோ கனவுகளோட என்னோட ரிலீக்ஸ் எல்லாம் எழுதிருந்தா இப்படி பொசுக்குன்னு மனசு ஓடிக்கிற மாதிரி சொல்லிட்டாங்களே. ஆனால் என்னதான் நான் நினைக்கிற கனவாக இருந்தாலும் ரியாலிட்டி பொறுத்த வரைக்கும் அப்படியே நடக்கிறது கிடையாதுல. சரி இப்படியாப்பட்ட ஃபீலிங்கையும் நம்ம லிரிக்ஸ் எழுதுவோம். அதுக்கப்புறம் பஸ்லேயே அவன் அதை ப்ராக்டிஸ் பண்ணி வந்துட்டு இருக்க. பக்கத்தில் பார்த்தா ஒருத்தையோ ஃபோனை நோடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு போனை பஸ்ஸுக்கு நடுவில் திடீர்னு வந்துரு ஒரு புறாவை பிடிக்க போய் தான் வந்திருக்கேன். பஸ் டிரைவர் இதை பார்த்துட்டு ஷாக்கில் சடானா பிரேக் அடிப்பாரு. எல்லாருமே முன்னோக்கி வருவாங்க அந்த ஃபோர்ஸ்னால. அந்த பொண்ணு ஃபோன் நோண்டிந்தவ அவ்வளோ கீழே தடுமாறி இருக்கிறத பார்த்துட்டு நம்பாலும் நீங்க நல்லா தானே இருக்கீங்க, வேணா என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கோங்க, அப்போ கீழே விடாம இருப்பீங்க. அப்புறம் அவன் முகத்தை பார்த்துட்டு இல்ல நானும் அவன் பக்கத்தில் உட்கார மாட்டேடா, ரொம்ப நன்றி நான் கிளம்புறேன் அப்படின்னு அவன் இன்னொரு பக்கம் வந்து கிளம்ப. அப்படியா சரி. இன்னொரு பக்கம் பஸ்ல இருக்க ஒவ்வொருத்தருமே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டை ஒரு மாதிரி பேசுறாங்க. இருந்தாலுமே அவன் வந்து அதெல்லாம் கண்டுக்காம இன்னமும் அந்த பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். இருந்தாலும் இப்படியே போயிடும் என்னுடைய வாழ்க்கை. அவன் வீட்டுக்கு வந்த பிறகும் திரும்பி அதே மாதிரியான லிரிக்ஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். பக்கத்தில் பார்த்தா அவங்க பாட்டியும் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க பாட்டி. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் ஸ்கூலுக்கு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்திருக்கு. அந்த இடத்துல பார்த்தா ஒரு போஸ்டரை பார்த்துட்டு இருக்கான். அதுல 10th ஜியோவான் ஃபெஸ்டிவல் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஹீரோவா வர எல்லாம் பண்ணவங்களும் உற்சாகமா பார்த்துட்டு இருக்க. யங்ஸுக்கு வந்துட்டு அவன் ரொம்ப ரிச் ஆனவன் நினைக்கிறேன், பார்க்கல ஸ்மார்ட்டா இருக்கான், கண்டிப்பா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவனை கரெக்ட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கணும் அப்படின்னு மற்ற பொண்ணுங்களும் பேச. இன்னொரு பக்கம் ஹீரோவும் டாங் வாக் ஹாய்டா என்னடா இந்த போஸ்டரை பார்த்துட்டு இருக்க அப்படி என்னதான் இருக்குதுல. என்னது யங்ஸுக்கு வந்து இந்த பண்ணி எருமாடா இருக்கிற டாங் வாக் கிட்ட பேசிட்டு இருக்கானா, என்னதான் இங்க நடக்குது அப்படின்ற பேச்செல்லாம் அவனை கேட்டுட்டு எதுக்காக திரும்பி என்கிட்ட வந்து பேசுறேன், நான் ஒன்னும் உன்னோட ஃப்ரெண்டு கிடையாதுலாம், எல்லார்கிட்டையும் என் ஃப்ரெண்டு மாதிரி நடந்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவனும் வோக்கல் டான்ஸ் கிளாஸ் கிளம்போக. என்ன இது இதுல ரிதம் எதுவுமே சரியா வரலையே அப்படின்னு அவனும் ஒரு லிரிக்ஸ் எழுதி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பெண்ணு பயணம் இவனை வந்து எட்டு வதிக்கிறான். என்ன திரும்பி ஒரு லிரிக்ஸ் எழுத ஆரம்பிச்சியா, அவனும் அந்த நோட்ஸ் எடுக்கலான்னு பார்க்க. தேவையில்லாம எதுக்கூட இதை உட்காந்து எழுதிட்டு இருக்க, நேற்று வந்து ஆடிஷன்லயே நீ தான் ஃபெயில் ஆயிட்டல, எதுக்கு திரும்பவும் முயற்சி பண்ணி தேவையில்லாம அழுது நோக்கற போறேன், அது முயற்சி பண்ணாம இருக்கலாம்ல, என்னடா சொல்ற பின்னு நேற்று ஆடிஷனுக்கு வந்து இவன். ஆமாமா அந்த இடத்துல நான் ஜெயிச்சிட்டேன், இந்த லூசர் தோத்துட்டான். பரவாயில்லப்பா அந்த ஆடிஷனுக்குலாம் போய் வர அளவுக்கு இவனுக்கு தைரியம் இருக்குது பாத்தியா, செலக்ட் ஆயிடுன்னு ஒரு நம்பிக்கை தான் போல, அந்த நம்பிக்கையை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவனும் அந்த பேப்பர் எடுக்கலாம்னு பார்க்க என்னடா நான் சொல்றது கவனிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் வயிற்றுல எட்டு வதிக்கிறான். தேவையில்லாம இதுக்கப்புறம் எங்ககிட்ட பிரச்சனை வச்சுக்காத, எங்களோட வழியிலையும் தலையிடாத, தலை எட்டினா அவ்வளவுதான். இருந்தாலும் அந்த ஒரு கோவத்துல அவனும் அதுக்கப்புறம் அந்த ஃபெஸ்டிவலுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் அவன் அந்த கிளம்பி தன்னுடைய பாட்டி
கடைக்கு வர வந்துட்டியாடா, என்ன பசியோட வந்திருக்கியா, சாப்பிடுறியாதுனா? அவங்க பார்த்தா ஒரு சாப்பாடு கடை தான் நடத்திட்டு இருக்காங்க. ஹாய் பாட்டி, என்ன இன்னைக்கு நிறைய சேல் ஆச்சா இல்லையா? சரி வா வா, நீ ரொம்ப பசியா இருப்பல. இல்ல நான் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுக்கிறேன், நீங்க இதுல நல்லா சேல் பண்ணுங்க. டாங் வா. பெண்ணு நீங்களா என்ன? எங்கதான் பக்கத்துல நீ வாழ்ந்துட்டு இருக்கியா? ஆமா. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அடக்கடவுளே, டாங்வாவுடைய நண்பர்களா நீங்க? ஆமா பாட்டி, நாங்க எல்லாருமே ஒரே கிளாஸ்மேட். அப்படியா? நீங்க ரொம்ப பசியோட இருப்பீங்க போலியே, வரீங்களா சாப்பிடுங்களா, நான் கொடுக்குற ஸ்நாக்ஸ்? அப்படியா, சரி வாங்க ஒரு வெளுத்து கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க கண்டு மேனிக்கு அதை சாப்பிடுறானுங்க. பத்தாத்துக்கு ஒரு கட்டுல டே இதுக்கெல்லாம் காசு கட்டணும்டா, பே பண்ணலன்னு இப்படி மாத்தலாம் வாடா, டாங்வாவுடைய பாட்டி தானே, ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு இன்னும் காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெண்ணும் இன்னும் எக்ஸ்ட்ராவா போட்டு கேட்டுட்டு கடைசியில் எதுவுமே காசு கொடுக்காம மொத்தத்தையும் காலி பண்ணிடுறாங்க கடையவே. டாங்கோ இதெல்லாம் பார்த்துட்டு கடுப்பா வரான். சரி நமக்கு ஃபுல் ஆயிடுச்சு போலாமான்னு சொல்லிட்டு பார்க்க டாங்வாவும் டே ஒரு நிமிஷம். அட கடவுளே. அப்புறம் அவங்க பாட்டியும் தம்பிங்களா இருங்க போவாதீங்க, நல்லா வளர்ற பசங்க, இதை எத்தனை போயிட்டு வீட்லயும் போய் சாப்பிடுங்க, உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க ஆசையாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ விக்கிறான்மா அப்படின்னு அவனுங்களும் வாங்கிக்க. பாட்டி என்ன பண்றீங்க? பரவாயில்ல பசங்க சாப்பிட்டோம், இதெல்லாம் வித்துட்டுனா நான் வீட்டுக்கு வந்துடும்ல. நீங்க ரொம்பவும் அமேசிங்கான பாட்டியா தான் இருக்கீங்க, டாங்குவா கொடுத்து வச்சிருக்கணும் உங்களை மாதிரி நான் ஒருத்தர் கிடைக்கிறதுக்கு. அடுத்த முறை நாங்க கண்டிப்பா வருவோம். வாங்கடா திருப்தியா அப்போ நான் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறேன் டாங்குவா. சரி அப்புறம் பார்க்கலாமா அப்படின்னு பெண்ணியை சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்ப. கோவத்துல இன்னொரு பக்கம் இவனு பார்த்துருக்கும் போது அவனுங்களும் போகும்போது டேய் இதெல்லாம் மூட்டை கட்டி வீட்டுக்கு பண்ணணுமா, தூக்கி போடுற இதை குப்பையிலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுத்து சாப்பாடு எல்லாத்தையுமே கீழே தூக்கி போடுறானுங்க. அதை பார்த்துட்டு இன்னமும் கடுப்பாயிடுறான். பத்தாத்துக்கு மறுநாள் காலையில ஸ்கூலுக்கு வந்துட்டு கிளாஸ் ரூம்ல பார்த்தா போர்டில் இவங்களுடைய பாட்டியோட கடைக்கு யாரும் போயிடாதீங்க, அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ல எல்லாமே ரொம்ப மோசமானது, அதனால நம்மளுடைய வயிறு தான் கெட்டு போகணும்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் இவங்களும் பொருளை பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பா அவங்க பாட்டியோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு என் வயிறு என்ன ஆச்சு தெரியுமா, எத்தனை தடவை நான் பாத்ரூம் போன தெரியுமா இது அப்படின்னு பேசி எல்லாமே நம்ம டாகுவாவை பார்க்குறோம். அதுவும் கிளாஸுக்கு வெளியில நின்று நம்ம கோவத்தில் இருக்கேன். டக்குன்னு பெண்ணும் டேய் எங்க நின்று என்னடா பண்ணிட்டு இருக்கேன், உள்ள போகிறத விட்டுட்டு இதுக்கெல்லாம் சேர்த்து இன்னமும் காண்ட வரான். தரமான ஃபைட் காத்துட்டு இருக்கு. இப்போ கேஃப்டீரியாவில் பார்த்தா யாங்ஸுக்கு வந்து சாப்பாடு வாங்கிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா நம்ம டாங்குவாவை போட்டு பென்னியோடைய ஆளுங்களும் அவனும் சேர்ந்து போட்டு கும்பி எடுக்கிறாங்க. அதே இடத்துல என்னடா பெரிய ட்ரீமை வச்சுட்டு இருக்கியா, எதுக்காக ஃபெஸ்டிவலுக்கான ஃபார்மை வாங்கி அதில் ஃபில் பண்ணி இப்படி போட்டிருக்கேன், அதில் பாட புரியும் நான் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு அதை கீழ்த்து போகிறவன் கண்ணு இருக்கவே. அதை பார்த்துட்டு அவன் அதிர்ச்சியாவே இது பேரு நீ எல்லாம் என் சுகர் கழுவத்துக்கு தான் லாக்கி, அதனால தேவையில்லாம பாட்டு பாடுற வேலையெல்லாம் வச்சுக்காத, இன்னொரு தடவை இந்த மாதிரியான எதனா ஒரு வேலை பார்த்தா அவனை அவ்வளோதான் இதை விடவும் மோசமான அசிங்கப்படுவேன். இவனுக்கு எப்பவுமே இப்படி தான்டா யங்ஸுக்கு அந்த பையனை போட்டு இப்படி தான் ரொம்பவும் புள்ளி பண்ணுவாங்க. இரவு யோசிக்கிறான் நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்து இந்த இடத்துல இருந்தாலும் இப்போ என்னோட லைஃப் மாறுது கொஞ்சம் கொஞ்சமா, பட் ஆனால் அந்த பையன் என்னுடைய பழைய லைஃப் தான் இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கானே இப்போதான் எனக்கு புரியுது. அதுக்கப்புறம் இவனை எட்டு வச்சுட்டு போயிட்டு என்னுடைய சாப்பாடை கொண்டு வைப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போவேன். ஹீரோ அவன் பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் தான் அந்த இடத்துல பண்றதா யோசிச்சு பார்க்கறான். டே இருந்தாலும் ஓவரா இல்லடா இது ஒன்றும் ஓவர் கிடையாது. இந்த பண்ணிக்கு இந்த பண்ணி வேற பாட போதண்டா, என்னடா சொல்றது, ஃபெஸ்டிவல்லாம் இது பாடின வச்சு பண்ணி தான் பாடுற மாதிரி இருக்கும். என்ன நினைச்சு பண்ணிட்டு இருக்க, என்னடா யோசிச்சுட்டு இருக்க, போய் தண்ணி கொண்டு வாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சு விட. ஹீரோ உணர்ப்பு காது எல்லாமே தானும் யோசிச்சு பார்க்கறான். அவனுங்க கால் தடிக்க விட்டுட்டு அதுல இருந்து அவனும் கீழே விட. நாங்க வாட்டரை சீக்கிரமா எத்தணும் சொன்னோம், ரொம்பவே லேட்டா எத்தணும், திரும்ப போய் எத்தணும் போ. ஹீரோ கோவத்தோட உச்சிக்கு போயிட்டு இந்த இதை புடி எனக்கு ஒரு கை அவனுங்களை பாத்துறேன் டேடே போவதரா அப்படின்னு ஜீஹோவும் இருந்தாலும் ஹீரோ கேட்க மாட்டான். என்னோட பக்கம் எல்லாரும் பார்த்து சாக்க வராங்க. யாங்ஸுக்கு சண்டைக்கு போறான்டா. பென்னி கிட்ட போன அடுத்த நிமிஷமே டேய் உனக்கு என்ன இந்த இடத்துல வேலை, உங்க ரெண்டு பேருக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ ஒரு 2 பேரான பார்த்து ஷாக்கா வரான். பார்த்தா பக்கத்துல நம்ம விஜயாலும் வந்திருக்கான். என்னடா உங்க 2 பேருக்கும் இந்த இடத்துல சண்டை பண்ணணும் ஆசையா, நாங்க 3 பேர் தயாரா இருக்கோம்டா. ஜின்சர் எதுக்கு நீ யாங்ஸுக்கு பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு வந்தேன், என் நண்பனுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா நான் வருவேன், அவனை விட்டு நான் தனியா போக ஆசைப்படல. லீ ஜின்சருக்கு ஏன் வந்திருக்கான் அப்படின்னு ஹீரோ ஷாக்காவான். எதுக்குடா இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைடா, நீங்க எதுக்கடா இதுல வந்து தலையறீங்க, 3 பேர் எங்க கூட ஃபைட் பண்ண வரீங்களா என்ன அப்படின்னு பெண்ணும் கேட்க. இன்னொரு பக்கம் ஜின்சர் கிட்ட மீஜினும் அவளை பார்த்து சண்டை போட போறேன்னு கேட்க. கவலைப்படாத, இந்த மாதிரி நல்ல ஒரு விஷயத்துக்காக தான் சண்டை போட போறேன். ஹீரோ ஒரு பக்கம் நாங்க இந்த வந்ததுக்கான காரணமே டாங்குவாவை சாப்பிட நீங்க விடணும், அவனை அடிமை மாதிரி நடத்தத்தை நிறுத்துங்கடா. யாங்ஸர் கேட்கறது பார்த்துட்டு எல்லாருமே ஷாக்கா வராங்க. ஓ இதுதான் ரீசனுக்காக எங்க கூட ஃபைட் பண்ண போறீங்களா, நாங்க 3 பேர் அசால்ட்டா அடிப்போம் அப்படின்னு அவனுக்கு ஒரு பக்கம் கேட்டா சொல்ல. அவனுக்கு மட்டும் 3 பேர் கிடையாதுடா, 4 பேர் இப்போ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம ஸ்கூல்ல ரொம்ப நாளாவே உங்களை அடிக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன், இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. பார்த்தா பாஸ்கோ கேங்க கூட்டிட்டு வந்துட்டான். பாஸ்கோ உனக்கு இதுக்கோ சம்மந்தம் இல்லை, எதுக்காக நீ இந்த இடத்துக்கு வந்தேன், அது மட்டும் இல்லாம நீ வீட்டில் ரெஸ்ட் இருந்தா சொல்லியிருந்தாங்க, அது சின்ன என்னுடைய பர்சனல் ப்ராப்ளம், அது இப்போ முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஹீரோ மறைச்சு பார்க்கறான். அடு கடவுளே, நான் அடிச்ச அடியில தான் அவன் அப்படியே வீட்லயே தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்திருந்தானா, இருந்தாலும் எதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் இப்போ திரும்பியும். ஏம்ஜி இந்த போனை புடி அப்படின்னு பார்த்தா நான் பால முன்னாடி போய் நிற்கிறேன். இவங்க 3 பேருக்கு முன்னாடி அவனுடைய கூலிங் கிளாஸை கேட்டா. என்னது கழுட்டுலன்னா அடிக்கிற அடியில கண்ணாடி எல்லாம் உடஞ்சி உன் கண்ணுக்குள்ள கொத்திக்கும் பரவாயில்லையா, கேட்டுறியா இல்லையா. என்னோட பக்கம் அவன் செம காண்டா வரான். எதுக்காக கிடைங்க இவனுக்கு எல்லாம் வந்திருக்கானுங்க, எனக்கு செம கோவமா வருது, உங்களால எதுவுமே என்ன பண்ண முடியாதுரா அப்படின்னு கோவத்துல அந்த இடத்துல சாப்பாடு தட்டி எல்லாமே தூக்கி விசிறு அடிக்கிறான். இவனுங்களை அடிக்க முடியாதுன்றது சும்மா விட மாட்டேன் அவங்க யாரையும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து கிளம்ப. அப்படியேங்கப்பா பாஸ்கோ ஜின்சக்கு யாங்ஸுக்கு அப்புறம் ஜியோல் இவங்க 4 பேர் ஒரு டீமா. ஹீரோவும் பாஸ்கோ கிட்ட பாஸ்கோ அன்னைக்கு நடந்ததுக்காக அதெல்லாம் விட எதுக்காக இவனை நீ காப்பாற்றணும்னு நினைச்சேன், அது ஏன்னா இந்த மாதிரியான சூழ்நிலை
அவனை விட்டு போறதுக்கு என்ன மனசுல எதுக்கிட்ட இப்படி நடிக்கிற அவன் உன்னுடைய சர்வெண்ட்டை நீ பயன்படுத்தணும்னு ஆசைப்படுறியா உனக்கு ஒருத்தன் ஏற்கனவே இருக்கிற மாதிரி இவனையும் பயன்படுத்த போறியா அதுக்காக தான் அவனை எதிர்த்து போறானே இல்ல நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க இந்த முறை ஒண்ணு நான் சும்மா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் எதிர்க்கிறதுக்கு தயாரா இருக்காது இடத்துல பியாம்ஜியும் பாஸ்கோ இப்போதைக்கு வேணாம் வா கிளம்போம் அந்த பையன் உன பக்கம் வருத்தத்தில் இருக்கிறது பார்த்துட்டு சரி அடுத்த முறை ஃபைட் இருக்கும் அவனை அப்ப நான் சும்மா விட மாட்டேன் ஜின்ஸுக்கும் அதே தான் சொல்றான் தேவையில்லாம இப்போ சண்டை வேணாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆமா பாஸ்கோ வா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அவன் கிளம்புறதுல ஜிம்ஸுக்கு இந்த மாதிரி பண்ண வேலையை பார்த்துட்டு மேஜின் இம்ப்ரெஸ் ஆயிடுறா ஹீரோ இன்னொரு பக்கம் பெருமிச்சு கூட எல்லா பொண்ணுங்களும் வந்துட்டு நீ இன்னைக்கு ஹீரோய்க்கு பண்ணிட்டு வா நீ ரொம்பவும் ஹேண்ட்ஸமா கையாண்ட அந்த விஷயத்தை சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோவை டாங்கா கிட்ட போக அவன் அந்த வந்து எதுவுமே பேசாம கிளம்புறதை பார்த்துட்டு ஹீரோவும் கீழே பார்க்கறான் திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பேப்பரும் மூட்டை பிடிச்சிருக்கு அதை அப்படி பிரிச்சு பார்க்க அதில் பார்த்தா இந்த ஃபெஸ்டிவல் நடக்கிறதுல அவன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் அப் பண்ணிருக்கான் அப்போ இதுல கணக்கு போறான்னு சொல்லிட்டு அவன் மதிச்சில் இருக்கேன் இன்னொரு பக்கம் ஹீரோவோ வீட்டுக்கு வந்துட்டு யோசிக்கிறான் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எனக்கு மட்டும் நான் இந்த மாதிரி நடக்குதுன்னு யோசிச்சது கிடையாது பட் இருந்தாலும் என்ன மாதிரியே இன்னமும் நிறைய பேர் இதே மாதிரி தான் புள்ளி மற்றவங்களால வழிகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்றது இப்போதான் எனக்கு புரியுது ஆனா அந்த மாதிரியான ஆட்கள் கூட நான் ரொம்ப பழகலாம் நினைச்சாலும் இப்போ எந்த பாடியை பயன்படுத்தி என்னால் சேர முடியாது அதுதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்பனா என்ன மாதிரியே இன்னமும் நிறைய பேர் வழி அனுபவிச்சுட்டு இருக்காங்க இந்த உலகத்துல இருந்தாலும் நம்பிக்கை இல்லை ஒரு நல்ல பாடியை வச்சு நான் இந்த இடத்துல மக்கள்கிட்ட நல்லபடியா நடந்துக்கலாலும் எந்த பாடியை பயன்படுத்தி நான் அதே ஆளுங்க கிட்ட போய் பேசினா கண்டிப்பா என்ன ஒரு மாதிரி தான் பாக்குறாங்க இருந்தாலுமே நான் ஒருத்தன் தான் ஹீரோ ஒன்று பக்கம் மறுநாள் காலையில் ஸ்கூல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம டாங்வாக்காக வந்துட்டியானா வா வா எந்த நேத்து நீ இதை விட்டுட்ட எங்க பாடுறா எனக்கு அது தேவையில்ல எதுக்காக நல்ல மாதிரி என்கிட்ட நடிச்சிட்டு இருக்க நீ பாப்புலரான ஒருத்தன் நீ என்கிட்ட பேசுறதுனால இன்னும் எனக்கு அதிகப்படியான பிரச்சனை தான் வருது அதனால தேவையில்லாம என்கிட்ட பேசுறத பார்த்து நிறுத்து நான் ஒன்னும் உன்னுடைய நண்பன் கிடையாது நான் உன்ன மாதிரியும் கிடையாது நீ என்ன மாதிரி சொன்னது எல்லாமே பொய் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் என்ன ஒன்னு நீ யூஸ் பண்ணதுக்காக இப்படி பண்ணல அப்ப நீ என்கிட்ட பழகாத நீ என்கிட்ட பழகணும்னு நினைச்சுன்னா கண்டிப்பா நான் அப்படிதான் நினைப்பேன் என்ன ஏதோ பயன்படுத்திக்கிற போல ராப் லிரிக்ஸ் எல்லாமே நான் இன்னமும் வரிகளோட எழுதுவேன் லைக் எமினன் மாதிரி அவருடைய மார்ஷல் மேத்தர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் ஹீரோ ஷாக் வர எமினன் அவர் ஒரு லெஜெண்டரியான ரேப்பர் தெரியுமா அவரும் தன்னுடைய சின்ன வயசுல நிறைய ரேகிங் அனுபவிச்சிருக்காரு ரொம்ப ஏழ்மையானவர் தான் பட் ஆனா தன்னுடைய ரேப் மூலியமா இந்த உலகத்தையே கட்டி எழுத்தாரு அவர் தான் இப்ப வரைக்கும் அந்த லெஜெண்டரி ரேப் சிங்கர்ன்ற பட்டத்தை வச்சிட்டு இருக்காரு அதனால கண்டிப்பா அவரை புள்ளிய நான் ஒரு நாள் ஆவேன் அப்படின்னு அவன் கிளம்ப இன்னொரு பக்கம் ஹீரோவும் அந்த அப்ளிகேஷன் பார்த்துட்டு இருக்கேன் அப்புறம் கிளாஸ்ல பார்த்தா ஹே பென்னு வர ஃபெஸ்டிவல்ல நீங்க பாட போறீங்களாமே உண்மையாவா ஆமாமா இந்த வருஷம் நாங்க கலக்கிறோம் பாரு நாங்க 2 பேரும் பாடி தான் கலக்க போறோம் ரொம்ப ஃபயரா இருக்கும் அப்படியா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மத்தவங்க பேசிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட இன்னொரு பக்கம் இவன் அதெல்லாம் கண்டுக்காம பென்னி வந்து எல்லாம் பாட தான் பாக்குறான் டாங்காவை அவனை சும்மா விடக்கூடாது சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா சேங்காலம் போட்டு அவனை அடிச்சுட்டு இருக்கானுங்க டேய் உனக்கு எத்தனை மாதிரி தான் சொல்றது லிரிக்ஸ் எழுதாதன்னு சொல்லிட்டியும் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கனா அப்ப எங்களுக்கு வேற வழி இல்ல உன் கண்ணு முன்னாடி இதை கிழிக்கிறோண்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த லிரிக்ஸ் பேப்பரையும் கிழிக்கிறானுங்க கிளீனிங் டியூட்டி இருக்கேன் போனாலும் யாக்ஸை உண்மையிலே தனியாக சமாளிச்சுப்பியா உனக்கு எதுவும் வேலை இல்லையா இல்லை நான் அவனை ஹெல்ப் பண்ணட்டுமா இல்லை எனக்கு லோக்கல் கிளாஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் அவன் கூட தான் நான் கிளம்புறேன் நீ வந்து இப்போதைக்கு கிளம்பு நான் இது எல்லாமே தனியாக சமாளிச்சுக்கிறேன் ஏன்னாடி அப்படியா பட் ஆளுங்க கூடலாம் நீ ஃப்ரெண்டாக இருக்க எனக்கு புரியல அப்புறம் ஹீரோவா வந்து போஸ்டரை பார்க்க ஆமா அது என்னப்பா அது ஓ அதுவா வரப்போகிற ஃபெஸ்டிவலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் தான் அது ஃபெஸ்டிவலில் பர்ஃபார்ம் பண்ணலாமா அப்போ நீ இன்ட்ரெஸ்டாக இருக்கு அதில் நீ எது வேணாலும் அதை ட்ரை பண்ணினா கண்டிப்பாக நீ பண்ணுறது பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அவங்க ப்ரைஸ் கொடுப்பாங்கடா இல்லை எனக்கு எதுவும் அப்ளை பண்ணுறதுக்குலாம் இல்லை சரி நான் போயிட்டு க்ளீன் பண்ணுறேன் ஹீரோவா உன்னோட பக்கம் யோசிக்கிறான் கிளாஸில் தொடச்சிட்டே இருக்கும்போது நான் கொஞ்சம் எதிர்பார்க்கல அப்பனா அவனுக்கு அந்த ஃபெஸ்டிவல்ல கலந்து பாடணும்ன்றது ஆசை போல ஆனா இருந்தாலும் எனக்கு ஒரு காலகட்டத்தில் ஆசையா இருந்துச்சு நானும் பாடணும்னு ஸ்டேஜ்ல ஆனா நான் ஸ்டேஜ்ல அந்த உடம்புல இருந்ததுனா எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சிருப்பானுங்க பட் ஆனா இந்த உடம்பை வச்சு நான் பாடிந்தேன்னா கண்டிப்பா விசில் பறந்துருக்கும் அப்படின்னு ஹீரோ ஜனால திறந்து யோசிக்கிறான் இருந்தாலும் இது நினைச்சால ஏன் ஹார்ட் பீட் பயங்கரமா துடிக்குது என்னுடைய ஓன் வாய்ஸ்ல இந்த பாட்டு பாடணும் கண்டிப்பா நல்லா இருக்கும் தான் நம்புறேன் என்னுடைய வீட்டுல நான் தனியா இருக்கும் போது அந்த பாடியில நிறைய பாட்டு பாடுவேன் அவங்க அம்மாவும் சொல்லியிருப்பாங்க டே உன்னுடைய வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்குடா நீ வேணா பாட்டு பாடுறியா அட கடவுளே அம்மா சொன்னது அப்ப எனக்கு புரியல என்ன மன்னிச்சிருங்கம்மா இன்னொரு பக்கம் ஹீரோ தொடக்கத்துக்கு திரும்பியும் போயிட்டு அந்த அப்ளிகேஷனை பார்த்துட்டு இருக்க இன்னொரு பக்கம் டாங்குவா சோகத்துல லிரிக்ஸே போயிடுச்சு என் கனவுகளும் இதோட போயிடுச்சு இதுக்கப்புறம் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொந்து போய் கிடக்குறான் நான் கண்டிப்பா எமன் ஆக முடியாது ஹீரோ இன்னொரு பக்கம் யோசிக்கிறான் டாக்கும் எதுக்காக இப்படி யோசிக்கிறேன் நான் ஒன்னும் என்ன பயன்படுத்திக்காக இப்படி கேட்கலடா உன்னால முடியும்டா மனசுக்குள்ள இருக்கிற வலிகளை தீர்க்கறதுக்காக உருவானதுதான் இசை அந்த பாட்டை மனசுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வலியும் ஒவ்வொரு விதத்துல கனெக்ட் ஆகும் அது போல என்னோட வலிகள் கண்டிப்பா உனக்கு புரியும் நம்புறேன் அப்படின்னு ஹீரோவும் பாட்டு பாட ஆரம்பிப்பான் உண்மையிலேயே இந்த ஃப்ளை அப்னு சொல்ல போற ஒரு சாங் பிரமாதமா இருக்குங்க கண்டிப்பா வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு செக் பண்ணி பாருங்க உண்மையிலேயே ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில வந்து இந்த சாங்கை கேட்டீங்கன்னா ரொம்ப மோட்டிவேஷன் ஆயிடுங்க என்ன கொஞ்சம் கொரியன்லயே இருக்கும் கொரியன் வெர்ஷன்லயே பார்த்தா கூட ரொம்ப சூப்பரா இருக்கும் ஏன்னா இங்கிலீஷ் பாட்டே கேட்குறீங்க எல்லாரும் அதனால சொல்றேன் ஹீரோ ஒரு பக்கம் அந்த பாட்டை பாடிட்டு இருக்கேன் அந்த ரிலிக்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இன்னொரு பக்கம் யாரா இந்த பாட்டை பாடிட்டு இருக்கான்ற ஒரு ஏக்கத்தோட அவன் அந்த இடத்துல இருந்து சம வேகமா ஓடி போறான் கிளாஸ் ரூம்ல யாரா பாடுறாங்கன்னு எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை வழிகள் இருந்தாலும் அதை மறந்துட்டு இன்னமும் முயற்சி பண்ணு கண்டிப்பா உன்னுடைய கோல் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் யாரா பாடுறான்ற ஒரு நினப்புல அவனும் வந்து கிளாஸ்ல வந்து பாப்பான் பாருங்க ஒரு நிமிஷம் ஷாடி போயிடுவான் ஏய் இது நீயா அது சும்மா ஏதோ ஒன்னு சொல்லிருந்தடா நீ அப்படா வந்த உண்மையிலேயே சூப்பரா பாடுறா நீ என்ன மன்னிச்சிடா அப்படின்னு அவனுக்கு கண்காணிங்க சொல்ல இந்தா இதை வாங்கிக்கோ அப்ளிகேஷன் ரொம்ப நன்றிடா உனக்கு விருப்பம் இருந்தா என் கூட கொஞ்சம் சேர்ந்து பாட முடியுமா அந்த ஃபெஸ்டிவல்ல உங்க கூட சேர்ந்து ஃபெஸ்டிவல்ல பாடணுமா சொல்லிட்டு ஹீரோ ஷாக்காவ
அதன் அடிப்படையில் ஹீரோவும் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம டங்கோவுடைய வீட்டுக்கு வந்திருக்கேன். பரவாயில்லையே, என்னையும் இன்வைட் பண்ணியிருக்கான். என்னை இன்வைட் பண்ணது ரொம்பவும் நன்றி அவனோட வீட்டில். அவனை ஒன்று பக்கம் யோசிக்கிறான், அட கடவுளே, முறை என் ஃப்ரெண்டை வர வச்சிருக்கேன். இந்த இடமே பார்க்க இப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அவன் டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டான் என்ன நினச்சி. ஓ சாரி மன்னிச்சிரு, இதோ இப்போ இதெல்லாமே எடுத்துறேன். இது ரொம்ப சின்ன வீடு தான். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பாட்டி வந்து ரொம்ப பிஸியாக இருப்பாங்க அவங்களுடைய வேலையில். டாங்குவா என்னடா எதுக்குடா காலையிலேயே லைட் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன், கரண்ட் பில் என்ன ஆகுது, ரொம்ப எகிரிடுமே பில்லு, அதனால ஆஃப் பண்ணி வைப்பமே. எலக்ட்ரிசிட்டிலாம் நீ சேவ் பண்ணி நான் மட்டும்தான் உன்னுடைய காசு மிச்சமாச்சு கொஞ்சம் சேவ் ஆகல. அப்புறம் அப்படியே தரையிலேயே உட்காரலாம். இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு அவன் ஷாக்காக வரான். பேப்பர்ஸ், அப்புறம் ஷூ, இந்த சாமான் தொலைக்கிறது வேலை, துணி தைக்கிற வேலை எல்லாமே நீ தான் பார்க்கணும். அதெல்லாம் செஞ்சால் தானே கொஞ்சமாச்சு. அப்படியே அந்த வீடு எப்படி இருக்கு பேரு, நம்ம வேலையை நம்ம தானே ஒழுங்கா செய்யணும். வீட்டில் இருக்குது எல்லாமே நானும் என்னோட வீட்டில் இந்த மாதிரியான வேலைகள் நானே தான் பார்த்துப்பேன். அப்பனா இதனால தான் நீயும் என்ன மாதிரி சொன்னியா? அப்பா அடியோ இப்போவாச்சும் உனக்கு புரிஞ்சுது. அதே தான் என்னுடைய அம்மாவும் எப்பவுமே அவங்களுடைய வேலைக்கு போயிடுவாங்க. மிச்சப்படி எல்லா வேலையும் நான் தான் பார்த்துப்பேன் வீட்டில். அவங்களும் இந்த மாதிரியான விஷயங்களை சேகரிச்சு வைப்பாங்க. அதே தான்டா என்னுடைய பாட்டியும் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி இடைக்கு போட்டுருவாங்க. அட கடவுளே, இந்த வேலையெல்லாம் நான் செய்தனால உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இது உன் வீடு, உன்னோட பர்மிஷன் இல்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லடா. சரி, அந்த பாட்டை ப்ராக்டிஸ் பண்றதை பத்தி எதனா பேசலாமா? என்னால பாட முடியும்னு நினைக்கிறியா? ஏய் கண்டிப்பா பாட முடியும். ஏன்டா இப்படி சொல்ற யங்ஸுக்கு? நான் வியந்த மாதிரி எல்லாரும் வாய போல போனுங்க. உனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தா மட்டும் போதுண்டா, அதை நான் கொண்டு வரேன். நீ உன்னால அடிஞ்ச அளவுக்கு உன் பெஸ்ட் கொடுத்து பாடு. நான் என்னுடைய ரேப் அந்த இடத்துல பாடி உங்களுக்கு உதவி பண்றேன். என்னுடைய லிரிக்ஸும் உன்னுடைய வாய்ஸும் சேர்ந்தா கண்டிப்பா பக்காவா இருக்கும். எங்க பாரு, அதுக்குன்னே தனியா நான் ஒரு மியூசிக்கே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இது கவனின்னு சொல்ல அதுக்கப்புறம் அந்த ஃபிளை அப் சாங் வரைக்கும் மியூசிக் போட்டு காமிக்கிறான். அப்படிங்கப்பா சூப்பரா இருக்கு. சரி, இந்த சாங் மெலோடி எப்படி இருக்கு? எனக்கு அந்த அளவுக்கு இதை பத்தி தெரியாது, இருந்தாலும் கேட்கவே நல்லா தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் உனக்கு எந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கான்? ஏதோ ஓரளவுக்கு தானே தெரியும். இருந்தாலும் அமேசிங்கா இருக்குல்ல. கவலைப்படாத, என்னால முடிஞ்ச அளவுக்கு இதுல இன்னும் நான் நிறைய விஷயத்தை ஆட் பண்ணுவேன். கண்டிப்பா பயங்கரமா கலக்கிறோம் ஃபெஸ்டிவல்ல. அப்படின்னு அவன் இன்னொரு பக்கம் இந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கிறத பார்த்து ஹீரோவும் என்ன இவன் இந்த ஒரு விஷயத்துல இந்த அளவுக்கு டெடிகேட்டடா இருக்கான். என்னடா இது, என்னால எதுவுமே பிராக்டிஸ் கூட சரியா பண்ண முடியல. உன் பிரச்சனை அது கிடையாதுடா. ஏன்னா உனக்கே ஆல்ரெடி ஒரு பார்ட் டைம் ஜாபா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த வேலைக்கு போறேன். எனக்கு அதுதான் ஷாக்கா இருக்கு. ஏன்னா எனக்கு ஸ்கூல் படிக்கிறதுக்கும் பணம் தேவையில்ல, வாழ்றதுக்கும் பணம் தேவை. அதனாலதான் ஒரு ஃப்ரெண்டு கூட தங்கி வாழ்ந்துட்டு இருக்கேன். சரி ஓகே, சில டைம்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ண ரெடியா இருக்கேன். ஆஃப்டர் ஸ்கூல் முடிஞ்ச உடனே நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். நல்லாவே புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோக்கு பசிக்குது. ஆட கடவுளுக்கு என்ன மன்னிச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீ நேத்தி சாப்பிட்டுக்கணும்ல, உனக்கு எதனால வாங்கி தரட்டா, நீ சாப்பிடுறியா? இல்ல பரவாயில்லடா. அப்புறம் நாங்க வச்சலாம் வாப்பா அப்படின்னு அவங்க பாட்டியும் கூப்பிடுறேன். யாரா இது? இதுதான் எங்களோட பாட்டியோட கடை. உன்னோட ஃப்ரெண்டா அந்த பையன்? உங்களை பார்த்தல சந்தோஷம் பாட்டி. என்னோட பேர் வந்து பார்க் யாங்ஸோ, நான் டாங்கோடைய ஃப்ரெண்டு. ஆட கடவுளே, என்னுடைய பேரனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸா? அச்சோ ரொம்பவே லேட் ஆயிடுச்சுப்பா, நீ வேணா சாப்பிட்டு போறியா கொஞ்சம்? அவ உன்னோட பக்கம் யோசிக்கிறான். இதுக்கு முன்னாடி வந்தவனுங்க அவங்களுடைய கடையை காலி பண்ணிட்டு அவங்கள ரொம்பவும் கேவலமா பேசிருப்பானுங்க. டாங்கோ உன்னை பக்கத்து யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவும் இல்ல பாட்டி, என்னோட வயிறு ஃபுல்லா இருக்கு, இப்போ நான் அடுத்த முறை வேணா உங்க கடையில வந்து சாப்பிடுறேன். இப்போதைக்கு நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு ரொம்பவும் அப்படின்னு அவன் சொல்றதை பார்த்துட்டு அவன் உன்னோட பக்கம் ஷாக் ஆகிறான். அவன் ரொம்பவும் நல்லவனா இருக்கான்ல. இப்பதான் புரியுது நம்ம டாங்கோக்கு இப்படிப்பட்ட ஒரு நண்பனை வந்து இத்தனால நம்ம அழகழிக்க வச்சு கேவலமா பேசிட்டோமேன்னு சொல்லிட்டு அவன் மனசோட ஃபீல் பண்ணி யோசிக்கிறான். அப்புறம் அந்த ஆடிஷன் நடக்கிற இடத்த காமிக்க அந்த இடத்துல பார்த்தா இவனுக்கு வந்திருக்கானுங்க. இந்த இடத்துல டேலண்டடான ஆளுங்களை வச்சு ஃபெஸ்டிவலுக்கு தேவையான ரிலீஸ் எல்லாத்தையுமே எழுதி வாங்கிடுறானுங்க. இது ஃபெஸ்டிவல்ல பயன்படுத்திக்கலாமா? அந்த ஓனரும் பிரச்சனை இல்லை தம்பிங்களா, எங்க பாடின பார்த்தா ரிலீஸ் எழுதி கொடுத்துருக்கலாம், அதை நீங்க எடுத்துன்னு போயிட்டு பாடுங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, அந்த இதுல யங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களே, முதல்ல நீங்க அவங்களை கவர்ந்தீங்கன்னா அவங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸை பொறுத்து ஆட்டோமேட்டிக்கா அந்த பாட்டு வைரல் ஆகுது மட்டும் இல்லாம நீங்களும் வைரல் ஆடிங்க. அதை பொறுத்து நான் சொல்லுவேன் கண்டிப்பா அந்த சாங் ஹிட்டா இல்லையான்றது ஃபைனலா அந்த இடத்துல உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்ல தான் இருக்குது, நீங்க எப்படி ஜெயிக்கிறதா இல்லையான்னு. அதனால உங்களுடைய பெஸ்ட் கொடுத்து பண்ணுங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பா சார். அது மட்டும் இல்லாம ஒன்று புரிஞ்சுக்க தம்பிங்களா, காசு தான் எல்லாமே, பணம் இல்லாம எந்த ஒரு விஷயமும் நடக்காது. அது பொண்ணா இருந்தாலும் சரி, தேவையான விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் கேளுங்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி இவங்களை வச்சு எப்படியாச்சும் பெரிய லெவலில் சிங்கர்ஸா மாத்தி காசு பார்த்தோன்னா அவன் உன பக்கம் ஆசைப்பட்டுட்டு இருக்க. பெண் இது புரியாம அதுக்கப்புறம் சூழ்ச்சி பண்ணணும்னு ஒரு நினைப்போட இப்போ ரொம்ப தீவிரமா இருக்கான். என்னோட பக்கம் நம்ம ராகவா எடுத்துன்னு வந்து லிரிக்ஸை வந்து ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கேன். இது ரொம்ப சூப்பரா இருக்குடா, எப்போ எதுனா நேற்று ஃபுல்லா போய் இதான் உட்காந்து எழுதிந்தியா? ஆமாமா, உனக்கு பிடிச்சிருக்க? உண்மையிலேயே சூப்பரா தான் இருக்கு, எந்த விதமான குறையும் கிடையாது இதுல. சரி வா பிராக்டிஸ் பண்ணுவோமா? ஓகேடா. அதுக்கப்புறம் அந்த சாங்கை போட்டுட்டு இவனுக்கு எல்லாருமே பிராக்டிஸ் பண்ண பக்கத்துல இருந்தாலும் நம்ம ஜிஹோ பார்த்துட்டு டேங்கப்பா டே வேற லெவலா ஆயிடுச்சுடா உன் சாங்கு. நானே ஷாக் ஆயிட்டேன்டா. டாங்பாபம் எங்க பாருப்பா யங் சார், உன்னுடைய வாய்ஸ் வந்து என்னுடைய பாட்டு கூட நிறைய கனெக்ட் ஆகணும். ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து டைமிங் மிஸ் ஆகுது, அதுக்காக நீ நிறைய பிராக்டிஸும் பண்ணி ஆகணும். பட் இருந்தாலும் ஃபெஸ்டிவல் இன்னும் கொஞ்ச நாட்களில் வரப்போறதுனால நீ அதுக்குள்ளேயே வந்து அதிகப்படியாக பிராக்டிஸ் பண்ணி உன்னுடைய தொண்டைக்கு எடுத்துக்காத. அதனால தேவையில்லாம எந்த ஒரு விஷயத்தையும் வாங்கி சாப்பிட்றது வெளியே எப்படி பிராக்டிஸ் பண்ண உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்றது யோசி. ஆனா கண்டிப்பா டைமிங்கை மட்டும் நீ சரி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உன்னுடைய வாய்ஸும் அந்த சாங்கும் இணைந்துச்சுன்னா கண்டிப்பா பர்ஃபெக்டா இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணணும் அது எனக்கு தெரியல. சரி இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நீ அந்த பாட்டை ஃபுல்லா மனப்பாடம் பண்ணு. கண்டிப்பா உன்னுடைய வாய்ஸும் உன்னுடைய பிரீத்திங்கையும் அதிகப்படுத்து. தேவையில்லாம எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணி டேமேஜ் ஆக்காது உன்னுடைய வாய்ஸ். என்ன சரி ஓகே. அப்ப நான் இதுக்கப்புறம் வந்து ஸ்கூல்ல வந்து தான் அதிகப்படியாக பிராக்டிஸ் பண்றேன், வீட்டுல நான் எந்த ஒரு பிராக்டிஸும் பண்ண மாட்டேன். சரி ஓகே, அப்ப நானும் கூட வந்து ஹெல்ப் பண்றேன். இதே இதில் எங்களை நம்ம எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணிட்டு வீடு கிளம்புவோம்னா என்ன பக்கம் ஹீரோ வரும்போது அந்த ஒரு மாதிரி இருக்குன்றான். டே உன்னுடைய குரலை வந்து டேமேஜ் பண்ணிக்காதடா, ரொம்பவே ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, கொஞ்சம் பாத்துக்கண்ணே. சரி ஓகே. இன்னொரு பக்கம் ஹீரோவும் வீட்டுக்கு வந்து அப்ளிகேஷன் போடும்போது அந்த பாடி யோசிச்சு பார்க்கறான். அந்த பாடியில் என்னத்துக்கு நான் கூட ஃப்ரெண்டா இருந்தா எப்பயும் ஆயிட்டு இருப்பேன். ஆனா அப்பா அவன் ஏத்துக்கல. அவங்க அம்மாவை திட்டினதை யோசிச்சு பார்க்கறான். நான் ஏழையா போறது ஏன் தப்பா? உண்மையிலேயே அவனும் என்னுடைய சூழ்நிலை தான் வந்துட்டு இருக்கான். பட் இருந்தாலும் சந்தோஷமா இருக்கான். எப்படியாச்சும் என்னால் முடிஞ்சளுக்கு அவனுக்கு உதவி பண்ணணும். அவனும் ஒரு
ஆளுன்றது நான் அடையாளப்படுத்தணும் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு போயிட்டு தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்க ஹீரோ பார்த்தா அந்த இடத்துல உட்காந்து அந்த பாடிக்குள்ள பாட்டு பாட ஆரம்பிக்கிறான் ப்ராக்டிஸ் பண்றதுக்காக. அடக்கடவுளுக்கு என்னுடைய வாய்ஸ் எந்த விதமான பாதிப்பும் அடையல, என்னால ரொம்ப நேரத்துக்கும் பாட முடியுது. இப்போ பர்ஃபெக்டா இருக்கும். இந்த பாடியில என்னால முடிஞ்சளவுக்கு எல்லா விதமான ப்ராக்டிஸும் பண்ணிட்டு அந்த பாடியில அதே வந்து ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ண கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோவா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதே பண்ணி திரும்ப வரா. என்னங்க முன்னெல்லாம் வந்து புஷ்அப் எடுத்துட்டு உங்க பாடியை தான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணீங்க, இன்னைக்கு என்னடா உங்களுடைய வாய்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க போல. இல்ல மன்னிச்சிருங்க, வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேனா நீங்க வந்தது நான் கவனிக்கல. இருந்தாலும் உங்ககிட்ட நல்ல வாய்ஸ் இருக்கு, வாய்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு, அதனால இந்தாங்க இதை சாப்பிடுங்க சொல்லிட்டு அவங்க வாங்குற அந்த ஒரு விஷயத்துல அவங்களும் ஹீரோக்கு அப்படியே கொடுத்துறாங்க. இதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுடைய குரலுக்கு எதுவும் ஆகாது. ஒரு உண்மையிலேயே ரொம்ப நன்றிங்க, நான் இதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, நல்லபடியா சந்தோஷமா சிரிச்சுக்கினே பாட்டு பாடுங்க அப்படின்னு அவங்க இன்னொரு பக்கம் கிளம்பி ஹீரோ விடாம அந்த பாடியை வச்சு ப்ராக்டிஸ் பண்ண. அதுக்கப்புறம் வந்து மறுநாளே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் ஸ்கூல்ல. யாங்ஸுக்கு இப்போ வாய்ஸ்ல எந்த விதமான டேமேஜும் இல்ல ஓரளவுக்கு பரவாயில்ல தான் தோணுது. புரியலையே எப்படி உனக்கு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும், ஒரு சின்ன டைமிங் தான் மிஸ் ஆச்சு, ஆனா மிச்சபடி எல்லாமே பர்ஃபெக்ட் அமைஞ்ச மாதிரி இருந்துச்சு, எப்படி நீ வீட்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் எதுனா பண்றீங்க எங்களுக்கு தெரியாம. இல்ல நான் ப்ராக்டிஸ்ல இருந்து வீட்டில் உட்காந்து பண்ணல. உண்மையா வாடா நீ ப்ராக்டிஸே பண்ணலையா, எங்கப்பா இவ்வளோ டேலண்டான்னு சொல்லிட்டு அவன் ஷாக்க மறுத்துட்டு இருக்கேன். இவ்வளோ டேலண்ட்லாம் இல்லை, அந்த பாடியை வச்சு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுல அதோடைய பர்ஃபெக்ட் எல்லாமே இதில் வந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இன்னும் நிறைய விதமான ஸ்லாங் அவனுக்கு சொல்லி கொடுக்க அந்த சாங்கை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. இன்னொரு பக்கம் சாயங்காலம் ஹீரோவும் வீட்டுக்கு கிளம்ப இவனுங்களும் பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்க்கும்போது இந்த பெண்ணு பையெல்லாம் வந்துடுறான். டேய் ஃபெஸ்டிவல் என்ன பண்ணி வச்சிருக்கேன், நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் கூப்பிட்டு முட்டு சந்தில போட்டு குமரி எடுக்கிறான். திரும்பியும் ஃபெஸ்டிவல் பாட போறியா என்ன அந்த டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் கூட சேர்ந்து அவனை சும்மா விட மாட்டான்டா. டேய் சோடா போட்டி அவனை போயிட்டு அடிறான். அடிடா இல்ல ஒண்ணுக்கு அடி விடும். அதுக்கப்புறம் அவனுக்கு சொல்ற மிரட்டல வந்து இவனும் அடிக்கலான்னு சொல்லிட்டு போவான். அந்த டைமிங்ல வந்து அவனுக்கு ஒரு கால் வருது. சரி ஓகே இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லாம் கிளம்ப இந்த சில்லற பசங்களை இதே இடத்துல விட்டு போலாம். டேய் அடுத்த முறை வருவோம் அப்படின்னு அவனுக்கு சொல்லிட்டு கிளம்புவோம். இன்னொரு பக்கம் ஜிஹோ இதை பார்த்துட்டு கடுப்பாவேன், என்ன மன்னிச்சிடா எதுவுமே என்னால பண்ண முடியல, நீ எதுக்குடா சாரி கேட்கிறேன், நான் ஒன்னுத்துக்கு வாங்க வேண்டாம் அப்படிலாம் கிடையாது சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோவும் பார்த்து தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கான் கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல. அங்க பார்த்து டாக்வா வரேன். டாக்வா நீங்க என்ன பண்ற, ஜிஹோ தான் பார்த்தா கூட்டின்னு வந்திருக்கான், நீங்களாம் இங்க என்னப்பா பண்றீங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து பாடியில வந்து மீட் பண்றதுனால ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அடிமைப்படுத்திக்கிறானுங்க. இவன் தான் அவங்க கூட பேசணும்னு சொல்லியிருந்தான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 3 பேர் சேர்ந்து வெளியே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறானுங்க. இன்னொரு பக்கம் அவனுக்கு 3 பேர் உட்காந்து தன்னுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான வழிகள்லாம் ஏற்பட்டிருக்கின்ற விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருக்கானுங்க. ஒருத்தன் எப்படி புள்ளி பண்ணான்றதையும் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு நம்மளுடைய யாங்ஸுக்குன்னு சொல்ல போற ஒரு நண்பர் எப்படியாப்பட்டவன் ரொம்ப நல்லவனா இருக்கலான்ற மாதிரி பேசிருக்கானுங்க. அப்படியா ரொம்ப நன்றி அப்படின்னு ஹீரோவும் சொல்லிருப்பான். கடைசியில நீ எதுக்கடா தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்ல. உண்மையா அப்படின்னு பாஸ்கோவா வந்திருக்கான். பாஸ்கோ நீங்க என்ன பண்ற, என்னடா சொன்னீங்க அது உண்மையா, நான் கேட்கற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அந்த டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப நல்லவன்றதை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா. ஆமாமா ரொம்ப நல்லவன், எங்ககிட்ட நல்லபடியா தான் அவன் பழக்கிறோம், எந்த விதமான பிரச்சனையும் எங்களுக்கு வரதில்லை. ஆனா அந்த பையன் ஒருத்தருடைய அம்மாவுடைய பணத்தை எடுத்துக்கின்னு திரும்ப தடாம ஏமாத்திட்டான். அப்போ என்னுடைய அம்மாவுடைய பணத்தை தான் அவன் பேசிட்டு இருக்கானா. அது என்னுடைய அம்மா கொடுத்த பணமா, அப்போ நீ அதை பாத்துருக்கியா. அது உண்மையா சொல்ல போனா என்னுடைய அம்மா வந்து அந்த இடத்துல அவனுக்கு அதை காஃபிக்கு வாங்கின காசா தான் திரும்ப கொடுத்துருக்காங்க. அப்படியா, அப்போ நான் தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன். சரி கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல வேலை பார்க்குற பையன் உனக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், நீ எனக்கு கிளாரிஃபை பண்ணதுக்கு ரொம்பவும் நன்றி. பட் இருந்தாலும் நீ ரொம்பவும் ஸ்ட்ராங்கடா, அதை மறந்துடாத, ரொம்பவும் ட்ரெயின் பண்ணிடணும் அப்படின்னு அவன் கிளம்புவான். அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு ப்ராக்டிஸை பண்றானுங்க. சாயங்காலம் ஸ்கூல்ல உட்காந்துக்கின்னு ஹீரோ அந்த மியூசிக் போட்டு அடுத்த நிமிஷம் பாடுவான் பாருங்க. எல்லாமே சீனரியா சும்மா பக்காவா இருக்கும். பாடி முடிச்ச அடுத்த நிமிஷமே எல்லாம் வாயை பொழுது பார்த்துட்டு இருக்கான். டேய் என்னடா பண்ண இப்போ கடைசி 10 நாள் இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்டா. ஹீரோ ஒரு பக்கம் யோசிக்கிறான், கிட்டத்தட்ட நான் அந்த பாடிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும், ஏன்னா அதுல தான் அதிகப்படியான ப்ராக்டிஸ் பண்ணனால இந்த அளவுக்கு நான் இப்போ வந்திருக்கேன். சரி என்னுடைய லிரிக்ஸ்ல இருக்கிற இந்த ரேப் எல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணணும். டாங்வா உண்மையில சூப்பராக தெரிஞ்சது, எங்க பாடுறா நீ பாட்டு பாடு நான் ரேப்பிங் பண்றேன், தக்காளி தேடிக்கு வந்த இடம் அப்படின்னு அவனுங்களும் சொல்லி நான் ஹாப்பியா இருக்கேன். இன்னொரு பக்கம் அந்த ஆடிஷன் நடத்த இடத்த காமிக்க பரவாயில்ல நல்லா தான் பண்ணானுங்க. எங்க பாரு தம்பிங்களா என்ன நம்புங்க, கண்டிப்பா நீங்க மிகப்பெரிய ஆளா வர போறீங்க ஃபியூச்சர்ல. ஃபெஸ்டிவல்ல நம்ம தான் கலக்க போறோம்ல. ஆமா அது மட்டும் இல்லாம அந்த கடைசியா இருக்கிற நியூ ஸ்டூடெண்ட் தோக்கடிக்கணும். என்னடா சொல்றேன், ஏன்னா அந்த ஃபெஸ்டிவலோடைய அப்ளிகேஷன் லிஸ்ட்ல கடைசியில இருக்கிறது பார்க் யாங்ஸக், அவனுடைய பர்ஃபார்மன்ஸை ஒஸ்ட் ஆகணும் அப்படின்னு இன்னொரு பக்கம் அவனை சொல்லி இவனுக்கு இன்னொரு பக்கம் ரெடித்தனமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஹீரோ அடிக்கிறாங்க. ஃபைனலாக வந்து இப்போ 10th ஜியோ1 ஸ்கூலோடைய ஃபெஸ்டிவல் வந்துருச்சு. அந்த நாளில் பார்த்தா ஸ்கூல் ஃபுல்லாக திருவிழாவாக இருக்கு. அந்த இடத்துக்கு ஒரு சூப்பரான கார்ல ஒரு பொண்ணு வந்திருக்கான். அவ வேற யாரும் இல்லை, நம்ம கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல ஹீரோ வேலை பார்க்கும்போது அப்பப்போ அவளை வந்துட்டு பார்த்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு போற அந்த பொண்ணு தான். அவளும் இந்த ஸ்கூல்ல வந்து ஃபெஸ்டிவல் நடக்கிற விஷயத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். உள்ள பார்த்தா எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு அவங்களுக்கு தேவையான கடைகளை போட்டு நல்லா ஃபெஸ்டிவலை கொண்டாடிட்டு இருக்கு. பொண்ணுங்கெல்லாம் ஒரு பக்கம் தன்னுடைய பியூட்டியை பத்தி பேசிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு இல்லாமலும் வந்துட்டு பொண்ணுங்களே பார்த்து பொறாமப்படுது. இன்னொரு பக்கம் ஒருத்தன் எல்லாம் வச்சுன்னு பக்காவா இருக்கான் ஆளு. அப்ப அவனுக்கு முன்னாடி இருக்க பொண்ணுகிட்ட நீ எந்த ஸ்கூல்ல இருந்து வர, நான் ஜியோகி கிளேஸ் ஹை ஸ்கூல்ல இருந்து வரேன். அப்படியா, வெல்கம் டு தி ஜியோ1 ஹை ஸ்கூல் அப்படின்னு அவனுடைய பொண்ணுக்கு பார்த்து இம்ப்ரெஸ் ஆக தலைவன் அதுக்கப்புறம் தன்னுடைய ஹேர் ஸ்டைல் பண்ற வித்தியை காமிக்க பயங்கரமா வெட்டி விட்டுறான். ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கண்ணாடி காமிக்க அது பார்த்தா வித்தியாசமா இருக்கு. ஆனா அவன் சிரிக்கிற சிரிப்பை பார்த்துட்டு நல்லா தான் இருக்குன்னு சொல்ல இங்க நடக்கிற பைத்தியக்காரத்தனெல்லாம் பார்த்துட்டு அவன் ஒரு பக்கம் கடுப்பா வரான். அதுக்கப்புறம் பார்த்தா ஃபேஷன் கிளிஷன் கிளாஸ்ல சேர்ந்தவங்க ட்ரெஸ் எல்லாம் நிறைய விற்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஹோனலும் மீஜின் தான் வேலை செய்யறாங்க. இன்னொரு பக்கம் அவங்களுடைய வியாபாரத்தை பார்த்துட்டு ஜிஹோ பார்த்தா ஏதோ ஒரு போர்டை பூச்சி மாட்டிட்டு இருக்கான் உடம்புல. அங்க
பார்த்தா நம்ம ஜிங்ஸுக்கு வந்து பஞ்சிங் பாக்ஸர் கேம் வச்சிருக்கான். நம்மளால ஒரே ஒரு பஞ்ச் பண்ணிட்டா போதும் அவங்களுக்கு நிறைய காசு வரும்ன்ற மாதிரி போட்டு விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஆசையில ஒருத்தனை வந்து அதுல துட்டு தான் இழந்தது மிச்சம். நம்ம ஆளை பார்த்து தப்பிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு அர்த்தத்துக்கு வந்து பாக்க ஜிஹோ டைம் என்ன அடிச்சு போடுறான். டைம் முடிஞ்சிச்சா இல்லையா? டைம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தோத்து போட்டாம திரும்பி ட்ரை பண்ண போறியப்பா? இல்ல இது போதும் எனக்கு. இன்னொரு பக்கம் இவனுக்கு எல்லாருமே திரும்ப யாருன்னா பெட்டு கடத்துக்கு வாங்க அப்படின்னு அவனுக்கு பேரம் பேசிட்டு இதை பார்த்துட்டு ஜிஹோ வந்து அவங்களுக்கு அடிமையா வேலை செஞ்சுட்டு இருக்கான். இந்த பொண்ணு இந்த விஷயத்தை பார்த்து அவளும் கொஞ்சம் வெக்ஸா வரான். இந்த மாதிரி எல்லாம் நடத்துறாங்களேன்னு. அதுக்கப்புறம் அவனுக்கு எல்லாருமே எஸ்கியூஸ் மீ லேடி, நீங்களும் இதுல வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? சொல்லுங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவங்களுடைய முகரி எல்லாம் பார்த்துட்டு அவன் கடுப்புல இருந்து கிளம்ப பின்னாடி வர பாடி கார்டு மாதிரியான ஒருத்தன் இவங்களை பார்த்து முறைக்கிறான். இவனுக்கு பயந்துறானுங்க. ஹீரோவும் உன்னோட பக்கம் டாக் பாவம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போதுல. ஆமாமா எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கா. ஆனா நிறைய பேருக்கு முன்னாடி நான் இப்ப பாட போறேன். கவலைப்படாத, மெயின் ஈவெண்ட் நைட்ல தான் நடக்கும். அதனால முடிஞ்சளவுக்கு எல்லாத்துக்கும் பிராக்டிஸ் பண்ணிக்கி பயத்தெல்லாம் போக்கிக்கும். டாகோ சொல்ற விஷயத்துல யங்ஸோக்க யோசிச்சுட்டு இருக்கேன். என்னோட பக்கம் பார்த்த அந்த இடத்துல ஹீரோ அந்த ஃபேட் பாடியில இருக்கும் போது கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல பார்த்த அந்த பொண்ணு அந்த இடத்துல தன்னுடைய பாடி கார்டு கூட போயிருக்கிறத பார்த்துட்டு இவன் அவளாச்சு இவகிட்ட நம்ம பேசி ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல போறான். சரி டாங்குவா என்ன மனிதரு இப்போதைக்கு நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவனும் போக இன்னொரு பக்கம் ஆர்கிடெக்சர் கிளாஸ் காமிக்க பாஸ்கோ பார்த்தா ஆம்புலன்ஸ்லிங் வச்சிருக்கான். அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு நிறைய பரிசு கிடைக்கும் போல. பாஸ்கோ பார்த்தா அசால்ட்டா ஒருத்தன தோக்கடிக்க அவன் கை வீங்குறது தான் பெருசு. வேற யாராச்சும் எங்களுடைய பாஸ்கோ கிட்ட சேலஞ்ச் பண்ணி இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவனு கேட்க பாஸ்கோ இன்னொரு பக்கம் நம்ம யாங்ஸுக்கு வந்து அந்த பொண்ணு தேடிட்டு இருக்கான்ற விஷயத்த அவனுக்கு தெரியல. பட் இருந்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி பார்த்துட்டு அவனை ஃபாலோ பண்ணி போறான். ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல கார்லாம் பார்க்கிங் பண்ணி வச்சிருக்க இடத்துக்கு போக அந்த பொண்ணு பார்த்து இந்த ஸ்கூல்ல விட்டு போக ஆரம்பிக்கிறான். எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம் இல்லைங்க. ஹலோ நீங்க இந்த ஃபெஸ்டிவல் வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. யாரு நீ போந்தல? அட கடவுளே, இது என்னுடைய பாடியே கிடையாதே. நான் அந்த பாடியில எல்லாம் அவகிட்ட பேசிட்டு இருப்பேன். அது வந்து எங்க பாரு, இது வரைக்கும் என்னை யாரும் தெரிஞ்ச வந்து பேசுறது கிடையாது. நீ என்ன புதுசா வந்து பேசுற? உனக்கு எப்படி எனக்கு தெரியும்? அதை சொல்லு. அது உண்மையிலேயே நான் இந்த இடத்துக்கு வந்து தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, நீ இந்த இடத்துல ஆன்சமா இருக்கனா உன்னை எல்லாரும் வந்து ஈஸியாக்கா வந்து பேசிடுவாங்க. அது போல இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் ஆன்சமா இருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் நல்லா மதிக்கிறாங்க. பார்க்கவே கொஞ்சம் ஆக்கலியாவும் முகம் ஒரு மாதிரி இருக்கிறவங்களையும் நீங்க மதிக்க மாட்டீங்க. அடிமைகளை நடத்துறீங்க. என்னடா ஸ்கூலிங்க ஒவ்வொருத்தரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ஆன்சமா இருந்தா மட்டும் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசணுமா? ஏன்டா ஒவ்வொருத்தரும் இப்படி ட்ரீட் பண்ணீங்க சொல்லிட்டு அவ கேட்டுட்டு இருக்கா. உண்மையிலே இவ இந்த மாதிரியான பர்சன் கிடையாது. டென்ஷன் ஆகுறேன். நான் இந்த இடத்துல வந்ததுல பார்த்ததுல மொத்த ஸ்கூலுமே ஏடா கூடமா தான் இருக்கு. இதனாலேயே நான் வெறுத்துட்டேன். இந்த இடத்துல நடக்க போற பர்ஃபார்மன்ஸ் எதுவா இருந்தாலும் நான் பார்க்காம தான் போறேன். சரி நான் இந்த இடத்துல கிளம்புறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோவை கையை கொடுக்கலான்னு போக அந்த பாடி கார்டும் ஹீரோவோட கையை பிடிக்கிறான். தம்பி அவங்க தான் வேணுன்றாங்களே, போகிறவங்கள எதுக்கு நீ தடுக்கிறேன் அப்படின்னு கையை பிடிச்சி நசுக்க ஆல்ரெடி எல்லாமே சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் தேவையில்லாம நீ பேசது கூடாது. இந்த இடத்த விட்டு பொறியால உனக்கு உத கொடுக்கட்டுமா அப்படின்னு ஹீரோவோட கையை பிடிச்சி நசுக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு பயங்கரமா வலிக்குது. ஹீரோவும் கையை அப்படி உதறி தள்ளிட்டு எதுக்கூட என் கையை பிடிச்சி நசுக்கணும்னு சொல்லிட்டு டென்ஷன்ல கேட்கறான். இன்னும் பக்கம் அவளே ஷாக் ஆகலாம். என்ன அவன் பண்ணான்? ஜாங் ஜங்ஸோடைய கிராப்ல இருந்து வெளியே வந்துட்டான். ஓ என்னுடைய பிடிப்புல இருந்து தப்பிக்கிறியா? உனக்கு தகுந்த பாடத்தை சொல்லி தரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை அடிக்கிற ஹீரோ முன்கூட்டியே தயாரா இருக்கான் தடுக்கிறதுக்கு. ஓ எந்த டாச் பண்ணதுக்கு தயாரா இருக்கியா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல தலையில அடிக்கிறான் ஹீரோக்கு. அடிங்கப்பா என்ன அடின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆவான். பரவாயில்ல தம்பி, இது வரைக்கும் யாரும் என்னுடைய அட்டாக்ல இருந்து தப்பிச்சது கிடையாது. நீ எந்த அளவுக்கு வச்சு தாங்கிட்டு இருக்கீங்க. உங்கள்கிட்ட டேலண்ட் இல்ல, பட் சின்ன ஸ்கில் மட்டும் வச்சிருக்கேன். இப்போதைக்கு போறியா இல்ல அடி கொடுக்கட்டுமா? என்னமோ இன்னொரு பக்கம் வந்து பண்ணும். இல்ல வேணாம் வா இந்த இடத்த விட்டு கிளம்புறான். இது என்னுடைய ஆர்டர். ஆனா மேம் இங்க பாருங்க, என்னுடைய ஆர்டர் கிளியரா இருக்கு. உங்ககிட்ட எவனாச்சும் நெருங்கணும்னு நினைச்சானோ அவங்களை அடிக்கிறது மட்டும் தான் என்னுடைய வேலை. எவனையும் உங்களை தொட விட மாட்டேன். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேம், இவனுக்கு கொஞ்சம் பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டு சண்டைக்கு போக இன்னொரு பக்கம் பார்த்து பாஸ்கோ வந்ததுக்கு வந்துட்டு டேய் சோடா பூட்டி என்னடா பண்ணிட்டு இருக்கேன் ஸ்கூல் பையன்கிட்ட? இவன் உன்னுடைய ஃப்ரெண்டா? ஆமாடா அவன் என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்ல இருபது கட்டிட்டு ஷாக்காவா? இது ஃப்ரெண்டானு தேவையில்லாம வெளியே இருந்து வந்துட்டு எங்க ஆளுங்க மேலே கை வச்சுட்டு போயிடுவியா? உனக்கு பாடத்தை சொல்லி தரேன். என்னடா பேசிட்டு இருக்க? எனக்கேவா? சரி ஓகே இந்த வாங்கிக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு குத்து கொடுப்பான். பாஸ்கோ வந்ததுல இருந்து ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டான். பார்த்தா ரத்தம் சொட்டு மூக்குல இருந்து உனக்கு. டேய் சோடா பூட்டி உன்னுடைய கண்ணாடியை கழிட்டு இன்னொரு பக்கம் அவனை பார்த்து ஷாக்காவான். என்னுடைய பஞ்சு பலமானதாச்சு. இவனால எப்படி தடுத்து நிற்க முடியுது? பரவாயில்லையே நான் அடிச்சு அடி ஆண்டலுக்கு உனக்கு வலிக்கலையா? சரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என் கண்ணாடி கேட்டுட்டேன். இதுக்கப்புறம் உன்னால என்ன பண்ண முடியும்ன்றது காமி. இந்த ஸ்கூல்ல சேர்ந்தவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்க அந்த பொண்ணு இங்க பாரு யாரையா காயப்படுத்த வா போடுவான் இந்த இடத்துல இருந்து ஃபைட் பண்ண தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு பாஸ்கோவா இருக்கேன். என்ன பக்கம் ஹீரோவை கீழே வந்து அசால்ட்டா ஏஞ்சிக்கிறேன். இப்போ இன்னொரு பக்கம் அதை பார்த்துட்டு ஷாக்காவேன். ஓ 2 பேரும் சேர்ந்து சண்டை போட போறீங்களா? ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கண்டிப்பா 2 பேரும் தோத்து போக போறீங்க அப்படின்னு சண்டை போடலான்னு பார்க்க இவ்வளோ ஜாங் வேணாம். உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் தேவையில்லாத பிரச்சனை மொத்தம் கூட யாரு கூட வேணாம். வெளியே போனா வா கிளம்பலாம். அட கடவுளே. சரி என்னுடைய மேம் சொல்றான்றதுக்காக நான் இந்த இடத்த விட்டு இப்ப கிளம்புறேன். எங்க பாருப்பா உன்னுடைய ஃப்ரெண்டு கூட்டு போயிட்டேன். ரெஸ்ட் எடுக்கவே போய் ரெஸ்ட் எடுங்கடா. இன்னொரு பக்கம் ஹீரோவும் பார்த்து ஷாக் ஆகிறான். கிணது G80 அதுக்கப்புறம் கார்ல கிளம்ப போறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணும் என்ன மன்னிச்சிருங்க உங்களை காயப்படுத்துறதுக்காக. என்ன பக்கம் பாஸ்கோ போட்டு அப்படி கீழே விட ஆரம்பிக்கிறான் தடுமாறி. நீ நல்லா தானே இருக்க? ஆமா அந்த கண்ணாடிக்காரன் உனக்கு நல்லாவே தெரியுமா? இல்ல அவங்களும் எனக்கு தெரியாது. அப்புறம் நான் இன்னொரு விஷயத்த சொல்றேன். கண்டிப்பா நீயும் நானும் திரும்ப ஒரு நாள் சண்டை போடுவோம். அதை நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஜெயிப்பேன்டா. பட் இருந்தாலும் இப்போதைக்கு என்னுடைய சக்தியை பயன்படுத்தி அந்த கண்ணாடிக்காரனை ஜெயிக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப நான் ஒன்றும் சக்திசாலியா இல்ல அப்படின்னு அவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். பாஸ்கோ அதுக்கப்புறம் அவனுக்கு ஜூஸ் கொடுக்குறான் சாப்பிடுறதுக்கு. ரொம்ப நன்றி. அது என்னடானா இவனுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பானுங்க. பார்க் யாங்ஸுக்கு வந்து ரொம்ப கெட்டவெல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாம ஹீரோ அந்த பாடியில் இருக்கும்போது நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லியிருப்பான். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அவனும் அந்த அளவுக்கு கெட்டவன் கிடையாது நல்லா வந்தாலும் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ரொம்ப தேங்க்ஸ்
ஆரம்பிச்சான். திரும்ப ஃபைட் பண்ணுவோம் மறந்துடாது எல்லாம் கொடுக்கறதுனால. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வந்து சிங்கிங் காம்படிஷன் ஆரம்பிக்கிறதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வர அட கடவுளே ரொம்ப விளையாட்டாச்சு. நான் இந்த இடத்த விட்டு கிளம்பணும். இப்போ என்னடா நீ இப்போ கலந்து போறேன்னு வா அங்க வந்து பாரு. அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும். இன்னொரு பக்கம் ஹீரோவும் பாட்டு பாடுறதுக்கு ரெடியா இருக்கான். அது ஜீவனம் அவங்களுக்கு தேவையான காஸ்டியூம் எல்லாமே அவன் ரெடி பண்ணி கொடுத்துருக்கான். இது எப்படி இருக்கு யங்ஸ்டர் உண்மையிலே சூப்பரா இருக்க பார்க்கவே. ரொம்ப நன்றி ராஜவேல், நீ தான் இது எல்லாமே வாங்கி கொடுத்தேன். அப்புறம் பார்த்தா இன்னொரு பக்கம் இவனுங்களும் பின்னும் என்னடா பாட போறீங்க போலியா, கண்டிப்பா தோத்து போக போறீங்களா முட்டாள்களா. ஓகே டான்ஸ் கிளாஸ் அடுத்தது வர போறாங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க எங்க பாருப்பா டாங்வா உன்னால ஜெயிக்க முடியாது பண்ணி எப்படா ஜெயிச்சிருக்கு எங்க பர்ஃபார்மன்ஸை வந்து பாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனு போக சும்மா சொல்லக்கூடாதுங்க. இவனுங்களுக்கும் நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கேங்க சேர்ந்தவங்க எல்லாருமே இவங்களுக்கு சேர பண்ணாம இவங்களுக்கு வெறுப்பு தான் பாக்குறானுங்க. அந்த ஓனர் இதெல்லாம் பார்த்துட்டு நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க மாதிரி பார்த்துட்டு இருக்க ஹீரோ ஒரு பக்கம் நர்வஸா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாரு பதறப்படாத, எவ்வளவு ஆடியன்ஸ் இருந்தாலும் உன்னுடைய வழிகள் அந்த இடத்துல அவங்களுக்கு வெளிப்படுத்தி தான் ஆகணும். எல்லாருக்கூடயும் நீ கனெக்ட் என்னன்னா கண்டிப்பா எல்லாரும் உன்னை உற்சாகப்படுத்துவாங்க. வேணும்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக அது பண்ணிடா. என்னது எனக்கு பிடிச்சவங்களுக்காக பண்ணணுமா அப்படின்னு ஹீரோவும் பார்த்துட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா வெளியே வந்து அடுத்த நிமிஷமே பின்னும் என்ன பண்ணி பாத்தியா நாங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தேன் நல்லா தான் பண்ண சூப்பரா பண்ண. என்ன பக்கம் பாராட்டுறது கூட அவனால ஏத்துக்க முடியல. என்னது பண்ணி எல்லாம் எதுக்கு என்ன பாராட்டுறேன், கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியாது அந்த திமிர்ல பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுல கொடுப்பான். ஹீரோ உன்னொரு பக்கத்துல பார்த்துட்டு டேய் உன்னை நான் சும்மா விடமான்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு பார்க்க ஆனா டாங்க தடுத்துறான். வேணாண்டா பார்க்கு நம்மளுடைய பாட்டு மூலியமா வெளிப்படுத்துவோம் இது இருந்தாலும். அதுக்கப்புறம் கடைசியா கன்சல்டன்ட் யாருன்றது அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஃபிளாஷ் அண்ட் கிளாஸஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற 2 பேர் யாங்ஸா காண்டு டாங்குவான். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஃப்ளை அப்னு சொல்ல போற ஒரு சாங்க பாட போறாங்க. இந்த பக்கம் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஆசையில இருக்கேன். இன்னொரு பக்கம் வந்து ஓனரும் ஆமா இந்த பையன் நான் அன்னைக்கு ஆடிஷன்ல பார்த்த அந்த லிஸ்ட்ல இருந்தா தானே பார்த்தா அவன் பக்கத்துல இருக்க பையன் பார்க்க நல்லா தான் இருக்கான். அடியங்கப்பா என் பக்கத்துல நினைக்கிறது ஒரு ஹேண்ட்ஸமான பையன். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது எந்த எல்லாமே என்னுடைய ஃப்ரெண்டு பொறுத்து தான். என் ஃப்ரெண்ட் இருக்கிறதுனால அந்த தைரியத்தை தான் நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறேன். 2 பேரும் சேர்ந்து தான் ப்ராக்டிஸ் பண்ணும். அதனால அப்படியா இவர் தான் உங்களுடைய ஃப்ரெண்டா, ஆனா உங்களுடைய ஃப்ரெண்டை பார்க்கும்போது ஏதோ வேட்டு உலக கேச்சர் மாதிரியா இருக்காரு அப்படின்னு ஸ்டேஜ்ல வச்சு அந்த அசிங்கப்படுத்துறவன. இன்னொரு பக்கம் பாஸ்கோ எல்லாமே இது இன்னொரு பக்கம் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃப்ளை அப் சாங் பாடுறதுக்காக ஆரம்பிக்கிறதுக்கு சொல்ல லைட்ஸ் சுத்தரம் ஆஃப் ஆயிட்டு இவங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுது. ஃப்ளை அப் சாங் உண்மையிலேயே வேற லெவலா இருக்கும். என்ன ஒன்று இந்த இடத்துல என்னால போட முடியாது, அது காம்பேரிட் வந்துடும். ஹீரோ இன்னொரு பக்கம் பாடுறதுக்கு முன்னாடி அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு அடேங்கப்பா எனக்கு முன்னாடி எவ்வளவு மக்கள். அதுக்கப்புறம் அந்த சாங்கை ப்ளே பண்ண ஹீரோவா ஸ்டார்டிங்ல பாட போறதுக்கு முன்னாடி திடீர்னு பார்த்தா கொஞ்சம் திணறுவான், வாய்ஸுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். பெண்ணும் அவனுடைய ஃப்ரெண்டு இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கேன். கண்டிப்பா இன்னைக்கு சொதப்ப போறானுங்க, கேவலப்பட போறானுங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல இவன் பாடினதே இல்லை போலவா, எல்லாருமே ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன அவனுக்கு பாட தெரியாது போல, வேற ஆன்சர் மட்டும் தான் இருக்குது. அட பாவமே அந்த பசங்க அவ்வளவுதான் அப்படின்னு அந்த ஆடிஷன் ஓனரும் யோசிக்க ஹீரோ இன்னொரு பக்கம் இவங்க பேசுறதெல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு வர ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் இவன் பதட்டமா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம டாங்வாவும் சரி அவனுக்கு முன்னாடி நம்மளே ஆரம்பிப்போம் அப்படின்னு அவன் ஆரம்பிப்பான். அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆச்சரியமாயிடுவாங்க. என்ன இது இவன் இந்த அளவுக்கு பாடுவானு. கூட இருக்கிற நம்ம ஜீகோவை பார்த்து ஷாக்காவான். நம்ம பக்கம் பெண்ணு இன்னொரு பக்கம் ஷாக்காவான். என்னடா இவன் இப்படி பாடுறானே, பரவாயில்லையப்பா இந்த பையன் இந்த அளவுக்கு பாடுவான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு நல்லா எல்லாருமே பாராட்ட ஆரம்பிக்கும். ஹீரோ இவனுக்குள்ள இருக்கிற இந்த அளவுக்கு தன்னம்பிக்கை பார்த்துட்டு நமக்கு பிடிச்ச ஒருத்தங்களுக்காக இதை பண்ணிதாகணும், என்னுடைய அம்மாவுக்காக இதை பண்றேன் அப்படின்னு இன்னொரு பக்கம் ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு பாட ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த ஓனர் வாயை பழந்து பார்ப்பான். எல்லாருமே இந்த வாய்ஸ் கேட்டுட்டு ஹாப்பி ஆவாங்க. ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்கோ கேங்கு இன்னொரு பக்கம் பின்னு அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் உற்சாகமாவாங்க. ஹீரோ தன்னுடைய பிளாஷ்பேக் ஒவ்வொன்றையும் யோசிச்சு பார்ப்பான். அந்த பாட்டு பாடும்போது இன்னொரு பக்கம் நம்ம டாங்குவா பாடும்போது அவனுடைய ஒவ்வொரு வழிகளையும் யோசிச்சு பார்ப்பான். இவனுக்கு பாடுறதுல இன்னொரு பக்கம் பாஸ்கோ பாட்டு அழக ஆரம்பிக்கிறான். ஓனரை பார்த்தா கையில தாளம் போட ஆரம்பிக்கிறான். இது ரொம்ப சூப்பரா இருக்கு போல அவனுக்கு. ஹீரோ ஃபைனலா அந்த பாட்டு முடிக்கும் போது தன்னுடைய அம்மாவை யோசிச்சு பார்க்கறான். எல்லாருமே கூஸ்பம் ஆயிட்டு அப்படியே அந்த சத்தமும் அந்த விசிலும் கிளாப்ஸும் குறையவே குறையாது. 2 பேருக்குமே பயங்கரமான ரெஸ்பான்ஸ் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் போட்டி முடிஞ்ச வையோட வந்து இவங்க தான் வின்னு கன்ஃபார்மா அது நமக்கே தெரிஞ்சுதான். ஒன்னு என்ன போட்டோ எடுத்து பண்ணுங்க ஃப்ரெண்டும் கூட அடிச்ச கப்பை எப்படி அவனுக்கு ஜெயிச்சிருங்க. நம்ம தோத்தது என்னால் ரெக்கக்னைஸ் பண்ணவே முடியல. இல்லடா இதெல்லாம் அந்த பார்க் யங்ஸோட தப்பு தான் அப்படின்னு இவனுக்கு இன்னொரு பக்கம் புலம்பிட்டு இருக்கேன். அந்த ஓனரும் இல்ல தம்பி அவங்க உன்னை விட ரொம்ப பெட்டரா பாடினதுனால தான் அவங்க ஜெயிச்சாங்க. அதனால உங்களுக்கு இருந்த வாய்ப்பை நான் அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கப்புறம் நீங்க என்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்துட போறீங்க சார். ஆனா என்ன இப்படி சொல்றீங்க, இது என்னுடைய பிசினஸ் தம்பி, அப்பதான் மாறிட்டே இருக்கும் அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்து ஓனரும் அந்த இடத்துக்கு வந்துட்டு தம்பி நீ ஆடிஷனுக்கு வந்திருந்தல அப்படின்னு நம்ம டாங்க கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். தம்பி இன்னைக்கு உண்மையிலேயே சூப்பரா பாடணுப்பா, அன்னைக்கு நான் உனக்கு சரியான வாய்ப்பு கொடுக்கல, பட் ஆனால் இப்போ நான் வாய்ப்பு கொடுக்கலான்னு இருக்கேன், அதனால என்னோட விசிட்டிங் கார்டு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவரும் வந்து டாங்க கிட்ட கொடுக்கலான்னு பார்ப்பாரு. ஆனால் நம்ம ஹீரோ கிட்ட கொடுப்பாரு நீ என்னுடைய ஆடிஷனுக்கு வான்னு சொல்லிட்டு. ஹீரோவும் ஆனால் சரி இது எனக்கானது கிடையாது, அந்த டாங்குக்கு தான் போக வேண்டியது. இல்லை தம்பி அவங்ககிட்ட நல்லா ரேப்பிங் இருக்குது, ஆனால் அவன் பார்க்க சரியில்லையே. ஏன் சார் இப்படிலாம் சொல்றீங்க, இது என்னுடைய பிசினஸ் தான் அப்படிதான். அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டுட்டு இன்னொரு பக்கம் நம்ம டாங்குவா சோகத்துல இருந்து கிளம்ப நீ ஒத்துக்க தம்பி, ஒத்துக்குன்னா உன்னுடைய ஃபியூச்சரே மாறிடும், நீ மிகப்பெரிய ஆளா வருவேன். ஆனால் இன்னொரு பக்கம் ஹீரோவும் இல்லைங்க நான் வர மாதிரி ஐடியா இல்லை என்னடா சொல்லிட்டு எல்லாரும் வாய்ப்பு போடுவாங்க. என்ன தம்பி மிகப்பெரிய வாய்ப்பை நீ நழுவ வர்றிய. இன்னொரு பக்கம் பெண்ணு போயிடும் அவன் ஃப்ரெண்டு ஷாக்கா வரான். என்னடா வாய்ப்பை இப்படி விடுறானே. இன்னொரு பக்கம் அவன் கண்டுக்காம டாங்கோ எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு ஷாக்ல வந்து பார்க்க அவன் இல்லை. அதுக்கப்புறம் தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கான். பஸ்ல போகும்போது திரும்பி ஒரு ரிலீக்ஸ் எழுதிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஜியோ அப்புறம் நம்ம டாங்கோ இவங்க 3 பேரும் உட்காந்து அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வீடியோ பார்த்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமா வைரல் ஆயிட்டு கிட்டத்தட்ட 1 lakh கிடைச்சிச்சு வீஸ். ஆமா அதிகப்படியா வீஸ் போயிருந்தா மட்டும் நான் யாருடைய கண்ணுக்கும் தெரியலையே. இருந்தாலும் எனக்கு புதிய ரிலீக்ஸ் இப்போ எழுதிட்டு இருக்கேன். கண்டிப்பா திரும்ப முயற்சி பண்ணுவேன்.
என்ன நடந்தாலும் கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம போறோம்னுப்பா. ஹீரோவும் உண்மையிலே நீ அந்த இடத்துல பாடின ஒவ்வொரு வரிகளும் அந்த இடத்துல இந்த ஒவ்வொருத்தருடைய பாட்டா மட்டும் போகல, அது எல்லா விதமான எமோஷனையும் தூண்டி விட்டுருக்கும். அப்ப நீ வந்ததுக்கு வந்து பாத்தியானே? ஹீரோ உடனே ஷாக் ஆயிட்டேன். இல்ல நான் வரல, நான் போன்லயே வாட்ச் பண்ணதை வச்சு தான் சொல்றேன். போன்லயே எனக்கு இப்படி இருந்திருக்கும் போது நேர்ல எப்படி இருந்திருக்கும். இன்னொரு பக்கம் ஒரு பிரபலமான ஒரு சிங்கரும் கார்ல வரும்போது இந்த ஸ்கூல்ல ஹீரோவும் நம்ம டாங்காவும் பாடின அந்த வீடியோவை பார்த்துட்டு வரான். சார் நம்ம வந்துட்டோம். அதுக்கப்புறம் அவன் போனை வச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை வெளியே வர அவனுக்கு பயங்கரமான வரவேற்பு. பார்த்தா டிஜின்னு கூப்பிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும். அவன் பார்க்க இன்னொரு பக்கம் பயங்கர ஸ்மார்ட்டா இருக்கேன், இன்னொரு பக்கம் இந்த பொண்ணை காமிக்க இவனும் தன்னுடைய ரூம்ல இருக்கும்போது அந்த டிஜின்னு சொல்லப்படுற அந்த சிங்கரும் இந்த பொண்ணுக்கு வீடியோவை ஷேர் பண்ணிருப்பான். அதெல்லாம் நம்ம ஹீரோ பாடினது. எவ்வளவு பார்த்து ஷாக் ஆகுறா, இது அந்த பையனாச்சு. அதுக்கப்புறம் அந்த பாட்டு எல்லாமே வரிகளை கேட்டுட்டு அவ்வளவு ஷாக் ஆவா, இந்த பாட்டு தானே அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல அந்த பையன் பாடினா, எப்படி இந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவளும் திரும்பி பார்க்க இந்த இடத்துல பார்த்தா அவளுடைய இன்னொரு பாடியும் இருக்கும் போல. அதாவது நம்ம ஹீரோ மாதிரி 2 விதமான பாடி இவளுக்கும் இருக்கு போல. அந்த பாடி அவளும் பார்க்க அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு இருக்கும்போது மறுநாள் காலையில் அந்த பாடியை வேணிச்சுக்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஸ்கூலுக்கு கிளம்புறது ரெடி ஆகிட்டு கிளம்பும் போது எனக்காக காத்துனரு, நீ தான் நான் தான் நீ அப்படின்னு சொல்லி ஹீரோடைய மெமரிஸ் எல்லாமே ஃபோட்டோ எடுத்து அவனுடைய செவத்துல ஒட்டி வச்சிருக்கான். கடைசியாக ஒரு ஃபோட்டோவை காமிக்க அதெல்லாம் பார்த்தா இவனுடைய ஃபேட்டாக இருக்கிற பாடியும் அப்புறம் இவனுடைய கிட்டா இருக்கிற அந்த பாடியும் ஒன்னா சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கான் ஹீரோவும். அதோட ஒரு நல்ல எண்டிங்கோட இந்த சீரிஸையே டோட்டலா 10 சீசனும் முடிக்கிறாங்க. கண்டிப்பா நிறைய பேருக்கு மனசுக்குள்ள நிறைய விதமான பாரதியை இறக்கி வச்ச மாதிரி இருந்திருக்கும். எனக்கு ஒரு நம்பிக்கை, ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு எமோஷனும் இது தூண்டி விட்டுருக்கும். ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு சின்ன விஷயம் எதனா ஒன்று நடந்திருக்கலாம்ல. கண்டிப்பா எத்தனை பேர் இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு எமோஷன் ஆனீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் சீசன் 1க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுக்கலான்றது சொல்லுங்க. அதே மாதிரி ஃபியூச்சர்ல கண்டிப்பா சீசன் 2 வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வந்துச்சுன்னா நம்மளுடைய சேனல்ல வந்துடும். மறக்காம அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்சளவுக்கு அடுத்தது வரப்போற மூவிஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாமே என்னோட பெஸ்ட் கொடுத்து தான் கைஸ் பண்ணேன். கண்டிப்பா எந்த ஒரு இடத்துலையும் நான் குறை வச்சிருக்க மாட்டேன். அதனால முடிஞ்சளவுக்கு பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. அதே மாதிரி கமெண்ட்ல எவ்வளோ ரேட்டிங் சொல்லிட்டு எமோஷன் எமோஜின்னு போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் உண்மையிலே எமோஷன் ஆனீங்கன்றத. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குமா.